முதல்வன் திட்டத்தின் தொடக்க நாள் இது. அதனால தான் இது என்னுடைய வாழ்விலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னாள் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். தமிழ்நாட்டு மக்களால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் அனைத்து மாணவ செல்வங்களையும் முதல்வனாக்க உருவாக்கின திட்டம்தான் இந்த திட்டம். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் அனைவரும், இளைஞர்கள் அனைவரும் அனைத்து விதமான தகுதியும் பெற்று முன்னேறி அனைவரும் அனைத்திலும் முதல்வதாக வந்தார்கள் என்ற நிலையை உருவாக்கக்கூடிய திட்டம்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அனைத்து இளைஞர்களையும் கல்வியிலே, ஆராய்ச்சியிலே, சிந்தனையிலே, செயலிலே, திறமையிலே சிறந்தவர்களாக மாற்றிட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லோரும் பள்ளி கல்வியை முடித்து விடுகிறார்கள், கல்லூரி பட்டங்களையும் பெற்று விடுகிறார்கள். ஆனால் அவங்க எல்லோருக்கும் வேலை கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. வேலை இல்லை என்று சொல்லும்போது சிலர் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. வேலைகள் நிறைய இருக்குது, ஆனால் அதுக்கு தகுதியான இளைஞர்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கி நாட்டில் இருக்குது. இதை கேட்கிற போது மிக வருத்தமாகத்தான் இருக்குது. பட்டம் வாங்கியிருக்காங்க, அந்த படிப்பு குறித்த தெளிந்த அறிவு எல்லோருக்கும் இல்லைன்னு சொல்லப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் 33 விழுக்காடு இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நாம் சொல்லி அதை பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் திறமை குறைவு பற்றியும் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையில் தத்தளிச்சுட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடங்கள் இல்லாத கிராமமே இல்லைன்னு நம்ம பெருமைப்படுறோம். ஆனால் அதே நேரத்தில் அப்படி கற்பவர்களுக்கு தனி திறமைகள் இல்லைங்கிறத பற்றியும் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் பயப்படுது. இந்தியாவில் இருக்கிற ஆயுதங்களை பார்த்து பயப்படல. இந்தியாவில் இருக்கிற இளைய சக்தியினுடைய எண்ணிக்கையை பார்த்து பயப்படக்கூடிய பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த இளைய சக்தி முழுமையான திறமை கொண்டதா இருக்குதான்னு கேட்டால் இல்லை என்பதையும் சொல்லித்தான் நம்ம ஆகணும். இப்படிப்பட்ட குறைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுனால பயன் இல்லை. அவங்கள நிறையுடை மனிதர்களாக மாத்திரத்துக்கு முயற்சி ஈடுபடணும். அதுக்காகத்தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் நான் முதல்வன் என்ற அந்த பெயரையும் நாம் சூட்டி இருக்கிறோம். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிப்படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தேனினாய் வா வா வா, தெளிமை பெற்ற மதியினாய் வா 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 என்று பாடினார் மகாகவி பாரதி அவர்கள். இந்த பாடலின் இறுதி வரியா, அதே நேரம் உறுதிமிகு வரியாக ஒரு வரியை எழுதியிருப்பார் பாரதியார் அவர்கள். நாடெல்லாம் ஒரு பெருஞ்செயல் செவ்வாய் வா 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 என்று எழுதினார். அத்தகைய ஒரு பெருஞ்செயல்தான் நான் முதல்வன் என்கிற இந்த திட்டமாக அமைந்திருக்கிறது. மாணவ செல்வங்களே, பள்ளி பிள்ளைகளே, கல்லூரி மாணவ மாணவியர்களே, நீங்கள் அனைவரும் உறக்க சொல்லி பாருங்கள், நான் முதல்வன், நான் முதல்வன், நான் முதல்வன் சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு சக்தி பிறக்கும், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும், உங்களுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும். நான் முதல்வன் சொல்றது எளிது, ஆனால் எல்லாத்துக்கும் முதல்வனாகிறது என்பது எளிமையான செயல் அல்ல. அதுக்கு முதல்ல உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். உங்களது தனித்த திறமைகள் எது என்பதில் உங்களுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கணும். பலர் தங்களுடைய பெற்றோர்கள் சொன்னாங்கன்னு மருத்துவம் படிக்கிறது அல்லது பொறியியல் படிக்கிறது, அதில் போய் சேர்றாங்க. எந்த படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ, அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ, அந்த படிப்பில் சேருங்க. அந்த படிப்பை பட்டம் வாங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் அந்த படிப்பு குறித்த முழுமையான அறிவை நீங்கள் தெளிவு பெறணும். மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கு. எனவே போட்டிகளும் அதிகமாகிட்டு இருக்கு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஏராளமான கல்வி நிலையங்கள் இருக்குது. எனவே கல்லூரி பட்டம் என்பதை எளிதாக எல்லோரும் பெற்றுவிடலாம். ஆனால் அந்த பட்டத்தை தாண்டிய தனித்திறமை இருந்தால்தான் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் உங்களால் வெல்ல முடியும். உலக போட்டியில் உங்களையும் ஒரு மனிதராக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே திறமைசாலிகளாக ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த 3 பட்டங்கள் பெற்றவர்களுக்கு கூட
4 பேருக்கு முன்பாக பேசுறதுக்கு தயக்கம் இருக்கு. எடுத்து சொல்றதுல தெளிவில்லை, தைரியம் இல்லை, புதிய முயற்சிகள் இல்லை. ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு ஒரு சலிப்பு இருக்கு. நமக்கெல்லாம் எங்க பெரிய வேலை கிடைக்க போகுதுன்னு விரக்தி இருக்கு. இவையெல்லாம் ஒரு மனிதரை வீழ்த்தக்கூடிய காரணிகள். ஒரு மனிதனுக்கு புறத்தடைகளை விட உள்ளார்ந்த அந்த தடைகள் தான் அதிகம் இருக்கு. இந்த புறத்தடைகளை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உடைக்க விரும்பும் திட்டம்தான் நான் முதல்வனுடைய திட்டமாகும் என்பதை பெருமையோடு சொல்கிறேன். நான் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறேன். இது மாணவர்கள் அனைவரையும் தகுதிப்படுத்தக்கூடிய திட்டமாக, இளைஞர்கள் அனைவரையும் உயர்த்தக்கூடிய திட்டம். தமிழ்நாட்டு மாணவர் ஒருவர் உலகின் எந்த நாட்டு மாணவரையும் விட தரமும் தகுதியும் குறைந்தவர் கிடையாது என்பதை காட்டக்கூடிய திட்டம்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு நிறுவனங்களை, தொழில் நிறுவனங்களை, அரசு நிறுவனங்களை, கல்வி நிறுவனங்களை ஒன்றிணைப்போம். அதற்கான முயற்சியில் நாம் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறோம். அரசு நிறுவனங்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் தகுதியானவர்களாக இளைஞர்களை உருவாக்குறத எனது முக்கிய குறிக்கோளாக நான் ஏற்றுக்கிறேன். கல்வியில் சிறந்தவர்களாக, சிந்திக்கும் திறன் படைத்தவர்களாக, தனித்திறமை கொண்டவர்களாக, தொழில் திறன் கொண்டவர்களாக, நிறுவனங்களை நடத்துபவர்களாக அவர்களை உருவாக்க எனக்கு நானே உறுதி எடுத்துக்கிறேன். கலைத்திறன் படைத்தவர்கள் கலைஞர்களாகட்டும், தொழில் திறன் படைத்தவர்கள் தொழில் முனைவோராகட்டும், விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர் விளையாட்டு வீரர்களாகட்டும், நிறுவனங்கள் நடத்த தெரிந்தோர் நிறுவனங்களை தொடங்கட்டும். வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக எல்லோரும் மாற வேண்டும். பிற நிறுவனங்களின் கதவுகளை தட்டுபவர்களாக இல்லாமல் இவர் நிறுவனத்தை பிறர் பயன்படுத்திக்கிட்டோம். அந்த வரிசையில் உங்கள் பெயரும் இணையணும்னா அப்போ உங்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த நான் முதல்வன் திட்டம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். படிப்பு என்பது பட்டம் சார்ந்தது மட்டும் இல்லை, திறமை சார்ந்ததாக மாறணும். வேலை என்பது சம்பளம் சார்ந்ததாக மட்டும் இல்லை, திறமை சார்ந்ததாக மாறணும். நீங்கள் அடையக்கூடிய உயரம் சலுகை சார்ந்ததாக மட்டும் இல்லை, திறமை சார்ந்ததாக மாறணும். அத்தகைய திறமையை உங்களுக்காக உருவாக்க ஒருவன் இருக்கிறான். அதுதான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை இன்று முதல் நீங்கள் நினைவில் வையுங்கள். உங்களது மூத்த சகோதரனாக இருந்து உங்கள் வளர்ச்சியை தூரத்தில் இருந்து நானே நேரடியாக பார்க்க போகிறேன். அதுக்காக எனது நேரடி மேற்பார்வையில் ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறேன். உங்கள் படிப்பை கவனிப்போம், உங்கள் தனித்திறமையை வளர்த்தெடுப்போம், உங்கள் மனசில் அறிவியல் திறனை உருவாக்குவோம், உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டுவோம், உங்களுக்கு விருப்பமான பயிற்சிகளை நாங்களே தருவோம், தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துவோம், புதிதாக உருவான படிப்புகளை அறிமுகம் செய்வோம், அந்த படிப்புகளுக்கு தகுதியான இளைஞர்களை உருவாக்குவோம், நவீனம் அனைத்தையும் உங்களது உள்ளங்கையிலே கொண்டு வந்து சேர்ப்போம், மொழித்திறனை மேம்படுத்துவோம். தமிழ் மொழியா அதில் அனைவருக்கும் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். உலக மொழியாம் ஆங்கிலமா அதில் அனைவருக்கும் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். உடல் பயிற்சியும் உள்ள பயிற்சியும் வழங்குவோம், மனப்பயிற்சியும் குணப்பயிற்சியும் நிச்சயம் வழங்குவோம். ஒரு வரியில் சொல்லணும்னா, உங்களை பெற்ற தாய் போல உங்களுடைய நலனில் அக்கறை கொண்ட திட்டம்தான் நான் முதல்வன் என்கிற அந்த திட்டம். அனைவரையும் உள்ளடக்கிய அனைத்து துறை வளர்ச்சின்னு நான் சொல்லிட்டு வரேன். இதுதான் திராவிட மாடல்னு நான் சொல்லிக்கிட்டு வர்றது உங்களுக்கு இப்போ புரியும். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை வளர்க்கணும்னு சொல்லிட்டு வரேன். இப்படி பொருளாதாரம் வளரணும்னா 2026ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டில் 2 மில்லியன் இளைஞர்கள் திறன் மேம்பாடு அடையணும். இதுக்காக மாணவர்களுக்கு பயிற்சி தரப்போகிறோம். அதுக்கு முன்னே பயிற்சி தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு முதல்ல பயிற்சி தரப்போகிறோம். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்கிற வழிகாட்டி மையங்களாக பள்ளிகள் இனி மாறும். என்ன வேலைக்கு தகுதிப்படுத்தலாம் என்பதன் வழிகாட்டி மையங்களாக கல்லூரிகள் இனி மாறும். வேலை தேடுபவர்களுக்கு தகுதிப்படுத்தக்கூடிய மையங்களை அரசே நிறுவும். மொத்தத்தில் தமிழ் சமுதாயத்தின் அனைத்து மாணவர்களையும் இளைஞர்களையும் தமிழ்நாடு அரசு தகுதிசால் மனிதர்களாக மாற்ற நினைக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறதுல
நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். சில திட்டங்கள் சில வாரங்களுக்கு பயன்படும், சில திட்டங்கள் சில மாதங்களுக்கு பயன்படும், சில திட்டங்கள் சில ஆண்டுகளுக்கு பயன்படும். ஆனால் இந்த திட்டம் என்பது தலைமுறைக்கு தலைமுறைக்கு பயன்படக்கூடிய திட்டமாகும். கால் நூற்றாண்டு அரை நூற்றாண்டு கழித்தும் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஸ்டாலின் என்ற ஒரு முதலமைச்சர் உருவாக்கிய நான் முதல்வன் என்ற திட்டத்தை, அந்த திட்டத்தின் மூலமாக நான் முன்னேறணும் ஒருத்தர் சொன்னால் அதைவிட வேறு பெரிய பெருமை எனக்கு நிச்சயமாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களே, உங்கள் முதலமைச்சரான இந்த ஸ்டாலினுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் தொடக்க விழாவிலே கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். வருங்கால சமுதாயம் உங்களுக்கு ஒளிமயமானதாக ஆகப் போகிறது. உங்களது வாழ்விலே மலர்ச்சி ஏற்பட போகுது. இன்று முதல் நீங்கள் புதிய மனிதர்களாக மாறப்போறீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியேற்றும் வாய்ப்பை நான் பெற்றமைக்காக பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளிகளில் ஏற்படுத்த இருக்கக்கூடிய பயிற்சிகள், கல்லூரிகளில் தொடங்க இருக்கும் பயிற்சிகள் பற்றி விரிவாக அரசின் சார்பிலே விரைவில் அதற்குரிய அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்படும். அந்த அறிவிப்பு அறிவின் உதயமாக அமையும். உங்களின் ஒருவனான நான் எனது பிறந்த நாளில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து என்னுடைய வாழ்நாள் பெருமையாக கருதுகிறேன். உங்கள் அனைவரையும் சந்தித்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, பிறந்தநாள் வாழ்த்தை இங்கே நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது என்னுடைய செவிகளில் விழாமல் இல்லை. அந்த வாழ்த்தையும் ஏற்றுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாபெரும் சரித்திர உதய நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மறுமுறை எங்கள் வாழ்த்துகளோடு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திட்டத்தின் நோக்கத்தினை இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விழாவான இந்நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பு சேர்க்கும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது. நான் முதல்வன் உலகை வெல்லும் இளைய தமிழகம் திட்டத்தினை தொடக்கி வைத்து இவ்விழாவினை சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை மறுமுறை தெரிவித்துக் கொள்கிறோம். அரங்கத்தில் குழுமியிருக்கும் அனைவரும் தங்களது இருக்கைகளில் அமருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக முக்கியமான செஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன் ஆஃப் தி டே இதற்கு மேலேயும் இருக்கிறது. காரணம், உங்களுக்கான வழிகாட்டுதல் அத்தனையும் கொடுப்பதற்காக நிபுணர்கள் இங்கு குழுமி இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சு உங்களுக்கு உத்வேகத்தையும் உங்கள் திறன் சார்ந்த மேம்பாட்டிற்கான அத்தனை வழிவகைகளும் செய்து தரும் என்பதில் சிறிதளவும் மாற்று கருத்தில்லை. நான் முதல்வன் இத்திட்டத்தின் நோக்கத்தினை இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விழாவான இந்நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பு சேர்க்கும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது. முதலாவதாக பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம், ஏன்னா உங்களுக்காக நம்ம எல்லாருமே ஒரு நிகழ்ச்சியை தயார் செய்திருக்கிறோம். மேடையில் வீற்றிருக்கும் பெருமக்கள் அனைவரும் நம்மளோட கனவுகளுக்கு வித்திட்டவர்கள். முதலாவதாக திரு காமகோடி வீழிநாதன், இயக்குனர், இந்திய தொழில்நுட்ப கழகம், சென்னை அவர்களை கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறேன். பிரிட்டிஷ் துணை உயர் ஆணையம் துணை உயர் ஆணையர் திரு ஆலிவர் பால்ஹெட்சட் MBE அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முனைவர் சி சைலேந்திர பாபு இகாப்பா, காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சத்யகம் ஆர்யா, CEO அண்ட் மேனேஜிங் டைரக்டர், டெய்ம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள் அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். அடுத்ததாக திரு சுரேஷ் சம்பந்தம், நிறுவனர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர், கிஸ்ஃப்ளோ நிறுவனத்தின் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
இந்திய கிரிக்கெட் வீரர் திரு நடராஜன் தங்கராசு அவர்களை கௌரவிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளர் அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி சந்தியா செயல் இயக்குனர் நாஸ்காம் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு பணிவன்புடனே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் அறிவியலாளர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வழிகாட்டல் நிபுணர் திரு நெடுஞ்செழியன் அவர்களை கௌரவிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர், உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர், தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் முதலாவதாக அதாவது இன்னைக்கு நமக்கு வழிகாட்டல் கொடுக்கறதுக்காக நிறைய நிபுணர்கள் வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நான் இவரை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரேசிலில் 9 ஆண்டுகளில் ஒலிம்பிக் மற்றும் பேரா ஒலிம்பிக் போட்டிகளில் பிரிட்டிஷ் அணிகளுக்கான இணைப்பாளராக திகழ்ந்தவர். இந்த பணிக்காக MBE பட்டம் பெற்றவர், சட்டத்தில் பட்டம் மற்றும் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற துணை உயர் ஆணையர், பிரிட்டிஷ் துணை உயர் ஆணையம் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. We welcome British Deputy High Commissioner Oliver Ball Hatchett MBE to share few words with us. Inya Kalae Vanakam. Good morning, everybody. I was also going to say to the Chief Minister, in fact, I did say to the Chief Minister, Inya Pirananalvatakam. My name is Oliver Ball Hatchett, and I am the British Deputy High Commissioner here in Chennai. Firstly, I'd like to congratulate the Chief Minister, the Government of Tamil Nadu on this initiative today. It is yet another demonstration of their dedication to the success of this great state of Tamil Nadu. The ambition of a 1 trillion economy for Tamil Nadu by 2030 is inspirational, and I'm sure this is just one of the steps towards that. And they can count on the United Kingdom, my country, the United Kingdom, as a partner, particularly the British Deputy High Commission in Chennai and the British Council in Chennai. So, let me tell you a little bit about myself first. I am one of 4 children. I grew up in a town called Windsor, just outside London. You might have heard of Windsor, it's where the Queen lives. But I wasn't born into royalty. I went to a government school in that town with my brothers and sisters. And my mother and father owned a small music shop, and then they later owned a small computer repair business. I did okay at school. I was pretty good at school, actually. I was pretty good at maths in particular. Until the age of about 13, I was sort of top of my class, but then my grades started to drop. But I still made it through school, and I got to university, and I studied law. And after that, I didn't really know what I was going to do with my life, so I started to travel. I traveled around the world for quite a few years. I ended up in India. I went to a school in Patiala in Punjab, and I taught there for 3 months. This was in 1998. Seems like a different world. And then after that, I traveled around India, but I never made it as far south as Chennai. I wish I had, because 20 years later, I now see what a beautiful city and state you live in. At the age of 26, I was living in Ecuador, teaching English. Ecuador is a small country in South America. I'd chosen to go there to learn Spanish and to teach English.
and I had no idea still what I was going to do with my life. And I saw an advert. In fact, my father sent me an advert, maybe that was a hint, that said I could go and work for the British Foreign Service. I could be a diplomat, and I just needed a degree and a variety of life experience. And I thought, well, I've got both those things. So I applied, and I was rejected. A year later, I applied again, and I was rejected. And a year after that, I applied again, and I was accepted. So finally, at the age of 29, I joined the British Foreign Service. And here I am, a number of years later, living in Chennai with my wife and my 2 children. My son actually was born in Chennai, so I will always have that connection with this city. Now, I was thinking about what I'd say today. I was thinking about what I would say to myself when I was at school, what I will say to my children as they're growing up. My children are young. They're only 2 and 6 years old. And I have no regrets in life. I've had an interesting life. I've traveled the world. I've even played cricket for 2 countries. See, Natarajan's a good cricketer, but he hasn't played for 2 countries. I played for Brazil and Peru, so the standards of cricket in Brazil and Peru are not India, but there we go. But I've had a good life. But what would I say to myself? See, it's difficult, isn't it? Because for my children, my youngest son, too, who's 2 years old, he might still be working close to the next century. For you guys who are going to graduate soon, you'll still be working in 50 years' time. It's very difficult to know what skills you will need in 5 years' time or 10 years' time, let alone 50 years' time. And also, what career will you have? Will you have one career? These days, people have many careers. So you need to make a habit out of lifelong learning. You need to keep reskilling to keep pace with this ever-changing world. And as you do so, I thought about 3 tips. So these are my 3 tips, okay, for what you should do as you go forward on your educational path throughout life. Firstly, I'd say be honest with yourself about what you really love, and then do that. And if maths or engineering is what you really love, great. You were born in the right state for that. If it's music, art, or dance, in fact, you were probably born in the right state for that too. But if it's that, do that. And if your parents insist on you studying maths or medicine or engineering, and you have no choice, but you really love music, then do the music on the side. But find something you love and do it. I think about, I said that when I was 13, my grades at school started to fall, and I think about why that was now. And I think it was because I wasn't honest with myself back then about what I really loved. I remember choosing German over chemistry, and I loved chemistry, and I was pretty good at it. But for some reason, I chose German. So my first tip is, find out what you love and do that. My second tip is know how you learn. So it took me a long, long time to realize that the best way I can learn is by teaching and by doing. Other people, they learn by reading or listening or talking. So learn how you learn. And the good news is that these days, the tools, courses, options that are available to you to learn are much more varied and much better, and they will get better and better with time. In my day, you had a book and you had a teacher. Now, there's a variety of ways you can learn. So, know how you learn. My third tip is to cling on to your creativity. So Picasso, the great Spanish painter and sculptor, said that all children are born artists. The problem is to remain an artist as you grow up. And one of the reasons I think that we lose our creativity as we grow up is that we become afraid to fail. So please, don't be afraid to fail. Try, fail, try until you succeed. But don't be afraid to fail. So that's my third tip. Cling on to your creativity for as long as you can. So those are my 3 tips. Be honest about what you love, know how you learn,
and cling on to your creativity. So I'm just going to tell you a very short story. My daughter, who is now 6, 4 weeks ago, my daughter decided she wanted to learn how to ride a bicycle. And I watched in awe as in 3 days she went from not being able to ride a bicycle to flying around as fast as anything. In 3 days, she had learned a lifelong skill. And I looked at that and I thought, and I wondered what I had learned in those 3 days. And it was very little. And I realized, watching her learn how to ride a bicycle in 3 days, the power of the human capacity to learn. It's incredible and it's almost limitless. We're great at using this capacity when we're young, but we lose it as adults. I also saw that the passion that she had for riding her bicycle was what helped her learn in 3 days. So, today, as we celebrate the launch of Tamil Nadu's new skills program, I say to you, never stop learning. Embrace the tools available in Tamil Nadu and across the world. Look out for our own British Council library and courses, which are designed to create opportunities for young people to succeed in a globalized world. And when you are ready for it, look out for our scholarships to go and study in the UK too. COVID has taken 2 years away from us. Young people were spared some of the worst of the virus, but perhaps you suffered the most from the consequences. You lost 2 years of full-time learning. But I am optimistic for 2022 and beyond. This is your time now. Go out there and make the most of every opportunity you are given. Congratulations again to the Chief Minister and to all his team. And I would say, Kuturutaka Sendra Edam Elam Sirupu. Nandri. Thank you so much, sir. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கேட்க ரொம்ப நல்லா இருந்ததுல, ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். Thank you so much for your words of wisdom, sir. அடுத்ததாக இளைஞர்களின் வழிகாட்டி அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு வரைக்கும் சரி எல்லா இளைஞர்களுக்குமான ஒரு ஐகானா திகழக்கூடிய ஒரு நபர். நீங்களும் இந்திய காவலர் பணியாளர் ஆகலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பி ஆம்பிஷியஸ். உடலினை உறுதி செய். இந்த டைட்டில் எல்லாம் கேட்கும் போது நமக்கு ஞாபகம் வரக்கூடிய நபர் இவர் தான். ஏன்னா பல நூல்கள் மூலமாகவும் சரி, காணொளி மூலமாகவும் சரி, சமூக வலைதளங்கள்லையும் சரி, அதையெல்லாம் தாண்டி ஃபெதர் ஆன் கேப் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நாளுக்கு நாள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய தன் துடிப்பான காவல் பணி மூலமா பலருக்கு முன் உதாரணமாக திகழும் காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சி சைலேந்திர பாபு அவர்களை இந்த தருணத்தில் பேச அழைக்கிறேன். Thank you. Hi students, good morning. How are you? Are you happy? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இல்லை? ஓகே, மகிழ்ச்சியா இல்லாதவங்களும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருங்க. அதுக்கான நிறைய காரணங்கள் நமக்கு இருக்கு. என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு நல்ல தாய் இருக்கிறாங்க, உண்மை தானே? எத்தனை பேருக்கு உங்கள் அம்மாவை பிடிக்கும்? Everybody likes their mother. எத்தனை பேருக்கு உங்கள் அப்பாவை பிடிக்கும்? எத்தனை பேருக்கு உங்கள் தம்பியை பிடிக்கும்? ஓகே, எல்லாத்துக்கும் மேலாக பிள்ளைகளே உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்கள்ட்ட நிறைய சொத்து இருக்குது. உங்களது உடல், இந்த உடலை வச்சு ஒலிம்பிக்கில் போய் ஓடலாம், ஒலிம்பிக்லேயே போய் மெடல் வாங்கலாம். அந்த மாதிரி உடம்பு உங்கள் உடம்பு. இங்கே ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு ஒன்று. இதை வச்சு நீங்கள் உலகத்தில் எந்த போட்டி தேர்வு வேணாலும் எழுதலாம். போய் ஐஏஎஸ்னா ஐஏஎஸ், நீட்னா நீட் தேர்வு, இல்லை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் எக்ஸாம் எழுத நம்ம எழுதிடலாம். அதுக்கான எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அவங்கள சின்ன மாதிரி அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக ஒரு சமுதாயம் இருக்குது. இன்றைக்கி உங்களெல்லாம் இங்கே வந்து வரவழைச்சு அரசாங்கமே ஒரு பெரிய திட்டத்தை போட்டு உங்களுக்கு ஆசையை ஏற்படுத்த வேண்டும், உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், உங்களை உயர்ந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு சிறந்த திட்டம். அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் அறிமுகம் செய்து உங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னா ஒரு பெரிய சமுதாயம் காத்துட்டு இருக்கு கை தட்டுறதுக்கு. நீங்களாம் நல்லா ஓடுவீங்க, நீங்கள்லாம் பெரிய சாதனை பண்ணுவீங்க. இந்த கோவிட்டுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவீங்க. எங்கள் தமிழ்நாட்டுக்காரன் தான் மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி நாங்கள்லாம் கை தட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம், ரெடியாக இருக்கிறோம். நாங்கள்லாம் we are all cheer leaders, but who is the real leader? You are the real leader, we are the cheer leaders. நீங்கள் இதை கை தட்டக்கூடாது, நாங்கள் தான் தட்டணும். நீங்கள் சாதனை படைக்க வேண்டும், நாங்கள் கை தட்ட வேண்டும்.
உண்மை தானே சார்? சண்முகவேல் சார் சொல்லுங்க. அதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ முதல்ல பிள்ளைகளே, இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு சொல்றத மாதிரி நான் அவருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கும் உங்கள்கிட்ட இங்கே வந்து உங்களை சந்தித்து உங்களோட சில கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்தமைக்காக நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் சொன்னபோது ஊருக்கெல்லாம் பள்ளிக்கூடம் வந்தாச்சு, எல்லாருமே படித்தாச்சு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. நம்மிடத்தில் போதுமான திறமை இல்லை. ஸ்கில்ஸ், we lack the skill sets. Unemployability. படித்தா மட்டும் போதாது, படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அறிவுத்திறன், செயல்திறன் வேண்டும். இப்போது நான் விமானம் ஓட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன். வாங்க சார் எங்கள் கம்பெனியில் சேருங்க, விமானத்தை ஓட்டுங்கன்னு சொல்லி சொன்னால் விமானத்தை எடுத்துகிட்டு நேரம் நடு வானில் போய், சார் எனக்கு விமானத்தை ஏற்றத்தான் சார் தெரியும், எனக்கு இறக்க தெரியாது சார், சாரி சார்னு சொல்ல முடியுமா? நல்லா படிக்கலைன்னா அதுதான் பிரச்சனை. இப்போ இவர் பேசினார இங்கிலாந்து நாட்டில் இருந்து, அவர் இங்கிலீஷில் பேசினார். எத்தனை எனக்கு அது புரிஞ்சுது? ஓகே, வெரி குட், ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன் புரிஞ்சுது? ஆங்கிலம் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆங்கிலம் பேசுகிறவர்கள் இங்கிலாந்தில் உள்ளவங்க பேசுகிற மாதிரி எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது புரிஞ்சுது, அதுதான் ஸ்கில். ஸோ பிள்ளைகளே, முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க, நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நமக்கு போதுமான தொழில் நம்ம தனி திறமை இல்லை, திறமை வந்து பத்தலை. அதுக்கு ஒரு ஆங்கிலத்தை சொல்கிறாங்க எம்ப்ளாயபிலிட்டி. எம்ப்ளாயபிலிட்டி, ஏதாவது ஒரு திறமையை நம்ம வளர்ந்துக்கிட்டோம்னா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். நீங்கள் முன்னாடி ஒரு காலத்தில் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி அவர் என்ன சொன்னாருன்னா, அங்கெல்லாம் வந்து நிறைய மரம் வெட்டுவாங்க. எதுக்குன்னா வீடு வந்து மரத்துலலாம் கட்டுவாங்க. ஆபிரகாம் லிங்கன் சொன்னான், எனக்கு மரத்தை வெட்டுவதற்கு 8 மணி நேரங்கள் கொடுத்தால் நான் 8 மணி நேரமும் மரத்தை வெட்டி கொண்டிருக்க மாட்டேன். 2 மணி நேரங்கள் தான் மரத்தை வெட்டுவேன். அப்போ மீதி 6 மணி நேரம் நான் எனது கோடாரியை கூர்மைப்படுத்துவேன். ஐ வில் ஷார்பன் மை ஆக்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ பிள்ளைகளை நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நமது கோடாரியை நாம் கூர்மைப்படுத்த வேண்டும். அப்படிங்கிற போது முதலமைச்சர் அவங்க சொன்ன மாதிரி நாம் தொழில் அதிபராக மாறுவோம். தொழில் கேட்டு வேலை கேட்டு ஒவ்வொரு கம்பெனியாக போய் நம்ம கதவு தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. 100 பேர், 1000 பேர், 10,000 பேருக்கு நம்மளே வேலை கொடுக்கலாம். அதுக்கான திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் பிள்ளைகளை மிக மிக முக்கியமானது, இந்த நேரத்தில் மாணவிகளுக்கு மிக முக்கியமானது, உங்களுக்கு என்று ஒரு இலக்கு வேண்டும். யூ மஸ்ட் ஹேவ் எ கோல். இன்னைக்கு நீங்க 2 கேள்வி கேட்கணுங்க பிள்ளைகளே. முதல்ல கேள்வி, நான் யார்? எனது பெற்றோர் யார்? என் சூழ்நிலை என்ன? எங்க அப்பாவுக்கு வருமானம் என்ன? எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறா? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? எங்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கு? எனக்கு எது பிடிக்கும்? ரொம்ப முக்கியம். எனக்கு என்ன வேலை பிடிக்கும்? மருத்துவ வேலை பிடிக்குமா? இன்ஜினியருக்கு வேலை பிடிக்குமா? இல்லை விமானம் ஓட்டக்கூடியது பிடிக்குமா? இல்லை ஆராய்ச்சி பிடிக்குமா? அறிவியல் பிடிக்குமா? பேச பிடிக்குமா? ஓவியம் வரைய பிடிக்குமா? பாட்டு பிடிக்குமா? எது பிடிக்கும்? which is that you love. இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசினவரும் அதான் சொன்னார். 3 முக்கியமான கருத்து சொன்னார். முக்கியமான 1 கருத்து, உனக்கு எதை பிடிக்குமோ அதை செய். If you do a job of your liking, you don't have to work for a day. நீ பிடித்த வேலையில் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு நாள் கூட வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்? வேலையே பெரிய சுகமாக மாறும். வேலையே சுகமாக மாறும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் said, the purpose of education is to awaken the joy of learning and creative thinking. Am I right? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு, கல்வியினுடைய நோக்கமா, ஆசிரியர் பெருமக்களை கை தூக்குங்க பார்ப்போம். ஸோ ஆசிரியர் பெருமக்களே, அவர் என்ன சொல்றாரு, நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் பாடம் எல்லாம் கற்றுத்தர முடியாது, அவர்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம், அறிமுகம் பண்றோம், அவ்வளோதான். எனவே பிள்ளைகளை, உங்களுடைய மிக முக்கியமானது, ஹலோ 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 ஜஸ்ட் மினிட், ஹலோ, ஒரு நிமிஷம் முடிச்சதுண்ணா. ஓகே. ஸோ கல்வி என்பது ஒரு சுகமான அனுபவம். அந்த சுகமான அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கு, அந்த அனுபவத்தை குழந்தைகள் மனதில் பதிய வைக்கக்கூடிய ஒரு கடமை தான் அந்த கல்வியினுடைய கடமை. மாணவனுக்கு வந்து இப்போ வந்து விண்வெளியை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், விண்வெளியை பற்றி ஒரு ஆர்வம் ஏற்படுத்தி வச்சுக்கோங்க.
மருத்துவத்தை பற்றி ஆர்வம் ஏற்பட்டுன்னு வச்சுக்கோங்க, மாணவனே படிச்சிருவான். இன்றைக்கெல்லாம் சொன்னாங்க இன்டர்நெட் தான் எல்லாமே, கூகுள் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாமே தெரியும். ஸோ நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, சார் ஒரு இளைஞன் தமிழ்நாட்டை சேர்ந்த 15 வயசு மாணவனுக்கு 6 கோடி ரூபாய் பரிசு கிடச்சிருக்கு சார். அவர் வந்து பெரிய பியானோ பிளேயர், அமெரிக்காவில் போய் சிபிஎஸ் அப்படிங்கிற பெரிய பட கம்பெனியில் நடந்த ஒரு பயங்கரமான பாட்டு போட்டியில் உலகத்திலே சிறந்த சாம்பியன் அப்படின்ற இடத்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. லிடியன் தெரியுமா உங்களுக்கு? லிடியன் அவன் பேர், அந்த மாணவனுடைய பெயர் லிடியன் நாதஸ்வரம். கூகுளில் போய் பார்த்தேன், 6 கோடி ரூபாய் அவர் பரிசு வாங்கியிருக்கிறாரு. 15 வயசு தான். அந்த படத்தை போட்டு காட்ட முடியுமா? கூகுள். உலகிலேயே ரொம்ப வேகமாக பியானோ வாசிக்கக்கூடிய அந்த லிடியனுக்கு ஒரு போட்டியில் கிடைத்த பரிசு தொகை 6 கோடி ரூபாய். 1 மில்லியன், 8 கோடி ரூபாய். இப்போ விலை கூடி போச்சு, அமெரிக்கன் டாலர். $1 மில்லியன். மை டியர் சில்ட்ரன், ஸ்கில், செயல்திறன். இந்த செயல்திறனை நம்ம இம்ப்ரூவ் பண்ண மேம்படுத்த வேண்டும். அதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதான் முதலமைச்சர் சொல்றாங்க, நான் முதல்வன் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு வேண்டும். நான் முதல்வன்னா என்ன, ஏன் சொன்னாரு? நான் முதல்வன் சொல்லுங்கன்னு சொன்னாரு. I am a champion. Please tell me, my dear children, I am a champion. I am the hero. I am special. I am a winner. I am kind. I am courageous. I am strong. சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க. ஆக்கு பேர் ஆட்டோ சஜஷன். ப்ளீஸ் டெல் யுவர் செல்ஃப், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ கேன் டூ இட். மை டியர் சில்ட்ரன், ஸ்கில்ஸ் இதை வளர்த்துக்கிட்டே போதும். பேசக்கூடிய திறமை, எழுதக்கூடிய திறமை, வாசிக்கக்கூடிய திறமை, நம்ம இந்த விவரமாக கேட்கக்கூடிய திறமை, இந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் சாதிக்கலாம். மிக முக்கியமானது, உங்களுக்கு என்ன வேண்டும், கோல். வாட்ஸ் யுவர் கோல்? எதுவாக ஆக விரும்புகிறீங்க? இன்னைக்கு போய் வீட்டில் போய் நோட் புக் எழுதிருங்க. ஐ வாண்ட் டு பி எ டாக்டர், ஐ வாண்ட் டு பி எ பைலட், ஐ வாண்ட் டு பி எ ரிசர்ச் ஸ்காலர், ஐ வாண்ட் டு பி எ கிரேட் கிரியேட்டர், ஐ வாண்ட் டு பி ரீஃபார்மர். எழுதி வைங்க. இத்தனை ஆண்டுக்குள்ள நான் இந்த மாதிரி பெரிய சாதனையை படைப்பேன், எழுதி வைங்க. நம்பர் 2, குழந்தைகளே, நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு என்று ஒரு செயல் திட்டம் வேண்டும். நீங்கள் உடனே ஒரு போர் வீரனாக மாற வேண்டும். பிளான் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மை டியர் சில்ட்ரன். ப்ரிப்பரேஷன். ஒருத்தன் சொன்னா, if you want to succeed, you have to plan to win. You must prepare to win. Then only you can expect to win. ஜிக்லர் அப்படிங்கிற பெரிய தன்னம்பிக்கை பேச்சாளர் சொல்றான், நீ வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் திட்டமிடு, தயார்படுத்து. இந்த உலகத்தில் தயார்படுத்தாம உலகத்தில் எவருமே பெரிய சாதனை பண்ண மாதிரி வரலாறே கிடையாது. நம்ம முயற்சி எடுக்கும்போது பல முறை தோற்று விடுவோம். ஆங்கிலம் சொன்னாங்க, இவர் சொல்லும்போது குழந்தை வந்து ஒரு சைக்கிள் கற்றுக்கிட்டதை பற்றி சொன்னார். அவங்க குழந்தை 3 வயசு பிள்ளை வந்து சைக்கிள் கற்றுக்கிட்டாங்க. முதல் நாள் ஒன்றுமே தெரியலை, 3ஆம் நாள் தைரியமாக சைக்கிளை ஓட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சமாக தான் மாற்றங்கள் ஏற்படும். ஆங்கிலத்தில் பேச வேண்டும், அறிவியல் கற்றுக்கொள்ள வேண்டும், கணிதம் கற்றுக்கொள்ள வேண்டும், கணினி மொழி. நான் கூட சொல்வேன், நீங்கள் வந்து முக்கியமாக 4 மொழி கற்றுக்கணுங்க. தமிழ் மொழி, ஆங்கில மொழி, கணினி மொழி, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். 4வது உடல் மொழி. தைரியமுள்ள மனிதனாக, தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக, உங்கள் மேலே உங்களுக்கே மரியாதை உள்ள மனிதனாக, மரியாதை உள்ள மனிதனாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாடி லாங்குவேஜ். இன்னைக்கு உங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட பார்த்து, மாம் ஐ லவ் யூ மாம் சொல்லிப்பாரு. என்னைக்கா சொன்னியா? உன்னை பெற்று வளர்த்து 15 வருஷம் வளர்த்து விட்டுருக்காள் அவங்க அம்மாவோட. ஒரு நாளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த மாடியா, மாம் ஐ லவ் யூ சொன்னியா? ஆங்கிலம் தெரியும்னு சொன்னேன்ல, அவரே இங்கிலாந்தில் இருந்து ஒரு பேசுனது இங்கிலீஷ் புரியும்னு சொன்னேன்ல, சொன்னியா? ஒரு நாளைக்கு பேசுனியா? அவங்க அம்மாவுக்கு தெரியாது நினச்சியா இங்கிலீஷு? கண்டிப்பாக இந்த வார்த்தையை புரிஞ்சுக்குவாங்க. புரியுவாங்களா இல்லையா? அதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜ். ஸோ மை டியர் சில்ட்ரன், ஒர்க். நீங்கள் வந்து முயற்சி எடுக்கும்போது தோல்வி ஏற்பட்டு விடும். உட்காந்துருக்க யாருமே தோல்வி இல்லாத மாதிரி நினச்சிட்டிங்களா? வாழ்க்கையில் ஆபிரகாம் லிங்கன் சொன்ன மாதிரி, எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை விட தோல்விகள் தான் அதிகம். தோற்று கொண்டிருக்கிறாயே, பல முறை தோற்று விட்டாயே, நீ அந்த நாட்டினுடைய ஒரு எம்எல்ஏ கூட ஆகலையே, எம்பி கூட ஆகலையே, எப்படி இந்த நாட்டினுடைய பிரதமராக வர முடியும் என்று நினைக்கிறாய் என்று கேட்டார்கள். நான் இதுவரைக்கும் சந்தித்தது எல்லாமே தோல்விதான். படிப்பில் தோல்வி,
தொழிலில் தோல்வி, திருமணத்தில் தோல்வி இருந்தாலும் நான் படித்து கொண்டிருக்கிறேன், பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக எனக்கு பதவி கிடைக்கும். அந்த நாள் நான் சிந்தித்தது, நான் எழுதினது, நான் செய்த எல்லா செயல்களும், வாசித்தது எல்லாமே எனக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னான். 10,000 முறை முயற்சி பண்ணான். என்கிளாண்டசன் எலக்ட்ரிக் பல்ப், மின்சார பல்பை தயார் பண்ணும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறான். சொல்லியிருக்காங்க, எங்க சார் ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 10,000 முறை தோல்வி அடைஞ்சிட்டீங்களே. நோ, தே ஆர் நாட் ஃபெயிலியர்ஸ். எவ்ரி ஒன் ஆஃப் மை ஃபெயிலியர் இஸ் a scientific discovery that shows you cannot invent an electric bulb in this method. 10,000 முறை தோல்வின்னு சொல்றாயே, 10,000 முறை தோல்வி அல்ல, 10,000 வழிமுறைகள் நீ இந்த வழிமுறைகளை செய்தால் உனக்கு எலக்ட்ரிக் பல்பு கிடைக்காது அப்படிங்கிற அறிவியல் உண்மை அது. எனவே தோல்வி அடைந்து விட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. மீண்டும் 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 முயற்சி பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான். இங்க எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. அவங்க பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு கேளு, தனிப்பட்ட முறையில் அங்கே மாட்ட கேளு, என்ன அவங்க வாழ்க்கையில பிரச்சனை. 1000 பிரச்சனைகள் இருக்கும். குழந்தை ஒழுங்கா படிக்காது, கணவன் குடிகாரன், பயங்கர கடன், உடல்ல நோய், கேன்சர் நோய், இப்படி மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு குழந்தைகளே. ஆனால் இதெல்லாம் அவர்கள் போர் வீரனாக இருந்து கொண்டு சமாளிக்கிறாங்க. எத்தனை தோல்வியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் இலக்கு என்று சொல்லிவிட்டேன், உங்களோட திறமை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு செயலில் இறங்குன்னு சொல்றேன், பல முறை முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றேன். தோல்வி அடைந்தாலும் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எல்லாம் விடுங்க சார், சுருக்கமா சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் இல்லை, நீங்க என்ன சார் எங்களை சொல்ல போறீங்க? நாங்க என்ன சார் பண்ணணும்? எங்களுக்கும் சாதிக்கணும்னு ஆசையாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. பெரிய வல்லுநர்கள் எல்லாம் பற்றி பேச போறாங்க, எங்களுக்கு பயிற்சி தர போறாங்க. சுருக்கமா சொல்லிட்டு போங்க சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நாங்கள்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகள், எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. ஹைதராபாத்தில் இருக்கிற நேஷனல் போலீஸ் அகாடமியில் எங்களுக்கு பயிற்சி. அந்த பயிற்சியில் முதல் என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? துப்பாக்கி சுட சொல்லுவாங்களா? குதிரையில் ஏற சொல்லுவாங்களா? இல்லை யூனிஃபார்ம் போட்டு கவாத்து பண்ண சொல்லுவாங்களா? இல்லை ஓட சொல்லுவாங்களா? இல்லை என்னதான் சொல்லி தருவாங்க முதல்ல தெரியுமா? காலையில் 4:30 மணிக்கு எந்திக்கிறது கற்றுக் கொடுப்பாங்க. முதல்ல அடிச்சு எழுப்புவாங்க. 4:30 மணிக்கு எந்திங்கடான்னு சொல்லி அடிச்சு எழுப்புவாங்க. அதுதான் முதல்ல கற்றுக் கொடுக்கறது. நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி ஐபிஎஸ் இருக்கு முதல்ல தைரியம் கற்றுக் கொடுப்பாங்க, முதல்ல ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பாங்க, துப்பாக்கி சூட கற்றுக் கொடுப்பாங்க. இல்லை, முதல்ல கற்றுக் கொடுக்கறது 4 மணிக்கு எந்திரான்னு சொல்லி அடிச்சு எழுப்பி விடுவாங்க. முதல்ல கற்றுக் கொடு. இதுதான் உள்ள நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது. ப்ளீஸ் வேக் அப் ஏர்லி இன் தி மார்னிங். எங்க அம்மாலாம் 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. 3 மணி. நாங்கள் 8 பிள்ளைகள், 10 ஆடு மாடு இருக்கோம். இதுக்கெல்லாம் தண்ணி போடுறோம், சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி 3 மணிக்கு எந்திரிச்சு எங்கள் அம்மா தண்ணியை கிணத்துல தண்ணியை மேலே தூக்கி இந்த எல்லாருக்கும் தண்ணி போடுவாங்க. முதல்ல தண்ணி கொடுப்பாங்க, அப்புறம் தான் சமையல். கடினம் பிள்ளைகளை, வாழ்க்கை என்பது லைஃப் will be tough. But let me tell you, if you are also tough, life will give you infinite rewards. வாழ்க்கை கடினமாக இருக்கும், ஆனால் நீயும் உறுதியான மனிதனாக இருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு எண்ணற்ற பரிசுகளை கொடுக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிறேன். 1,13,000 போலீஸ் அதிகாரிகளுக்கு தலைவனாக இருக்கிறேன். எப்படி முடியும்? விவசாயம், உழுகிற வேலை, நெல் பயிர் விதைக்கிறது, நெல்லை கட்டி தூக்கி கொண்டு வீட்டில் கொண்டு விடணும். 3 கிலோமீட்டர் தலையை கூட சுமக்கணும். குழந்தைகளே, நீங்கள்லாம் பிள்ளைகள், அவங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வேலை இருக்காது. நாங்கள்லாம் படிக்கும்போது நெல் வயலில் போய் நெல்லை அறுத்து தலையில் தூக்கி கொண்டு போய் நெல்லை அடித்து அன்னைக்கு 9 மணிக்கு குளிக்க போவோம் ஆற்றுக்கு. உடம்பெல்லாம் 1000 இடத்துல அறுத்துருக்கோம். வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகள் இருக்குது, விட்டுறாதீங்க. ஸோ காலை எந்திரிச்சிருங்க 5 மணிக்கு. 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. அப்புறம் நாங்கள் என்ன சார் பண்ணணும்? குழந்தைகளை நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் காலை எந்திரிச்சு செய்தித்தாள் படிக்க வேண்டும். ஒரு ஆங்கில செய்தித்தாள் படிக்கணும், ஒரு தமிழ் செய்தித்தாள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். செய்தித்தாளை படிக்காத மனிதன் நாகரிகம் இல்லாத மனிதன். இந்த உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது? 188 குடியரசு நாடுகள் இருக்குது. இந்த நாடுகளுடைய என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, இங்கே என்ன நடக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, சரித்திரம் எப்படி இருக்கு, புவியியல் பூமியில் எங்கெல்லாம் கடல் இருக்கு, எங்கெல்லாம் நதி இருக்கு, எங்கெல்லாம் மலைகள் இருக்கு, எங்கெல்லாம் மிருகங்கள், எங்கெல்லாம் வன விலங்குகள் இருக்கு, என்னென்ன அறிவியல் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, இப்படிங்கிறத நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் செய்தித்தாள், ஆங்கில செய்தித்தாள் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் நிறைய வாசிக்கணும். யூ மஸ்ட் ரீட் ஏ லாட் ஆஃப் புக்ஸ். நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த பாட புத்தகங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே நாள் படித்து முடிக்கலாம், ஒரு வாரத்தில் படிக்க முடிக்கலாம், மேக்ஸிமம் 1 மாதம். அதுக்கு மேலே படிக்கிறது அதில் ஒன்றுமே இல்லை.
நீங்கள் உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அறிவியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், புவியியலை பற்றி தெரிந்து கொள்ளும், மனித சரித்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எப்படி தோன்றினான், மனிதன் எப்படி நாகரிகமான மனிதனாக மாறினான், சிங்கத்தோடு எப்படி சண்டை போட்டான், தன்னை விட பயங்கரமான வலிமையான சிங்கத்தை கொண்டு போய் கூட்டில் மனிதன் அடைத்தானே எப்படி. சாப்பியன் ஒரு புக் வந்திருக்கு, அவன் சொல்றான் இவ்வளவு பெரிய சிங்கத்தையும் புலியையும் யானையும் மனிதன் எப்படி பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டான்னா மனிதர்கள் ஒன்று கூட முடியும், சமுதாயமாக வாழ முடியும், ஒண்ணுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணா சிங்கத்தை பிடிச்சிடலாம். அப்படிங்கதான் காரணம். we can unite ours, we can cooperate at a larger scale. இன்னைக்கு நான் பேசுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் போய் சேரும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பார்க்க முடியும், அதை பற்றி பேச முடியும், அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியும். அப்படிதான் நம்ம மனிதனுடைய சிறந்த தன்மை, அந்த தன்மை இருக்குது. அதனால தான் நம்ம உலகத்தை இப்போ அடக்கி ஆள ஆரம்பிச்சிட்டோம். உலகத்தை கெடுத்துட்டு இருக்கோம், அது வேற. காடை அழிச்சிட்டு இருக்கோம், மன விலங்குகளை கொண்டுட்டு இருக்கிறோம், பயங்கரமான டயரத்தை எரிச்சு நம்ம மாசு பண்ணிட்டு இருக்கோம், அது வேற பிரச்சனை. இந்த பூமியை நம்மளே அழிச்சிருவோம் போல இருக்கு. அதுதான் முதல்வர்கள் சொன்னார்கள், இந்த பூமியை ஒரு சிறந்த பூமியாக நாம் மாற்ற வேண்டும், நமது பிள்ளைகள் உலகத்தை ஆள வேண்டும். தமிழ்நாட்டு குழந்தைகள், இந்த இளமையான இளைஞர்கள் உலகத்தை ஆள வேண்டும் சொன்னார்களே, அது நாங்கள் எப்படி சார் பண்ணுறதுன்னா வாசிக்க வேண்டும். ப்ளீஸ் ரீட் ஏ லாட் ஆஃப் புக்ஸ். இந்த வாசிக்கிறது, நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதை விட மிகப்பெரிய சுகம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சாப்பிட்றது, விளையாடுறது, டிவி பார்க்கறது, இது எல்லாத்தையும் விட நமக்கு தெரியாத அறிவியல் உண்மைகள், அதை பற்றி தெரிந்து கொள்வது. இந்த ஹால் இருக்க எவ்வளோ பெரிய ஹால், இது கட்டுறதுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும், எவ்வளோ செங்கல் தேவைப்படும், இதில் இந்த ஏசி வச்சுக்கிறாங்களே. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏர் கண்டிஷனிங்கே கிடையாது பிள்ளைகளே, மொபைல் ஃபோன் கிடையாது. இன்னைக்கு மொபைல் ஃபோன் வந்திருக்காது, என்னென்ன விஷயங்களுக்கு எப்படி வந்துருச்சு, ஏன் சிந்திங்க. அதுக்கு நீங்கள் வாசிக்க வேண்டும். இறுதியாக சொல்கிறேன், இது மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு கல்வி வந்துடும், உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருந்திருக்கும். சமீபத்தில் நம்ம எல்லாம் வாழும்போது ஒரு சிறந்த விஞ்ஞானி சமீபத்தில் வாழ்ந்து இறந்தார். அவருடைய பெயர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவருக்கு உங்களை நல்லா பிடிக்கும், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சொன்னார் பார்த்தீங்களா, அவருடைய பிறந்த நாள் மார்ச் 1 இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை நான் முதல்வன் அப்படின்னு திறந்திருக்காரு. ஹி லைக்ஸ் யூ. ஸோ அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங், அதே சொல்லுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யூ ஸோ மச். ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் சொல்றாரு, குழந்தைகளாக சொல்றாரு, மை டியர் சில்ட்ரன், டோன்ட் லுக் அட் யுவர் ஃபீஸ், லுக் அட் த ஸ்டார்ஸ். குனிஞ்சு பார்க்காதீங்க, நிமிர்ந்து பாருங்க, வானத்தை பாருங்கள். லுக் அட் த ஸ்டார்ஸ், ட்ரை டு மேக் சென்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் சீயிங். இந்த நட்சத்திரங்கள் எதனால் ஆனது, எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, அது ஏன் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, அங்குள்ள ஒளி அலைகள் அங்கிருந்து கிளம்பினா என்னைக்கு தான் இங்கே வந்து சேரும்னு சிந்தியுங்கள். ட்ரை டு மேக் சென்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் சீயிங். ஒரு பில்டிங் இருக்குன்னா இதை பற்றி சிந்திங்க. இந்த எத்தனை செங்கல்னா அதுக்கு பேர் சிவில் இன்ஜினியரிங். ஒரு மிஷின் அப்படின்னா எப்படி விமானம் ஓடுதுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இங்கே உள்ள எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். உங்கள் மொபைல் ஃபோன் எப்படி வேலை பார்க்கணும்னு யோசிச்சிங்கன்னா அது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். இதுபோல் ட்ரை டு மேக் சென்ஸ். ஒரு மரம் வளருதுன்னா இந்த மரம் எப்படி தான் வளர்ந்தது, எவ்வளோ நாளில் வளர்ந்தது, இதுக்குள்ள என்னதான் பொருள் இருக்குது, இது எரிச்சா என்னதான் வரும், அதில் இருக்கக்கூடிய கார்பன் எப்படி வந்து தெரியுமா. மரத்தில் பெரிய தடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய மரம் வளருதுன்னா மிகப்பெரிய அதில் டிம்பர் இருக்கா, டிம்பர், அந்த டிம்பர் எங்கேருந்து வந்து உங்களுக்கு தெரியுமா, காற்றில் இருக்கும் கார்பன். காற்றில் இருக்கும் கார்பன் என்கிற ஒரு தாது பொருள் தான், ஒரு எலிமெண்ட் தான் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடி. அதுதான் இந்த மாதிரி சேர்லாம் பண்ணியிருக்கிறோம். The carbon from the atmosphere joins with the oxygen and it becomes the carbohydrate. அதனால அந்த கார்பன்ல இருந்தா இது வந்திருக்குன்னு சொல்றாங்க. So try to make sense of what you are doing and more importantly try to wonder how nature works. Be curious. அவர் உங்களுக்கு சொன்ன செய்தி என்னது? Be curious. எதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிங்க. எல்லாமே வியந்து பாருங்கள், இந்த உலகத்தை வியந்து பாருங்கள். இன்னும் தெரிய வேண்டும், நிறைய தெரிய வேண்டும், புரிய வேண்டும் என்று ஆர்வம் காட்டுங்கள். படிப்பு தானாக உங்களுக்கு வரும், நீங்களே கண்டுபிடிப்பீங்க. சுருக்கமாக சொல்லுகிறேன், மாணவர்களாக இருந்தது போதும், இனி நீங்கள் ஆக வேண்டியது ஆராய்ச்சியாளர்கள். You should become research scholars. You must become discoverers. கல்வி என்பது பாடம் படிப்பதல்ல, கல்வி என்பது கண்டுபிடிப்பு. நேற்றுக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஸ்கவரி. உங்களுடைய கண்டுபிடிப்பினுடைய பயணத்தை இன்னைக்கு தொடங்குங்கள். நான் முதல்வன். திருப்பி சொல்லுங்க, ப்ளீஸ் டெல் மீ, நான் முதல்வன். ஐ அம் a champion. நீங்க இந்த குறிப்பிட்ட பாடத்தில் என்னை விட இந்தியாவில் உலகத்தில் எவனும் சிறப்பாக படிக்க முடியாது, தெரிந்திருக்க முடியாது. நான் செய்யும் வேலையில் இதை விட என்னை விட சிறப்பாக எவனும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம்
முதல்வன், நான் ஐ ஆம் அ சாம்பியன், ஐ ஆம் எ ஹீரோ அப்படின்ற முயற்சியில் எடுங்க. முதல்வர்கள் சொல்லியிருக்காங்க, இங்கே இருந்தாங்க கண்காணிப்போன்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், இன்னிலிருந்து உங்களோட பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். அடுத்த தேர்வில் நீங்கள் 100 மார்க் வாங்கணும். சமுதாயம் உங்களை திரும்பி பார்க்கணும், குழந்தைகள்லாம் திரும்பி பார்ப்பாங்க. உங்கள் ஆசிரியர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. என் மாணவி 100 மார்க் வாங்கியிருக்கா, சாதாரணமாக தான் இருந்தா, இன்னைக்கு 100 மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லி வீட்டில் எல்லாம் அவங்க போய் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பள்ளிக்கூடத்திலே உங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் தோன்றும். பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்லை பிள்ளைகளே, இறுதியாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்று ஒரு ரசிகர் மன்றம் தோன்றணும். இன்னிலிருந்து நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம். அந்த ரசிகர் மன்றத்தோட தலைவர் யாராக இருப்பாங்க? உங்கள் அப்பா தான். நியமிச்சிருங்க. என்னைக்கு? மை டேட், யூ ஆர் த பிரசிடென்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் அசோசியேஷன் இன் மை ஹவுஸ். நீங்கள் சொல்லாமலே ஆயிடுவாங்க. உங்கள் தாயார் தான் செக்ரட்டரி, உங்களுடைய ஃபேன் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக மாறணும். இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படணும். நாள் முதல் என்பது உண்மையிலே நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தீப்பொறி பறக்கும் அந்த அனல் பேச்சுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்னும் சக்தி அதிகரிக்கிறதுக்காக நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இளைஞர்களின் சக்தி அப்படின்னு சொன்னா மாற்று கருத்து இல்லை. கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் பேராசிரியர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சக்தி அப்படிங்கிற நுண் செயலியை உருவாக்கிய குழுவிற்கு தலைமை தாங்கியவர், இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் திரு காமகோடி விழிநாதன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். நிறையவே பேசலாம் சார் குழந்தைகளுக்காக. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை என்றார் திருவள்ளுவர். அதாவது, ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருள்கள் செல்வம் அல்ல. இத்தகைய அழிவில்லாத கல்வியை மாணவர்கள் பெறுவதற்கு நம் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ள இந்த விழா ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த உன்னத விழாவில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப காரணமாக நம் கல்வி தரத்தை தொடர்ந்து முன்னேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பலவிதமான வேலை வாய்ப்புகள் இன்று பெருகி வருகின்றன. அதற்கேற்ப பலவிதமான பயிற்சிகள் நாம் மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும். அதிகமான வேலை வாய்ப்புகள் உள்ள துறைகளை பற்றியும் அதற்கு தேவையான கல்வி தகுதிகள் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். முதலில் டேட்டா சயின்ஸ் என்ற துறையை பற்றி கூறுகிறேன். டேட்டா சயின்ஸ் என்றால் என்ன? உதாரணமாக, நம் கிராமத்தில் பாட்டி சொல்வார்கள், ஐப்பசி மாதம் மேற்கிலிருந்து காற்றடித்தால் 2 நாள்களில் மழை வரும் என்று. இதில் 3 டேட்டா உள்ளது. எந்த மாதம், எந்த திசையிலிருந்து காற்றடிக்கிறது, எத்தனை நாட்களில் மழை வரும். இது பல ஆண்டுகள் பல மனிதர்கள் கவனித்து அதிலிருந்து உணர்ந்த ஒரு விஷயம். இது ஒரு கணினி, அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக உணர முடியுமா என்பதுதான் கேள்வி. இதற்கு பதில் நிச்சயமாக கணினி மூலம் உணர முடியும். அந்த கணினிக்கு கடந்த 5 வருடம் ஒவ்வொரு நாளும் காற்று எந்த திசையாக அடித்தது மற்றும் அன்று மழை பெய்ததா இல்லையா என்ற டேட்டாவை கொடுத்துவிட்டால் அந்த டேட்டாவின் மேல் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் தயார் செய்துவிட்டால் அந்த சாஃப்ட்வேர் இன்றைய தேதி மற்றும் காற்று எந்த திசை அடிக்கிறது என்று கொடுத்தால் மிக துல்லியமாக சொல்லும் மழை வருமா வராதா என்று. இதேபோல் வானிலை மட்டுமன்றி சுகாதாரம், வேளாண்மை, வர்த்தகம், ஃபைனான்ஸ் போன்ற பல துறைகளில் டேட்டா சயின்ஸ் ஒரு முக்கிய தொழில்நுட்ப புரட்சியை உருவாக்கப் போகிறது.
அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இதனால் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்களும் அதில் ஒருவராக ஆகலாம், முதல்வனாக ஆகலாம். இதற்காக சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி மெட்ராஸ் இணையதளம் இன்டர்நெட் வழியாக ஒரு ஆன்லைன் பிஎஸ்சி டிகிரி படிப்பை ஏற்படுத்தியுள்ளது. +2 படித்து முடித்த மாணவர்கள் எல்லோரும் இதில் சேர்ந்து பயில முடியும். இது ஆன்லைன் டிகிரி என்பதால் நீங்கள் கல்லூரியில் மற்றொரு டிகிரி படித்துக்கொண்டே இந்த ஆன்லைன் டிகிரியிலும் சேரலாம். உதாரணமாக பிகாம் படிக்கும் ஒரு மாணவி இந்த டேட்டா சயின்ஸ் டிகிரியும் சேர்த்து படித்தால் பேங்கிங் துறையில் அவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பு உள்ளது. இந்த ஆன்லைன் டிகிரிக்கு ஆண்டில் 2 முறை விண்ணப்பிக்கலாம். முதலில் 4 வாரம் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் உள்ளது. அதன் பிறகு ஒரு தகுதி தேர்வு, அதாவது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். அதில் குறிப்பிட்ட மதிப்பெண் பெற்றுவிட்டால் உங்களுக்கு அட்மிஷன் கிடைத்துவிடும். 3 வருடம் படிக்க முடியாத சூழ்நிலை இருக்குமானால் முதல் வருடம் படித்துவிட்டு டிப்ளமா டிகிரி பெறலாம். இதுவும் வேலை வாய்ப்பை அதிகரிக்க உதவும். அதேபோல் தற்பொழுது தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் படிக்கும் 300 மாணவ மாணவிகள் இந்த ஆன்லைன் டிகிரியில் சேர்ந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்த பொழுது இந்த 300 எண்ணிக்கையை குறுகிய காலத்தில் 1000ஆக உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு இலக்கை தெரிவித்தேன். அவரும் மிக உற்சாகத்துடன் இதை வரவேற்றார். இதன் தொடர்ச்சியாக இன்று இந்த நான் முதல்வன் உலகை வெல்லும் இளைய தமிழகம் நிகழ்ச்சி மூலமாக இந்த டேட்டா சயின்ஸ் ஆன்லைன் டிகிரி பற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்களிடம் ஒரு அவேர்னஸ் உருவாக்க எனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். தமிழக அரசின் உதவியோடு உங்களிடம் இந்த ஆன்லைன் டிகிரியை பற்றி விரிவாக பேசி தகுதி தேர்வுக்கு உங்களை தயார் செய்ய ஐஐடி மெட்ராஸ் சார்பாக நாங்கள் முயற்சி எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வொகேஷனல் ட்ரைனிங் என்பது ஒரு நாட்டிற்கு மிகவும் தேவை. முன்காலத்தில் ரேடியோ டெக்னாலஜி போன்ற தொழில்நுட்பங்கள் இந்த வொகேஷனல் கோர்ஸ் மூலம் மாணவர்கள் பயின்றார்கள். இப்பொழுது பல அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன. குறிப்பாக 5G மொபைல் டெக்னாலஜி பல லட்சக்கணக்கான எலக்ட்ரானிக் கருவிகளை கொண்டதுதான் 5G. இந்த கருவிகளை இன்ஸ்டால் செய்து ஆப்ரேட் செய்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவது பல டெலிகாம் கம்பெனிகளில் பெரிய அளவில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. +2 முடித்த பின் டிகிரி படிக்கும் மாணவர்கள் 5G தொழில்நுட்பத்தில் ட்ரைனிங் மேற்கொண்டால் அவர்கள் வேலை வாய்ப்பு மிகவும் அதிகரிக்கும். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதேபோல் 3D பிரிண்டிங், நீங்கள் ஒரு காகிதத்தில் லேசர் பிரிண்டர் மூலம் ஒரு கடிதத்தை பிரிண்ட் செய்வதை பார்த்திருப்பீர்கள். அது 2 டைமென்ஷன். இன்று ஒரு வீட்டையே பிரிண்டர் மூலம் பிரிண்ட் செய்யலாம். அது 3D பிரிண்டிங். குறிப்பாக ராக்கெட் இன்ஜினை நாங்கள் 3D பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் செய்துள்ளோம். குறுகிய காலத்தில் மிகவும் கடினமான கருவிகள் மற்றும் ஸ்ட்ரக்சர்ஸை துல்லியமாக்க உருவாக்க 3D பிரிண்டிங் ஒரு வரப்பிரசாதம். பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இந்த துறையில் உள்ளன. மாணவர்கள் கல்லூரியில் டிகிரி படிக்கும் பொழுது கூடவே இந்த 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயின்றால் அவர்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக நீங்கள் அடிக்கடி கேட்கும் ஒரு சொல் ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டி என்றால் என்ன? உதாரணமாக வாட்டர் லெவலை தெரியப்படுத்தும் சென்சாரை சென்னை முழுவதும் பொருத்தி விடுவோம். இந்த சென்சார்களை இன்டர்நெட் மூலம் கனெக்ட் செய்து விடுவோம். மழை பெய்யும் பொழுது ஒரு இடத்தில் தண்ணீர் லெவல் ஏறிவிட்டால் அந்த சென்சார் இன்டர்நெட் மூலம் தானாகவே கார்ப்பரேஷனுக்கு தெரியப்படுத்தும். இதை வைத்து குறுகிய நேரத்தில் கார்ப்பரேஷன் ஆக்ஷன் எடுத்து வெள்ளம் வராமல் அந்த ஏரியாவை காப்பாற்றலாம். இதுதான் ஸ்மார்ட் சிட்டி இன் ஒரு உதாரணம். இதைத்தான் நாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். இதிலும் பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உள்ளன.
மாணவர்கள் இந்த துறையில் பயிற்சி பெற்று பயனடையலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருவள்ளுவரின் அறிவுரைப்படி நீங்கள் கற்கும் எந்த பாடத்தையும் முழுமையாக கற்று அந்த துறையில் நான் முதல்வன் என்ற முத்திரையை நீங்கள் பதிக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படுங்கிற மாதிரி நல்ல அந்த ஹாப்பி ஸ்நாக்கிங் ஒன் சைடு, இன்னொரு பக்கம் ரொம்ப அழகாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து புது புது அழகான விஷயங்களை கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக நிறைய காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து ஒரு சினிமா பாடல் கேட்டிருப்போம், சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா அப்படின்ற அந்த பாட்டு கேட்டிருப்போம். அந்த சந்திரன் மேலே நம்ம எல்லாருக்கும் அவ்வளவு கனவு. அந்த கனவை கையருகே நிலா கையருகே சந்திரன் அப்படின்னு நமக்காக ஒரு அழகான ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை தொடர்ந்து பல அரிய தகவல்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நூல்களாகட்டும் எழுத்துக்களாகட்டும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நிலவு நாயகன் அப்படின்னு எல்லாருனாலையும் போற்றப்படக்கூடிய அறிவியலாளர், விண்வெளி ஆய்வு மையத்தின் இயக்குனராக இருந்ததுடன் மட்டுமல்லாமல் பல செயற்கைக்கோள்களை உருவாக்கிய சாதனை படைத்தவர். கையருகே நிலா கையருகே செவ்வாய் என இவர் தந்த அறிவு களஞ்சியம் பல. திரு மயில்சாமி அண்ணாதுரை, அறிவியலாளர், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் அவர்களை பேச அழைக்கிறேன். ஆக்சுவலாக சார் வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், கேள்விகளுக்கான பதில்கள் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சார் கிட்ட பேசலாம். இது வந்து ஒரு Q&A செஷன் மாதிரி, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்குன்னு சார் விரும்புகிறாங்க. ஸோ ஆர் வி ரெடி? ரெடியா? சூப்பர். முதல்ல நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு உங்களை தயார் பண்ணுறதுக்காக ஒரு 5-6 நிமிஷம் பேசுகிறேன், சரியா? அரிதினும் அரிதான மனித வாழ்வில், இனிதினும் இனிதான இளமை பருவத்தில், பெரிதினும் பெரிதான லட்சிய கனவுகளுடன் உயர்விலும் உயர்வாய் நமது தமிழ் மண்ணை எடுத்துச் செல்ல வீறு கொண்டு வந்திருக்கும் எனதருமை தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு எனது மனமிறந்த வாழ்த்துக்கள். தேடிச்சோறும் இதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமக ஒன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி வெறும் கூற்றுக்கிறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நானும் வீழ்வனென்று நினைத்தாயோ என்று பாரதியினுடைய கூற்றுப்படி இந்த மன்றத்திலும் மாநிலம் தழுவிய பல இடங்களில் இப்பொழுது கூடியிருக்கும் நாம் வெறும் கதைகள் பேசியும் கேட்டும் மகிழ்ந்தும் அவிழ்ந்து செல்லும் நெல்லிக்கடி மூட்டை அல்ல, புதியதோர் உலகம் படைக்க புறப்பட்டிருக்கும் புத்தாக்க படைப்பாளிகளின் படை என்பதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கும் பாசறை இது. பயிற்சிக்கு பின் தொடரும் உங்களின் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு என காத்திருக்கும் உயரங்களை சுட்டிக்காட்டும் கலங்கரை விளக்கம் இந்த மன்றம் என்பதை நீங்கள் மனதில் பதித்து கொண்டீர்களா? என்ன திரு சைலேந்திர பாபு பேசினார், ஐஐடி ப்ரோ இயக்குனரும் பேசினாங்க, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன பரீட்சை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ராக்கெட் லான்ச் பார்த்துருக்கீங்க இல்லையா? என்ன நடக்கும் லான்ச்சுக்கு முன்னாடி? கவுண்ட் டவுன். இப்போ ஒரு கவுண்ட் டவுன் அங்கே ஆக்சுவலாக 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்கு நடக்கும். இப்போ அப்படி இல்லை, 5 மணித்துளிலிருந்து 5 வினாடிகள், 5 4 3 2 1 0ன்னு கையை முடுக்குவேன். அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு முறை கைதட்டினீங்கன்னா எனக்கு இதுவரைக்கும் நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கு, நான் சொல்கிறதையும் மற்றவர்கள் சொல்வதையும் வாங்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ராக்கெட் 0 பண்ண மேலே போகும் பொழுது தான் அந்த ராக்கெட் மேலே போகிறதுக்கு தயார்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்களும் தயாரா அப்படின்னு பார்ப்பதற்கான ஒரு முயற்சி, சரியா? நான் பேசுவது கேட்குதா? அவங்க பேசுனது கேட்டுச்சா? நாங்கள் பேசுனது நீங்கள் பார்க்குறீங்களா? அது மாதிரி இருக்கலாம். ஆரம்பம். 5 4 3 2 1 1. பூஜ்ஜியம். இப்போ இங்கே என்ன நடக்குது? புரிஞ்சுதா? சரியாக கவனிச்சுங்க. என்ன முக்கியமானது, இப்போ இது நான் முதல்வன் என்பதற்கான பயிற்சி பட்டறையினுடைய துவக்க விழா.
இந்த துவக்கம் ஒரு ராக்கெட் இருக்கு இல்லையா, அது சிறிகரிக்கோட்டாவிலிருந்து புறப்பட்டு அது போகக்கூடிய இடம் நிலவாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், சூரியனை சுற்றிய பாதையாக கூட இருக்கலாம். ஆனால் அது அப்படி போகும் பொழுது அந்தந்த இடங்களில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இப்போ நான் என்ன சொன்னேன், எல்லாரும் சரியாக பார்த்துட்டு, எல்லாரும் என்ன பார்க்க முடியுது இல்லையா, என் கையை பார்க்க முடியுது இல்லையா, 5 சொன்னேன், 4 3 2 1 வந்துட்டு நான் என்ன சொல்ல வேணும்னு நினச்சேன், 0 சொல்லணும், 0 சொன்னேன், கையை முறுக்கணும் இல்லையா, 0 சொல்லாமல் 1ன்னு சொன்னேன். ஏன் எல்லாம் கை தட்டினீங்க? கேள்வி, அறிவியல் அப்படிங்கிறது ஒரு கேள்விகளால் வருவது தான். சரியாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ கட்டடம் என்ன கட்டுறது அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ஒரு செயல் செய்கிறீங்க. சரியாக புரிஞ்சுங்க. பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள், செயல் செய்கிறீர்கள். புரியுதா? இதில் இந்த எல்லா கோஆர்டினேஷன் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் 0ன்னு சொன்னாலும் என்னுடைய 1ன்னு சொன்னாலும் என்னுடைய கையை இருந்துச்சு. அந்த காரணத்துக்காக நீங்கள் பண்ணியிருக்கலாம். காது ஒன்று கேட்டிருந்தாலும் கண் ஒன்று பார்த்துருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். அது ஒன்று. 2வது, திரும்ப நான் சரியாக சொன்னேன், அப்போ கைதட்டினீங்க. இதில் 2 நடந்திருக்குது. முதல் முறை ஒரு தவறு நடந்தது, 2வது அந்த தவறை திருத்தி கொண்டீர்கள். இதுதான், இது முக்கியமாக வேணும். ஏன்னா தவறுவது மனித இயல்பு, தவறை திருத்திக் கொள்வதும் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக போகலாம். அதான் சொன்னாங்க இல்லையா, 10,000 முறை தோற்றாலும் இன்னொரு முறை ஒன்றை புதுசாக கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு சரியாக போவதற்கு தயாராக இருக்கும். அறிவியலினுடைய முக்கியமான தத்துவம் அதுதான். ஏன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் மற்ற நாடுகளும் சேர்ந்து 51 முறை நிலவுக்கு போனாலும் யாருமே, செவ்வாய்க்கு போனாலும் யாருமே முதல் முறை ஜெயிக்கலை. இருந்தாலும் முதல் முறையிலேயே வென்ற முதல் நாடாக இந்தியா மங்கள்யான் மாற்றி காமிச்சது. அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தோல்விகள் எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நாம் புரிஞ்சதுனால, அந்த தோல்விகள் எல்லாம் இல்லாமல் நம்முடைய மங்கள்யான் பண்ணினதுனால முதல் முறையில் சென்றாலும் மிக மிக சிக்கனமாக சென்றாலும் நம்முடைய மங்கள்யான் முதல் வெற்றியை அடைந்தது. புரிஞ்சுதா? அதே மாதிரி உங்களுடைய பயணம் முதல் வெற்றி அடையணும்னா இதை சரியாக புரிஞ்சுங்க. இதை மனதில் வைத்து கொண்டவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றவர்கள் இந்த இடத்திலிருந்து, இந்த கணத்திலிருந்து ஆரம்பியுங்கள். அடுத்து 10 நிமிடங்கள் உங்கள் காதுகளையும் கண்களையும் மனதையும் எனக்காக திறந்து வையுங்கள். எல்லாரும் ஒன்றாக ஒரு லட்சிய பயணத்தை ஆரம்பிப்போம். நிலவுக்கு இல்லை, செவ்வாய்க்கு இல்லை, உங்கள் தொடக்கூடிய அந்த உயரங்களை நோக்கிய பயணத்திற்காக இது. நேற்றைய தினம் தேசிய அறிவியல் தினம், எல்லாம் தெரியும் இல்லையா? நேற்றைய தினம் தேசிய அறிவியல் தினம். நிலையான எதிர்காலத்திற்கான ஒன்றிணைந்த அறிவியல் தொழில்நுட்பம், இன்டகிரேட்டட் எஃபர்ட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் த சஸ்டைன்டு ஃபியூச்சர். புரிஞ்சுக்கணும். ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான எதிர்காலத்திற்கான எப்படி அறிவியல் தொழில்நுட்பம் இருப்பது அப்படிங்கிற கருப்பொருளில் கொண்டாடினோம். இன்றைய தினம் மாநில அளவிலான திறன் மேம்பாட்டு பயிற்சியின் ஆரம்ப விழா, நான் முதல்வன் அப்படிங்கிற முயற்சியில் 2ஐயும் சேர்த்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் விவசாயம் முதல் விண்வெளி வரை. சரியாக புரிஞ்சுக்கணும். அறிவியல் தொழில்நுட்பம் என்பது எல்லா துறைகளிலும் விவசாயம் முதல் விண்வெளி வரை நம்முன் கொட்டி கிடைக்கும் வாய்ப்புகளை எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எந்த உயரங்கள் இருக்குது, எந்தெந்த கோட்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத கோடிட்டு காட்ட நான் முயற்சி பண்ணுறேன். திறன் மேம்பாட்டு முயற்சியின் பொழுது பயிற்சிக்கு பின்னும் நாம் எப்படி அந்த வாய்ப்புகளில் நம்மை இணைத்து கொள்ள முடியும், நாமும் உயர்ந்து நமது வீட்டையும் நாட்டையும் உயர்த்த முடியும் அப்படிங்கிற கோடிட்டு காட்டுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். முதல்ல விவசாயம். உலகினுடைய முதல் விஞ்ஞானி விவசாயி தான். சரியாக புரிஞ்சுங்க. உலகினுடைய முதல் விஞ்ஞானி யார்? விவசாயி தான். அவனுடைய விஞ்ஞான கூடம் எது அப்படின்னா அவனுடைய வேளாண் நிலம். இன்று வரை பல தலைமுறைகளாக நாம் உயிர் வாழவும் உடல் வளர்த்தவும் தேவையான உணவை கொடுத்து வரும் மகோன்னதமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தான் விவசாயம். பெருகி வரும் மக்கள் தொகை, அருகி வரும் நீராதாரம், சுருங்கி வரும் வேளாண் நிலம், சரியாக புரிஞ்சுங்க, குறைந்து வரும் வேளாண் உழைப்பாளிகள் என்ற பல்முனை தாக்குதல்களால் எதிர்காலத்தில் விவசாயம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்குறி மெதுவாக தலைதூக்கியுள்ளது. அது விசுவரூபம் எடுக்கும் முன் நாம் விழித்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை தற்போதைய கொரோனாவும் மற்றும் பல சர்வதேச நிகழ்வுகளும்
நமக்கு பறைசாற்றுகின்றன. எங்கேயோ சிறுசாக ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறோம், அது சிறுசாக ஆரம்பிக்க கொஞ்சம் சில நாள்லேயே விஸ்வரூபம் எடுக்குது இல்லையா? சர்வதேச நிகழ்வுகள் அது மாதிரி நமக்கு நடக்குது. ஐரோப்பாவில் 6 நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டை ஆரம்பிச்சது மெதுவாக. இப்போ நம்ம சமையல் அறையில் நமக்கு என்ன இருக்குமா தெரியலை. நம்ம போடக்கூடிய சோப்பு நாளைக்கு பற்றாக்குறை வருமா ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குது. அது மாதிரி இருக்குது. அது மாதிரி இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நமது மண்ணுக்கு தேவையான நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு பலதும் செய்யணும். என்ன செய்ய வேணும் அப்படின்னா, சுருங்கி வரும் நிலம் அப்படின்னு சொன்ன விவசாயத்துக்கான நிலம் அதை மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய அரசினுடைய ஒரு கோட்பாடாக கூட வந்துட்டு இருக்காது. அது பிரகாரம் தரிசு நிலங்களை வேளாண் நிலங்களாக மாற்றி விளைநிலங்களின் பரப்பை கூட்டி நிலத்தை உழுது விதைப்பதிலிருந்து சொட்டு நீர் பாசனம், நீர் மேலாண்மை, பூச்சிக்கொல்லி மற்றும் இயற்கை உரம் தெளிப்பான் என்று விளைபொருளை அறுவடை செய்து சஞ்சை பொருளாக்கும் வரை விவசாயத்தில் சரியாக புரிஞ்சுங்க, புதுரச்சம் பாய்ச்ச வேண்டிய தேவையான முறைகளையும் நேற்று செய்த விவசாயத்தை வச்சுட்டு இன்றைக்கி நாம் சாப்பிடலாம். இதை இப்படியே பண்ணிட்டு போனோம்னா நாளையும் நாளை மறுநாளும் நமக்கு தேவையான விவசாய பொருள்கள் வருமா, உணவுப் பொருள்கள் வருமா ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு இந்த தேவை இருக்குது அப்படிங்கிறதாக சொல்ல முயற்சிக்கிறேன். அந்த தேவையை பூர்த்தி செய்பவர்களாக நீங்கள் இருக்க முடியுமா, அறிவியல் தொழில்நுட்பம் இருக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். அப்படி வரும் பொழுது இதற்கான இயந்திரங்களை உருவாக்கும் அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் வேளாண் இயந்திரங்களை உபயோகிக்கும் இளம் வேளாண் விவசாயிகளாகவும் தொழில் முனைவர்கள் என்றால் ஒரு தொழிற்சாலை வைப்பது மட்டுமல்ல, உங்களுடைய வயல்வெளியில் உங்களால் உருவாக்க முடிஞ்சதுன்னா இன்னும் சிறப்பாக நேற்றைக்கு அப்பா விளைச்ச நெல்லை விட நீங்களால் மகனாக உங்களால் சரியாக 10% 20% விளைவிக்க முடிஞ்சதுன்னா அதுவும் ஒரு சிறந்த இதுதான் நினைக்க பார்க்கணும். அப்படி வரும்பொழுது நாம் உருவாகி நமது வாழ்க்கை தரத்தை சமுதாயத்தில் உயர்த்தி காட்டும் நிலையை உருவாக்கும் பொழுது, விவசாயி என்ற வழியில் உருவாக்கி காட்டும் பொழுது நகரம் நோக்கி நகரவோ வேறு நாடு நோக்கி செல்லவோ கிராமத்து இளைஞர்களுக்கு அவசியம் இருக்காது. அப்படி ஒரு நிலைமையை, ஏன்னா விண்வெளி விஞ்ஞானி மட்டுமில்லை, விவசாயம் ஒரு விஞ்ஞானி, அது நம்ம வீட்டிலேயே விஞ்ஞானி, நாமே இருக்க முடியும் அப்படின்னு காட்டும் பொழுது அந்த உயர்நிலையை நாம் அடையும் பொழுது வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திசையில் அரசு பல பணிகளை செய்துள்ளது. அதை சரியாக புரிஞ்சுக்கணும். எங்கேயோ போகிறதில்ல, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க வேணும். சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழக ஆளில்லா வானூர்தி கழகம், தமிழ்நாடு ட்ரோன் கார்பரேஷன், அதில் ஒன்று. இது என்ன பண்ண முடியும்? விவசாயி சொல்கிறேன் இல்லையா, வேளாண் நிலத்தில் இறங்கி வேலை செய்வதற்கு ஆட்கள் குறைஞ்சிட்டுறாங்கன்னா பல காரணங்கள், என்ன வேலை பையங்களுக்கு பிடிக்கல அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த ட்ரோன் மூலிமா என்ன செய்ய முடியும்? விவசாயி வயலில் இறங்கி பூச்சிக்கொல்லிதலுக்கும் பணிக்கு இப்பொழுது ஆட்கள் அதிகம் இல்லை. ஆனால் அதே பணியை சிக்கனமாகவும் சிறப்பாகவும் வயலுக்கு மேல் பறந்தபடி, அந்த ட்ரோன்கள் வயலுக்கு மேல் பறந்தபடி செய்யும் பொழுது இந்த பூச்சிக்கொல்லிகளை சிறப்பாக இது பண்ண முடியும். இந்த ஒரு செயலில் மட்டும் பல ஆயிரம் இளைஞர்களுக்கு சிறப்பான பணிகளுக்கு வாய்ப்புள்ளது. ஏன்னா எப்படி நீங்கள் கம்ப்யூட்டர் இயக்கிறீங்களோ, எப்படி ஏரோப்ளேன் இயக்கிறீங்களோ, அதே மாதிரி ஆள் இல்லாமல் அந்த இயக்கி செய்ய முடியும், சிறப்பான பணிகளை முடியும். இதை தாண்டி இந்த ட்ரோன்களை உருவாக்கும் பாகங்களிலிருந்து என்ஜின், பேட்ரி, ப்ராசஸர், அவங்க கூட பேசிகிட்டு இருந்தால் ப்ராசஸர் நம்ம ஐஐடியில் பண்ணுறாங்க, நம்ம ப்ராசஸரே பண்ண முடியும், அதையும் முயற்சி பண்ணுறேன். தெளிப்பான்கள் என அந்த ட்ரோன் செய்வதற்கு பலதும் செய்ய முடியும். அவற்றை இணைத்து பல ஆயிரம் ட்ரோன்களை தயாரிக்க வேண்டும். அதை முறையாக இயற்க பயிற்சி பெற்ற பல ஆயிரம் ட்ரோன் பைலட்டுகள் தேவைப்படும். அதற்கான ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்குது, ட்ரோன் பைலட்டும் வருவாங்க. இவை பழுதுபட்டால் சரி செய்ய உபரி பாகங்களுக்கும் பயிற்சி பெற்ற டெக்னீஷியன்கள் தேவை. இவற்றிற்கும் அரசு உதவி செய்கிறது. இருந்தாலும் சிறு குறு முதலாளிகளாக நாம் அங்கங்கே உயிர் பெறுவதற்கான வாய்ப்பு இங்கே உருவாகிருக்குது. சரியாக புரிஞ்சுங்க. அந்த ட்ரோன் செய்வதற்கோ, ட்ரோனுடைய பாகங்கள் செய்வதற்கோ, அதனுடைய பழுது பார்ப்பதற்கு பண்ணுவதோ, அதனுடைய வேலைப்பாடுகள் செய்வதற்கோ நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு வேலைவாய்ப்பும் வருமானமும் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு தாலுக்காவிற்கும் 1-2 சிறு குறு தொழிற்கூடங்களை நமது தேவைக்கேற்ப நமது தமிழகத்தில் உருவாக்கி உலகுக்கே முன்னோடியாக இருப்பதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க முடியும். சரியாக புரிஞ்சுங்க. இது மாதிரி வேளாண் நிலத்தில் ஏர் உழுது அறுவடை செய்து சந்தைக்கு சேர்க்கும் வரையான ஏராளமான நவீன வேளாண் வாய்ப்புகள் நம் முன்னே உள்ளன. அடுத்து இது மட்டும் இல்லை, வேளாண் கழிவிலிருந்து செல்வம், வேஸ்ட் டு வெல்த் அப்படிம்பாங்க, அதில் இருக்கும் ஒரு வாய்ப்பையும் அங்கங்கே கோடிட்டு காமிக்கிறேன். நீங்கள் இன்னும் அங்கங்கே இது பண்ணிகிட்டே போகலாம். வாழை மரம் எல்லாருக்கும் தெரியும். வாழைப்பழத்திற்காக
பல லட்சம் ஏக்கரில் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 1500 மரங்கள் என்பதாக பல லட்சம் வாழை மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. வாழைப்பழத்திற்கான வாழைத்தாரை அறுவடை செய்த பிறகு வாழை மரம் வெட்டி வீசப்படுகிறது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அறிவியல் என்பது நிலவில் நீர் கண்டுபிடிப்பதும் அல்ல, நமது வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய என்ன நடக்குது அப்படின்னு புரிந்து கொள்வது மட்டுமல்ல, புரிந்து கொண்டு அதன்படியாக என்ன செய்ய முடியும் என்பதை செய்வதும் தான், அதுதான் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு நான் புரிஞ்சது. அந்த படியில் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்திற்கான வாழைத்தாரை அறுவடை செய்த பிறகு வாழை மரம் வெட்டி வீசப்படும் சொன்னேன் இல்லையா, அதற்கு விவசாயிக்கு பணமும் செலவும் காலவிரயமும் ஆகிறது. ஆனால் முழுதாக அந்த வாழை மரங்களை உபயோகிக்கும் சூட்சுமத்தை அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மிகப்பெரிய அளவில் பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் கைத்தறி செஞ்ச மாதிரி, அது இல்லாமல் நிறைய டெக்ஸ்டைல் மில் வருது இல்லையா, அது மாதிரி பெரிய அளவில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை ஐஐடி மாணவர்களுடன் சேர்ந்து நாம் பண்ணியிருக்கிறோம். இந்த உதவியுடன் மிகப்பெரிய அளவில் செய்ய முன்று கொண்டிருக்கிறோம். அதன்படி பல ஆயிரம் டன்களில் துணி நெய்ய உதவும் பருத்தி நூல் நான் போட்டிருக்கேன் போட்டு இதை வாழநாரில் செய்யும்படியாக செய்ய முடியும். பருத்தி தேவையில்லை. பருத்தியில் செஞ்சாலும் கூட ஒரு கிலோ பருத்தி நூலுக்கு கிட்டத்தட்ட 60,000 லிட்டர் தண்ணி தேவை. அது மிதைச்சு அது பயிராகி அது உங்களுக்கு துணியாக வரும் பொழுது 1 கிலோ பருத்தி நூலினுடைய உருவருக்கு கிட்டத்தட்ட 60,000 லிட்டர் தண்ணி தேவை. ஆனால் இப்போ கழிவாக போகக்கூடிய அந்த வாழை மரத்திலிருந்து பண்ணும் பொழுது மிக சிறப்பான இதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். இதை தாண்டி என்னென்னா, பல லட்சம் லிட்டர்களில் பயிர்களுக்கான இயற்கை ஊட்டச்சத்து, அதாவது அந்த சக்கையை எடுத்துகிட்டு நம்ம பண்ணும் பொழுது சில சாறுமாற வரும், அதை எடுத்துகிட்டு அது நல்ல ஊட்டச்சத்தாக திரும்ப நிலத்துக்கு போக முடியும். இயற்கை உரம் உற்பத்தி செய்ய முடியும். வாழைக்கழிவுகளிலிருந்து பசுமை எத்தனால், அதாவது பெட்ரோலுக்கு பதிலாக மாற்றுப் பொருளான எத்தனால், அதுவும் செய்வதற்கான முயற்சிகள் முதல் கட்ட பரிசோதனைகள் சரியாக வந்துட்டு இருக்குது. எரிபொருளை உற்பத்தி செய்ய முடியும். இதே மாதிரி வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டலுக்கு தற்பொழுது இருக்கும் அல்லது உருவாக்கும் இயந்திரங்களை உருவாக்கவும் பராமரிக்கவும் இருக்கும் வாய்ப்புகளை இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமில் தெரிந்து கொண்டு ஒரு வேளாண் தொழில் முனைவராக, சரியாக புரிஞ்சுக்க, வேளாண் தொழில் முனைவராக நீங்கள் உருவாக முடியும். இதே மாதிரி அப்படியே படிப்படியாக போனால் நிறைய முறை சொல்ல முடியும். அங்கங்கே கோடிட்டு காமிக்கிறேன். பாதுகாப்புத்துறை, அதாவது இந்த போர் நடக்குது அப்படின்னா நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டிலுடைய சென்னை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் மற்றும் ஹோசூரை உள்ளடக்கி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இங்கே பாதுகாப்பு சாதனங்களுடைய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு ஏராளமான வாய்ப்புகள் வர உள்ளன. அவற்றை ஆராய்ச்சியாளராக அல்லது தொழில் முனைவராக இப்போ இருக்கக்கூடிய அரசினுடைய கொள்கைப்படி இது அரசு துறை நிறுவனங்கள் மட்டுமில்லை, தொழில் முனைவராக நீங்கள் தயாராக இருந்தால் அதற்காக அதையும் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கும் தயார்படுத்திக்க முடியும். ஆனால் அதற்கெல்லாம் திறன் மேம்பாடுகள் தேவை. அதை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம், எங்கே போகிறோம். எனக்கு ஓட பயிற்சி எடுத்திருக்கேன், நடக்க பயிற்சி எடுத்திருக்கேன், நீந்த பயிற்சி எடுத்திருக்கேன், எந்த உயரத்தை நோக்கி நான் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே சில இலக்குகளை காமிக்கிறேன். இது உங்களுடைய உயரத்தை தாண்டி தமிழகத்தினுடைய உயரத்தையும் தாண்டி ஒரு சமுதாயத்தை வளர்ச்சி கூட இருக்கும். அந்த வகையில் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி இப்போ நான் விண்வெளிக்கு வர்றேன். தமிழ்நாடு விண்வெளி பூங்கா திரும்ப, ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி பேசும்பொழுது இங்கே பண்ண முடியுமா? ஏன்னா முதலான ராக்கெட் இங்கிருந்து பண்ணாங்க. எஸ்எல்வி யார் பண்ணார்? எஸ்எல்வி பண்ண யார் தெரியுமா? எஸ்எல்வி ப்ராஜெக்ட் டைரக்டர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இல்லையா? அதிலிருந்து நிலவுக்கு போன கலன், செவ்வாய்க்கு போன கலன் என்று பலதும் நாம் செஞ்சுருக்கிறோம். அதில் முடிந்த அளவு தமிழர்களுடைய பங்கு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பெரிதாக இந்த அறிவியல் கூடங்கள் விண்வெளிக்காக இல்லை இதுவரைக்கும். மகேந்திரங்களே சிறுசாக இருக்குது. அது செய்யக்கூடிய ராக்கெட்டுகளை ஒரு பரிசோதனை பண்ணுவதற்காக மட்டுமா தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு அருமையான வாய்ப்பு உங்கள் வாழ்நாளில் உருவாகிட்டு இருக்கும், உருவாக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் தயார் செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அறிவியல் உச்சம் என்பது விண்கல அறிவியல், அதாவது ராக்கெட் சயின்ஸ் அப்படிம்பாங்க. இது ராக்கெட் சயின்ஸாக அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னு நிறைய இடத்த சொல்லுவாங்க. இது அறிவியல் உலகின் அல்லது சமுதாய வழக்கமான சொல். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பம் 2030 முதல்வர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பம் 2030ங்களுடைய தொடர் முயற்சியில் அந்த உச்சகட்ட அறிவியல் தொழில்நுட்பத்தையும் இணைக்க முடிந்தால் இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் கூட தமிழகம் ஒரு முன்னணி இடத்தை பெற்று சிறக்க முடியும்.
அதற்கான ஒரு முழுதான வாய்ப்பை நாம் இப்பொழுது பார்ப்போம். எல்லாம் சரியாக இருந்தீங்கன்னா என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. ஏன்னா ஊர்கோடி தேரிழக்க வேண்டியது. நான் என்னன்னு சொல்கிறேன், அதை அப்படி செய்வதற்கு அரசு முன்வருகிறது. ஆனால் அதை எடுத்து போவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் மட்டுமே இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். உலகின் 2 பெரிய விண்கலன்கள், ஐரோப்பாவினுடைய ஏரியான் 5 அப்படிம்பாங்க, மற்றும் அமெரிக்க பணக்காரர் இலான் மாஸ்கினுடைய ஃபால்கன் 9, இது 2 தான் இப்போ இருக்கிறது. 780 டன் எடை கொண்ட ஆரியான் 5 ஏவுகணையினுடைய அனைத்து பாகங்களும் பல ஐரோப்பிய நாடுகளில் செய்கிறாங்க. தேவையான பரிசோதனைக்கு பின் மகேந்திரர்கள் எப்படி போய் பரிசோதனை பண்ணி வருதோ அதே மாதிரி பிரெஞ்சு நாட்டில் போய் பரிசோதனை பண்ணி அங்கிருந்து கடல் வழியாக கப்பல் மூலமாக கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் எடுத்து செல்லப்பட்டு தென் அமெரிக்காவிற்கு அருகில் உள்ள பிரெஞ்சு கயானாவில் ஒருங்கமைக்கப்பட்டு ராக்கெட்டுகள்லாம் சேர்த்து வச்சு விண்ணில் செலுத்தப்படுகிறது. இவ்வளவு செலவு செய்து ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் எடுத்து செல்வதற்கு காரணம் ஐரோப்பா பூமத்தியரேகையிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அது அப்படி இல்லாமல் பிரெஞ்சு கயானாங்கிறது தென் அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் அனுப்பும் பொழுது பூமத்தியரேகை பக்கத்தில் இருக்கிற இடம் நிறைய கடல் இருக்குது, அந்த அனுப்ப முடியும். அப்படிங்கிற அனுப்புகிறாங்க. ஏன்னா ஐரோப்பாவிலிருந்து அனுப்பணும்னா அறிவியல் விதிப்படி எடை மிகுந்த செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முடியாது. இப்போ அமெரிக்காவுக்கு வருவோம். இலான் மாஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அதே அறிவியல் விதியை மனதில் கொண்டு மிகப்பெரிய ஏவுகணைகளையும், அதாவது பெரிய ஏவுகணை பண்ணுறாங்க. அதில் பயணம் செய்ய சிறிய செயற்கைக்கோள்களையும் ஒரே இடத்தில் தயாரித்து இது ஒரே இடத்துல பண்ணுறாங்க. அமெரிக்காவின் கென்னடி ஏவுதளத்தில் செலுத்தி ஓரளவு செலவை செக்கனப்படுத்துகிறது. 2 பேரும் வெவ்வேறு விதமாக செய்கிறாங்க. இப்போ நாங்கள் வாங்க இது 2ஐயும் பார்த்துட்டு நம்ம எப்படி செய்ய முடியும். இன்று ஆரம்பிக்கிறோம், நாம் முதல்வர் என்று இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இந்த இடத்திலிருந்து நாம் முதல்வராக அந்த துறையில் கூட போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சரியாக தயாராக இருந்தால் என்பதற்காக சொல்ல வர்றேன். இந்த 2 சூட்சமங்களை மனதில் கொண்டு நம் தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் புதிய ஏவுதளத்தையும் அதற்கு அருகிலேயே சிக்கனமான சிறிய ஏவுகலன்களையும் செயற்கைக்கோள்களை உருவாக்கும் ஒரு நிலையை உருவாக்கினால், சரியாக புரிஞ்ச உருவாக்கினால்னு சொல்கிறேன், ஏன்னா உருவாக்கணும் அப்படின்னா எல்லாரும் சரியாக வரணும். ஒரு நிலையை உருவாக்கினால் உலகிலேயே மிக குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் வாய்ப்பையை தமிழக மண் பெற முடியும். அந்த வாய்ப்பை உங்களால் எடுத்து செய்ய முடியும். அதை நீங்கள் எடுத்து போகிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். இந்த பொன்னான வாய்ப்பை நாம் பயன்படுத்தும் பொழுது பல ஆயிரம் இளைஞர்களுக்கு விண்வெளித்துறையில் வேலைவாய்ப்பையும் நமது தமிழ் மண்ணிற்கு பெரும் வருவாயையும் தெரிவிக்க முடியும். ஏன்னா இலான் மாஸ்க் பண்ணுறார் மாதிரி தமிழகத்தில் கூட அரசு உதவி பண்ணினாலும் கூட அங்கங்கே சிறு சிறுகளாக இந்த பாகங்களை செய்ய முடியும். ஐஐடி டைரக்டர் சொன்னார் இல்லையா, ராக்கெட் சிறு அக்னிகூல் அப்படின்னு மாணவர்கள் இங்கே செய்கிறாங்க. இது எல்லாம் சிறிதாக சேர்த்து சின்ன ஏவுகணையாக இருந்தாலும் கூட குலசேகரப்பட்டினம் என்பது மிக மிக அறிவியல் ரீதியாக மிக 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 கச்சிதமான இடம். இந்த இடம் இதுவரைக்கும் ஏன் விட்டாங்கன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கும் எனக்குமாக அதை காத்திருக்கிறது அந்த இடம் இன்று மேல் செய்வதற்காக அப்படிங்கிறத நினைக்கிறேன். நான் இப்போ அந்த வகையில் இதை சரியாக எடுத்துகிட்டு பண்ண முடியும். இதே வழியில் இப்படியே நான் சொல்லிகிட்டே வந்தேன்னா துணி மற்றும் பின்னலாடை தொழில், தோல் பதனிடுதல், கழிவு மேலாண்மையில், பசுமை எரிசக்தி என்று ஏராளமான தொழில்களில் நான் சொல்லது எல்லாமே விவசாயம் பல ஆயிரமாக செஞ்சதை தான் இருந்தும் இன்று வித்தியாசமாக செய்ய முடியும். அவர் சொன்னார் நான் முதல்வன். அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். நான் முதல்வன் தினம் தினம் சொன்னதுனால தான் அவர் முதல்வர் ஆனார் இல்லையா. அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். நானும் ஒரு காலத்தில் இப்படி சொன்னவன் தான். முதல் மாணவனாக வரணும் என்பதற்காக முதல் மாணவனாக சொன்னேன். அதே மாதிரி முதலில் நீர் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சொல்லி பார்த்தேன். முதலில் நீர் கண்டுபிடித்த சந்திரயானை நம்ம செஞ்சுருக்கிறோம்னா அதுவும் நமது மனதில் உதித்த அந்த எண்ணம் தான். அதே வகையில் இதில் பல காரியங்களை நம்மால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி நம்மால் செய்யக்கூடிய பணிகள் ஏராளம். அரசு அதற்கான பணிகளை செய்யும். ஏன்னா இது மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க, இது எப்படி உபயோகிக்கிறது நம்முடைய பணி. ஆனால் அப்படி உருவாகும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள தேவையான திறன் மேம்பாடுகள் நமக்கு மிக மிக முக்கியம். அதுதான் முக்கியம். ஏன்னா எங்கே போகிறேன்னு தெரிஞ்சால் பத்தாது, அது போவதற்கான திறனை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நாம் இங்கே கூடியிருப்பது அந்த திசை நோக்கிய ஒரு முன்னெடுப்பு. நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை ஒரு ஏணியாக பயன்படுத்தி கொள்வோம். ஏன்னா நாம் இங்கே நிற்கிறோம்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிற்கிறோம்னா திரு சைலேந்திரா சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்ட ஒரே காரணத்தினால் மட்டுமே உயர்ந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு என்ற ஏணியை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால்
கண்டிப்பாக அந்த உயரங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. சரியாக புரிஞ்சுக்கங்க. உயரங்கள் காத்து கொண்டிருக்கின்றன, ஏணிகளும் இருக்கின்றன. ஏணிகள் ஏறிப்போவது மட்டுமே நமது கடமை. பல ஏணிகள் இருக்குது, பல திசைகள் இருக்குது. எந்த ஏணி எனக்கு பிடிக்கும் அது முக்கியம், அதுவும் தேவை இல்லையா? எல்லாருமே ஒரே ஏணியில் ஏணி அவசியம் இல்லை. ஏன்னா பல ஏணிகள் இருக்கிறத நான் காமிச்சிருக்கேன்னு பண்ணப்போ நமது வீட்டிற்கும் நலம் பயக்குமாக செய்ய முடியும். மேம்படுத்தி கொள்ளும் எந்த ஒரு திறனும் நமக்கு பயனாக வரும் அப்படிங்கிறது சரியாக புரிஞ்சுக்குங்க. வாழ்நாள் முழுமைக்கும் அவ்வப்பொழுது திறனை மேம்படுத்துவது மிக மிக அவசியம் என்பதை உணர்வோம். ஏன்னா நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதோ ஏன் கல்லூரியில் படிக்கும்போதோ கூட செயற்கைக்கோளை பற்றி ஒரு வரி கூட நான் படித்ததில்லை. சரியாக புரிஞ்சுங்க. ஒரு வரி கூட எனது பள்ளிக்கூடத்திலோ என்னுடைய கல்லூரியில் நான் படித்ததில்லை. இருந்தாலும் இன்று செயற்கைக்கோளை பற்றி இந்தியாவிலோ தமிழகத்தில் ஒரு புத்தகம் எழுதினால் மயில்சாமி அண்ணாதுரை தவிர்த்து விட்டு ஒரு புத்தகம் எழுத முடியாது. அப்படிங்கன்னா காரணம் அந்த திறன் மேம்பாடு என்பது நாளுக்கு நாள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த உயரத்தை தொட முடியும். மெதுவாக நாங்கள் போனப்போ செயற்கைக்கோள் செய்யலை. செயற்கைக்கோள் எங்கேயோ செய்வாங்க, எங்கேயோ அனுப்புவாங்க. அந்த செயற்கைக்கோளுடைய பணியை கவனிப்பது மட்டுமே எங்கள் பொருட்டாக இருந்துச்சு. சரியாக புரிஞ்சுங்க. அதுக்கு தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமா அப்படின்னு அந்த செயற்கைக்கோளை அப்பொழுதே 1982 மென்பொருள் மூலமாக தயாரித்து காமித்தோம். கிராஃபிக்ஸ் மட்டுமில்லை, அது எப்படி இயங்கும் என்பதை அறிவியல் மொழியாக போட்டு காமித்தோம். அப்புறம் மெதுவாக 40 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள் 400 கிலோமீட்டர் மெதுவாக தட்டுத்தனமாக 2-3 முறை கீழே விழுந்துச்சு. இருந்தாலும் அப்புறம் உயிர் கொண்டு போச்சு. அப்புறம் 600 கிலோமீட்டர், அப்புறம் 1000 கிலோமீட்டர். அந்த எடைகளும் மெதுவாக கூடுது. 40, 200, 600, 1000, அப்புறம் 36,000 கிலோமீட்டர், அப்புறம் 3,84,000 கிலோமீட்டருக்கு நிலவு, அதுக்கு பிறகு செவ்வாய். இப்படி உயர்ந்து கொண்டே போனது. செயற்கைக்கோள் என்று படிக்காத மாணவர்களாக இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க தமிழிலேயே படித்திருந்தாலும் முழுக்க முழுக்க இந்தியாவிலே படித்திருந்தாலும் அந்த அமெரிக்கர்களால் ரஷ்யர்களாலும் கண்டுபிடிக்க முடியாத அதே அவங்க போன அதே நிலவுக்கு தான் போனோம். இருந்தாலும் நிலவில் நீர் நாம் சரியாக கண்டுபிடிக்க முடிந்தது என்றால் அதற்கு திறன் மேம்பாட்டுடன் அந்த நிலவை புத்தாக்க வார்கள் நான் பார்த்ததுனால அடைஞ்சது. அதே மாதிரி தான் வேளாண்மையிலிருந்து விண்வெளி வரை இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் இன்னும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நிறைவாக உலக வாழ்க்கையில் எந்த ஒரு தருணமும் இறுதியான தருணமாகலாம். கொரோனா காலம் நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பொழுதுகளில் நாமும் அப்படி நினைத்திருப்போம். நான் சொல்கிறேன், எந்த ஒரு தருணமும் நமது அடுத்த கட்ட பயணத்திற்கான ஆரம்ப நொடியாகலாம். எனி டைம் இஸ் த இனிஷியல் டைம் ஃபார் யூ, இட் இஸ் நாட் த எண்ட் அப்படிங்கிறத அப்படி ஒரு தருணமாக இந்த தருணம் அப்படிங்கிற நம்முடைய பயணத்தை தொடங்கினோம்னா இதுவரை விண்ணோக்கி இருந்த எனது வாழ்க்கை பயணம் கூட விண்ணும் மண்ணுமாக உங்களுடன் இன்றிலிருந்து இந்த இடத்திலிருந்து தொடக்க நான் தயார். நீங்கள் தயாரா? தயாரா இல்லையா? தயாராக இருப்பவர்கள் இப்பொழுது சில கேள்விகள் கேட்கலாம். டைம் இருக்கா? ஓகேயா. இப்போ நான் பேசுனது இதில் நீங்கள் எப்படி இணைச்சிக்கிறீங்க? இணைப்பதற்காக உங்களுக்கு என்ன சந்தேகம்? இந்த கேள்விகள் அது மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? ஆசிரியர் பாடம் நடத்தின மாதிரி நான் பாடம் நடத்திட்டேன். விவசாயத்திலிருந்து விண்வெளி வரைக்கும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத, புதிதாக என்ன செய்ய முடியும், இது வரைக்கும் செஞ்சதில்லை, புதிதாக என்ன செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கேன். உங்கள் இணைத்து கொண்டு சில கேள்விகள் கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் ரெடியாக இருக்கீங்களா? ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் தான் அறிவியலினுடைய அடிநாதம் அப்படிம்பாங்க. அந்த கேள்விகளை உங்களால் எழுப்ப முடிஞ்சுன்னா சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். Yeah. I am Parvez Pasha from Presidency College, Chennai. Yeah, please. My question, அடுத்த 25 ஆண்டுகளில் அறிவியலோட வளர்ச்சி டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்கும்? லாஸ்ட்டு 10 வருஷத்தில் ஒரு ஜென்ரேஷனே அப்கிரேட் ஆகிருக்கு. ஒரு சயின்டிஸ்டாக உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது? டே டு டே லைஃப் எப்படி மாறும்? டெக்னாலஜி எப்படி மாறும்? நீங்கள் அக்ரிகல்ச்சர் சொல்லியிருந்தீங்க. இப்போ நாளுக்கு நாள் வேளாண் நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ஃப்யூச்சரில் சயின்டிஃபிக்காக ஃபுட்டுக்கான ஏதாவது ஒரு இன்னோவேஷன் வரும். அது எந்த மாதிரியான இன்னோவேஷன் வரும்? உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? இதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது சயின்ஸை பற்றி ப்ரொடிக்ஷன் 25 இயர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அபத்தம் அப்படிம்பாங்க. ஏன்னா
ஒவ்வொரு 5 வருடங்கள் கூட முன்னோக்கி பார்ப்பது கொஞ்சம் கடினமானது. இருந்தாலும் எதிர்நோக்கி பார்க்கல அப்படின்னா நம்ம தவறு செஞ்சு ரெண்டும் இருக்குது. அதாவது எதிர்நோக்காமல் அப்படியே இருந்துட்டோம்னாலும் தப்பு. ஆனால் எதிர்நோக்கி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. அந்த வகையில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வேளாண் துறையை நாம் சரியாக கவனிக்காவிட்டால் பெரும் பெரும் பிரச்சனைகள் உருவாகிடும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். சிறிதாக தருவது இன்றைக்கு வேளாண் மண்ணில் போய் வேலை செய்வர்கள் குறைந்து விட்டார்கள் என்பது, இளைய தலைமுறை அதிகமாக போவதில்லை என்பது சரியான அறிகுறி அல்ல. அப்படி இல்லாமல் அதை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? அதுக்காகத்தான் நான் விண்வெளியில் இதுவரைக்கும் உரைத்திருந்தாலும் மண்ணுக்கு உழைக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல்வரிடம் கேட்டுக்கொண்ட ஒரு வாய்ப்பு தான் அப்படி கேட்டுக்கிறேன். அதனால் இது ஒரு சரியான அறிகுறி இல்லை. எல்லாருமே கணினிக்கோ, எல்லாருமே ஏஐ, எல்லாருமே அது தொழில்நுட்ப நோக்கி நகரம் நோக்கி வரும் பொழுது கிராமங்களில் இருக்கக்கூடிய மண் பார்க்கப்படாமல் போகும் பொழுது அங்கிருந்து விளைச்சல் வராமல் போகும். ஆனால் எல்லாரும் இளைஞர்களையும் இப்போ இருக்கிற வழியிலேயே போக சொன்னால் போய் வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? கணினித்துறையில் ஒருத்தர் வேலை செய்கிறான், இன்னொரு பக்கம் மண்ணில் போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் மாற்றியே யோசிக்கிறோம். மாற்றி யோசி அப்படிம்பாங்க இல்லையா? மாற்றி யோசிக்கும் பொழுது ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எனது தாத்தா தண்ணி இறைச்சி தான் இது வயலுக்கு போகும், மோட்டார் கிடையாது. அப்போ இப்போ தண்ணி இறைப்பதற்கு மோட்டார் யூஸ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி ஒரு காலத்தில் ஏர் உழுதாங்க, இப்போ டிராக்டர் வந்துடுச்சு. அதே மாதிரி பல துறைகளுக்கு பூச்சி தெளிப்பான் இப்போ இல்லை, இப்போ ட்ரோன் மூலிமா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறேன். விதை அளிப்பதற்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறேன். நீர் ஆதாரம் இல்லை, அந்த நீர் ஆதாரத்தை சொட்டு நீர் மூலிமா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறேன். சொட்டு நீரையும் கூட எந்த நேரத்திற்கு அந்த தாவரத்திற்கு தேவை இன்னொரு சென்சார் இருக்குது, அதை வச்சு பார்த்துட்டு அப்போ மட்டும் பண்ண முடியும் சொல்கிறேன். இப்படி பண்ணும் பொழுது பல ஏக்கர் இடத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய விவசாயி பெறக்கூடிய அந்த தடைகள் அற்ற ஒரு நல்ல கூடமாக அதை மாற்ற முடியும் இல்லையா? ஒரு காலத்தில் நான் படித்தது திண்ணை பள்ளிக்கூடம் இல்லை, ஆசிரியர் வர்றாருன்னா மாட்டுக்கொட்டை தான் என்னுடைய பள்ளிக்கூடமாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஆசிரியர்களுக்கு மாட்டுக்கொட்டைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? பள்ளிக்கூடம் சரியாக வந்திருக்குதுப்பா. அதே மாதிரி விளைநிலத்தையும் அதாவது மாற்றணும் அப்படிங்கிறதா சொல்ல வர்றப்போ, மாற்றலை அப்படின்னா பிரச்சனைகள் வரும். மாற்றலைன்னா பிரச்சனைகள் வரும். ஏன்னா நான் அதே சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்த சண்டையினால் சூரியகாந்தி எண்ணெய் இங்கே வராது அப்படிங்கிறதுனால சமையல் அறைகளுடைய எண்ணெய்கள் அதிகமாக போகுது அப்படிங்கிற காரணம் இருக்குது. அதை மாற்றணும் அப்படின்னா நமக்கு தேவையானதை நாமே பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வகையில் விவசாயத்திலிருந்து எல்லா துறைகளும் சரியாக போகணும். இதை தாண்டி என்னை பொறுத்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் டேக் ஓவர் மச் பிக் வே. அது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் தானியங்கி என்பது இயந்திரங்கள் பொருந்ததாக இருந்துச்சு. அதை தாண்டி அதாவது மனிதன் உடலால் செய்வதை இயந்திரங்கள் செய்ய ஆரம்பிச்சது. மெதுவாக மனிதன் மூளையை உற்பத்தி செய்வதையும் இயந்திரங்கள் செய்வதற்கான வாய்ப்பு உருவாகிட்டு இருக்கு. அப்போ ஒரு காலத்தில் மனிதன் நிலத்தில் வேலை செஞ்சனால அவன் உடல் சிறப்பாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ இறங்கி வேலை செய்யாதனால உடற்பயிற்சி செய்ய வந்திருக்குது. உடற்பயிற்சி என்று ஒன்று ஒரு காலத்தில் இல்லை, உடற்பயிற்சி தானாகவே இருந்துச்சு. ஆனால் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இன்னைக்கு உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி மூளைக்கு உன்னுடைய மூளையை அதே இயந்திரங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உன்னுடைய மூளைக்கு நீ பயிற்சி கொடுத்தாக வேண்டும். இல்லை அப்படின்னா இப்போ நம்முடைய உடம்புகள் எப்படி சுருங்குதோ அதே மாதிரி மூளையும் சுருங்கி போகும். அப்படி சுருங்கி போச்சுன்னா எந்த இடத்துலேருந்து நம்ம வந்தோமோ அந்த இடம் நோக்கி நாம் பயணித்து விடுவோம். மூளையை உபயோகித்த ஒரே மிருகம்தான் மனிதனாக இருக்கிறது. எல்லா மிருகங்களுக்கும் காட்டில் இருக்கின்றன, எல்லா மிருகங்களுக்கும் கண் இருக்குது, எல்லா மிருகங்களுக்கும் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லா மிருகங்களையும் தாண்டி மனிதனாக உருவானான்னு காரணம் மூளை. அந்த மூளையை உபயோகித்தது. அந்த மூளையின் உபயோகிக்க தவறினால் திரும்ப எந்த இடத்துலேருந்து வந்தையோ அந்த இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 30 வருஷம் இல்லாட்டியும் 100 வருஷத்தில் அதை நோக்கி நாம் போவதற்கான ஒரு அறிகுறி இருக்குது. அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நமது மூளையை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த திறன் மேம்பாட்டு இதில் கூட நமது மூளையை திரும்ப பயன்படுத்தணும். பயன்படுத்தாத எதுவும் அது இல்லாமல் போயிடும். இது தத்துவம். அந்த வகையில் மூளையை நாம் சரியாக பயன்படுத்தலைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கேருந்து கூகுள் மேப்பை வச்சு போனீங்கன்னா அது சொல்கிறதே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். இது சின்ன அறிகுறி. பின்னால் எல்லாமே நீங்கள் சாப்பிடுவதிலிருந்து நீங்கள் யார் என்று சொல்வது வரை எல்லாம் போயிடும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறா சொல்ல வரேன். Thank you for sharing your senses, sir. Thank you. Yeah, please. வணக்கம் சார்.
Sir, I'm Kishore from Montfort Academy and I have a question, sir. Yeah. சார் நீங்கள் ரிசர்ச் பற்றி பேசியிருந்தீங்களே சார், இப்போ ரிசர்ச் ஃபீல்டில் நம்மளோட திறமையை நம்ம எப்படிலாம் வளர்த்துக்கலாம் சார்? ஓகே, ரிசர்ச் தேவையில் பொழுது முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இல்லையா, யுவர் ஃபைனல் கோல் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார், தட் யூ மேக். எந்த ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ தென் தட் ரிலேட்டட் அந்த ரிலேட்டட் இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, செயற்கைக்கோள் நான் செய்ய வேணும் அப்படின்னு அவசியம் வருது. அவசியம் வரும்பொழுது அதை மற்றவர்கள் எப்படி, முதலில் மற்றவர்கள் எப்படி செய்தார்கள், நான் செய்ய வேண்டிய நான் தான், இருந்தாலும் மற்றவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை நான் சரியாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்ச பிறகு தென் வாட் டிஃப்ரென்ஸ் ஐ கேன் மேக். ஏன்னா செஞ்சதை அப்படியே திருப்பி பண்ணும்பொழுது இஸ் கால்ட் ரீப்ரொடக்ஷன். நம்ம ரீப்ரொடக்ஷன் இல்லை, ரிசர்ச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீப்ரொடக்ஷன் இல்லையா. அப்போ வந்து மற்றவர்கள் செய்ததை விட நான் சிறப்பாக செய்வது மட்டுமல்ல, அது சிறப்பாக செய்வதற்கு என்ன பணிமுறை. நிலவு எப்பவுமே இருந்தது தான், நிலவில் மனிதன் இறங்கியும் கூட வந்துட்டான், கல் மண்ணும் கூட எடுத்துகிட்டு வந்துட்டான், ஆனால் நிலவில் நீர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ நிலவுக்கு போகிறோம், ஆனால் நம்ம நிலவுக்கு போயிட்டு நிலவில் அவர்கள் நீர் இல்லை என்று சொன்னாலும் கூட நம்ம எப்படி அதை மாற்றி சொல்ல முடியும். இல்லாத நீர் இருக்குன்னு சொல்கிறதல்ல, சரியாக புரிஞ்சுக்கணும். இல்லாத நீர் இருப்பது என்று சொல்வதல்ல, அவர்கள் நிலவில் நீர் இல்லை என்று சொன்னது எப்படி சொன்னாங்கன்னா, அங்கங்கே கல்லம்மன் எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்க. முழு நிலவையும் பார்க்கவில்லை, சரியாக புரிஞ்சுக்கணும். எல்லாம் படித்து புரிஞ்சும் பொழுது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஐரோப்பா நாடுகளும் நிலவில் போய் பண்ணினதை நான் சொன்ன இல்லையா புரிஞ்சுக்கணும். படித்து பார்க்குறோம். படித்து பார்க்கும் பொழுது அவங்க எந்தெந்த இடத்தில் எல்லாம் பார்த்தார்கள். நிலவினுடைய ஒரு பக்கத்தான் பார்த்துருக்காங்க, யாரும் நிலவின் துருவத்தை பார்க்கல. அதனுடைய மத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லேருந்து கல்லுமண் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நிலவில் நீர் இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள். அப்படி சொல்கிறது சரியா அப்படிங்கிறத ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக்கிறோம். புரியுதா? அந்த ஆராய்ச்சி உட்படுத்தணும்னா அப்போ மற்ற இடங்கள் எப்படி பார்க்கறது, அப்போ நம்மளும் போய் இறங்கணும்னா தப்பாக போயிடும். அப்போ தான் அப்படி போகிறதுக்கு பதிலாக முழு நிலவையும் சுற்றி பார்ப்போம். முழு நிலவை எப்படி சுற்றி பார்க்குது? மனிதன் இறக்காமல் கூட நிலவு அதனுடைய அச்சிலேயே சுற்றுகிறது. தெரிஞ்சிட்டோம், இது தெரிந்து கொண்டது. அதிலிருந்து புரிந்து கொண்டது நிலவினுடைய துருவப்பகுதியை, நிலவினுடைய அந்த பகுதியையும் அவர்கள் பார்க்கவில்லை. அப்போ நாம் அதை பார்க்கணும். பார்க்கறதுக்கு நாம் என்ன செய்யணும்? அது ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுது? நிலவு அதன் அச்சிலேயே சுற்றுது. இப்போ உன்னுடைய செயற்கைக்கோள் இதுவரைக்கும் மற்றவங்க செய்யாத வழி, வேற வழி. புரியுதா? அந்த வழி என்னென்னா நிலவில் இறங்குவது அல்ல, நிலவின் இப்படியே போகிறதில்ல, நிலவுக்கு போய் இப்படி சுற்றுவது, துருவம் விட்டு துருவம் சுற்றுவது. இங்கே இருக்கக்கூடிய கருவிகள் 12 கருவிகள் வெவ்வேறு வகையாக நிலவினுடைய தரையில் என்ன இருக்குன்னு பார்ப்பது. இப்போ பார்க்கும் பொழுது நான் இப்படி சுற்றிட்டு இருக்கிறோம், நிலவு அதன் அச்சிலேயே சுற்றுது. முழு நிலவையும் அது ஒரு மாதத்தில் சுற்றி வரும் பொழுது முழு நிலவையும் நம்முடைய 12 கருவிகளும் பார்க்க முடியும். இப்போ முழு நிலவையும் பார்த்துட்டு முழு நிலவையும் பார்த்து எங்குமே நீரில்லை என்று சொல்லும் பொழுது தான் நிலவில் நீரில்லை என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியும். அப்படிங்கிறது என்னுடைய அறிவியல். இது அதை வச்சு பார்க்கும் பொழுது அவர்கள் பார்த்த இடங்களில் இன்றும் நீரில்லை, அன்றும் நீரில்லை. ஆனால் அவர்கள் பார்க்காத பல இடங்களில் நிலவில் நீர் இருந்தது என்பது நம்மளது ஆராய்ச்சி முடிவு சரியாக சொன்னது. சரியாக புரிஞ்சுதா? இதுதான் ஆராய்ச்சி எப்படி போகிற அப்படிங்கிறது. நிலவு ஆண்டாண்டு காலமாக இருக்குது, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, எல்லாம் புரிஞ்சிட்டோம். பண்ணிவிட்டு தென் கேப் யூ அண்டர்ஸ்டுட். வாட் இஸ் த கேப்? ஓகே, அந்த கேப்பை நாம் எப்படி ஃபில் பண்ண முடியும்? அதை பண்ணணும். அதை முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படி வந்து நிலவில் நீர் இருப்பது மட்டும் முடிவு அல்ல, முழு நிலவிலும் நீர் இல்லை என்று சொன்னாலும் கூட அது ஆராய்ச்சி தான். புரியுதா? இந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சது, நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய அழகான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த அரங்கத்தோட கால நேரம் கருதி, கால அளவு கருதி இனி வரக்கூடிய பேச்சாளர்கள் 10 நிமிடம் தங்களுடைய டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது சொல்லும் போது நிஜமாவே கஷ்டமாக தான் இருக்குது, பிகாஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் ஸ்டில் இந்த அரங்கத்திற்கான நேரம் குறைவாக இருக்கிறதுனால 10 நிமிடம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் நமக்காக பேச போகிறவங்களை பற்றி சொல்லணும்னா, ஒரு சிறந்த கல்வியாளர், திறமைகளை ஊக்குவிக்கும் இவர் பலருக்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய பெண்மணி, செயல் இயக்குனர் நாஸ்காம் திருமதி சந்தியா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். So good afternoon to, I think it's still morning. Good morning to everyone. I can also say Nan Mudhalvan because in the heavy dais of men, this is the first woman that you're seeing today.
Before we start off, I would like to ask a few questions because this morning we saw a whole host of ministers that represent governance and policy. Then there were a layer of bureaucrats who were the transition and the transactional people who do it. Then I've seen students who are our future. Can I ask how many of you from 6th standard? 6th, 7th, 8th standard, 9th, 10th, 11th, 12th, college going kids, faculty? Okay, very few. No problem. So the thing is, I'm going to talk to you about jobs for the future and entrepreneurship. Because your future is in a transition space now. So one of the things is when we say Nan Mudhalvan, the fact is we have done this from the ITS industry. I come from the National Association of Software and Service Companies. 92% of the business in this country for ITS, for which brand India is known globally, comes from this industry membership. So what I'm going to tell you is, what's the future going to be? Where are your jobs? And what is the role of the bureaucracy? What is the role of the faculty? And what is it that you need to know to make a difference? All right? So before we start off, this story of NASSCOM has actually started 30 years ago. There were a few people, Narayan Murthy, Azimji Premji, Harsh Mehta, F.C. Kohli, and the list goes on, who said, let's take a risk and build the ITS industry. And this was led by one person called Dimag Mehta. Listen to this, because a single person can make a difference. A single person can build an industry, and a single person can actually make India a superpower. Now, if I talk of all the people that we've had, all of them had dreams. And what is it that they do? Let me just tell you that. So we started off with a few $1 million in 1986, and today we are a $220 billion industry, and by 2026 we'll be a $1 trillion industry. So all of this has got one thing, people, talent, all right? So before I go further, I'm going to give you a small exercise because I want you to say hello to me, right? So all of you have food on your laps, so we'll do a silent hello. If I couldn't speak, this is what I will do, hello. Can you do it, all of you, please? Hello? Turn around, tell everybody hello. Right, now let's build a future here, all right? So in this little future, what we're going to do is this industry has got $350 billion from IT services. So when I want to talk about it, 12th class and this college-going kids, you need to know how you're going to have a job tomorrow. Because under the Shops and Establishment Act, if you're 14 years old, you can get yourself a job in this industry. I have a small girl young girl who is in Orissa, who's data annotating for California on EV vehicles, electric vehicles, right? So let me build you the small story to tell you the skill sets that you read and the technology. So having said this story, these people have built this, and today we are about 3,200 plus companies. In India, there are 17,000 ITS companies. And all of this there, and my friends Sambandam, Suresh will also talk to you about how to build products and startups. Because today it's just not jobs, people, it is creating jobs. So what do you need to know to create jobs? Before I move into that story form, what has happened in NASSCOM and in the country is there are about 40 sectors which are supposed to be growth sectors. ITS is the key, eye of the storm. After that, you have media and entertainment, you have healthcare, you have manufacturing, automotive, agriculture, retail, then you have gem and jewelry, furniture making, then you can have every aspect that you want. But there are some technologies that are changing almost every 6 to 7 months. That is what you need to catch on into your repository. If you haven't done so,
No problem, we can start even today. So what we did in the industry is we had about 2.5 years ago when the COVID hit us, all of us, we are 4 million people in our members in India. We are going to grow to 6.2 million people. But before I do that, we said this industry is sinking. The education industry, there's talent, but I have no jobs for them because they don't have the skill sets that we require. We are a global industry, right? We had before what is called offshoring. Now I have what is called virtual offshoring. Sitting in Trichy, in Coimbatore, in Ernakulam, in Kanyakumari, you can work in Vietnam, in Korea, in any place. But you need to know what these technologies are, all right? So having said this, what we do for ourselves, in this industry, 95% of all the human resource, we went and studied first. All of us went back to learn what these new technologies are to upskill ourselves. For 2 years we did that. Then we opened our doors, and even with the COVID, we are now going on a double-digit ride, and we are ready to hire once more. So last year we hired about 2.5 lakh people. This year we are going to do a little bit more. We are growing at least on a 14% CAGR year on it, means compounded annual growth rate. So when you go to an interview, when you want to make a choice, whether it's engineering or non-engineering, it doesn't matter. But before I do that, tell you, what are these new technologies? Anybody? Hands up if you know, and I ask you the question. What are they? There are 10 technologies, and then there are what we call professional skills. If you know this, I need the faculty to be able to teach you. If they can't, you do self-help, and I'll show you how to do it right now. Hands up quickly, please. Otherwise, I'll just keep saying it myself. Anybody? Starting with an A. Quick. Anyone? People, this is your life, your jobs. You don't know this. Artificial intelligence and big data analytics. First one. Second, cloud computing, right? All your data, your bank accounts, your life history will be on the cloud. There's nothing which you say, all of you using your WhatsApp, nothing will actually be anything which is your own personal data. Data is the new oil. I can buy your data and sell it, right? So please, so next one is cyber security. How do you secure your data? How do you secure your homes? Everything that you can keep secure. Then Internet of everything. Everything is connected, right? Then you have AI, big data, IoT, cloud computing, cyber security. Blockchain is for governance and security purposes also. Then robotic process automation. Then I have virtual and augmented reality. Then I have 3D printing, right? And if I want to increase these future skills, I need to basically go into what is called web services, IT marketing. So you have this whole array. This is what is changing the world. How many of you studied this as a part of your school program or your college program? Hands up. You are unemployable. So where do you go to get this learned? There are courses available. Unless you upskill yourself, it has to be a fast-forward learn. The life which you are, somebody if you ask, what's going to be life 2025? I mean, in 2050, next 25 years. So that is what we are planning. And in Tamil Nadu, there has been an advisory council and a collaboration between the IT department, head by Mr. Sri Mano Tangaraj, the Principal Secretary IT, Ms. Divya Innocent, who is down there. There are a group of industry folks like ourselves, and we are saying, what is it that we can do to transform and give an opportunity for employment to every Tamil Nadu citizen in Tamil Nadu, so that we can attract industry to invest, or you can actually sit here and do offshore. All of us are working from home now. Our work effort has gone up by almost 85%. It's a hard thing to get up in the morning because it doesn't end. You are a global citizen now when you're working in this way. So these skill sets have to come. So what we did is we have launched a platform called Future Skills Prime with the IT Ministry, where all of you can go. It's free internally. Please go. Register. Mr. Uday, who is here, Shankar, who is from my team, will give you all that information. And the IT department here with Ms. Divya Innocent, the Principal Secretary, as well as Sir from Mr. Minister, all of them are actually trying to get this on for you, right? So that you can go and learn these various technologies and job-oriented. So you'll have programs from Google, from Microsoft, from IBM, from AWS, GitHub, anybody. The whole list of courses are out there for you to study. So make that as a part of your curriculum.
Faculty and colleges and schools, 6th and 7th standard, you must introduce these as basically awareness and introduction to these new technologies. Because the new genre will not depend on just core information. You will be unemployable even if you are a top-notch 100 out of 100 graduate unless you know this. I'll give you examples very, very quickly about this. 7th standard, you must do the foundations of AI, big data, foundation of cyber security, IoT, cloud computing, AR, VR, blockchain, you must do it. In the 10th and 12th standards actually need you to do job roles, data annotation, data entry operator, IT help desk attendant, CRM voice, non-voice, junior software developer. I have 75 to 80% hiring from my companies on these job roles. You want to go further, then I need you to actually be a cloud specialist, a data scientist, but that goes to the 2nd, 3rd, and the 4th year of your engineering. We have launched what is called virtual internship on the AICT portals. Please go there. All our member companies are offering free animated virtual internship where you can actually experience it. We are shortly going to launch what is called digital apprenticeship. So all of you will get a hands-on experience basis that. Now, having said all of this, now what are we going to do here for professional skills? Anybody knows what professional skills are? Because these technologies are going to change every year. So your ability to learn, unlearn, and relearn is critical. So what are these professional skills? Anybody, faculty, students. Those skills, anybody, okay, you're feeling too tired to talk, I'm going to talk for you. One is design thinking, creative thinking, problem solving, attention to detail, learning to work in a team. This is an example for you because when you go to work, you will be working with somebody from Vietnam, somebody from Coimbatore, somebody from Salem, somebody from Delhi. All of you have to put your heads together and you have to solve a problem. You have to creatively think. This is precisely as an example what is the role of the advisory council led by the IT minister here. So we are doing that problem solving and critical thinking and say, how can I give a job for everybody? How can I say Nan Mudhalvan to everybody? Because you have to get this opportunity. So what you can do is upskill yourself, please, right? So these are the scenarios. Now we are also launching and saying the new wave of learning is not just going to be from your textbooks. Textbooks are old hat. It's limited knowledge. I need you to be able to be online all the time. You are now talking, if I take agriculture, my colleagues before me really spoke about it, I'm talking of precision agriculture. Can I use a drone to basically see and look at the elevation and say how much fertilizer, how much plant, water must go for every plant? It is customization to scale. Likewise, the new AI platforms and SaaS platforms that will come will give you learning, not one size fits all. If you have a course, some of you auditory learners, some of you are holistic learners, some of you are kinesthetic learners, it will customize to your requirement. Some of you know Java, C++, somebody knows .NET, somebody knows Django. Can I give you a data scientist course for everybody of the same size? No. So the platforms are intelligent enough to understand what is your level and customize that level to your learning. Now, this learning, you think you will finish your college and you're done. Sorry, boss. You will have another 35 to 40 years, even if you're an employee. You will have to learn almost every 2 weeks. And it's all about creative thinking. When I have a problem in a company, you will actually have to find a solution. Sewage problems. Every year there is sewage and floods. Where is the IT solution? Where is the e-waste which is there, which is bundling up? Where is the IT solution? So solving for problems like this is what the colleges, etc. are looking. Somebody asked for R&D, research. We don't care for historical research. I need IP, I need an entrepreneurship process. So every university professor and a college dean must basically say, what is the IP? Schools and colleges can actually bid for government grants to do projects. Why are you not doing it? Why are you sticking to known bits of information? The world is skating like everything else. And unless we are on top of it, and India is the largest talent, we think that if Tamilnadu plays its games correctly, and if all of you are able to have your faculty teaching in a blended way, because I cannot teach the faculty and then the faculty teach you, it takes 2 years. My technology has changed. My companies have changed. You need to live upskill and reskill. All of you are living it.
You buy everything on Amazon or Flipkart, etc. You have every aspect. The retail industry itself has changed. The entertainment industry has changed. Travel and tourism has changed. Healthcare has changed. If I go to a hospital, I want a robotic process to do my eye operation, say, because my turnaround time, I'll be talking to the doctor, and the doctor can remove the retina in my eye without actually disturbing and doing any anesthesia. No blood loss. And within 3 hours, I'm back to home. So the return on investment for a business in a hospital is basically 20x. This is how business is there, because it's problem solving, right? So you need to get this. So we hope that professional skills will get integrated as a credit program into your schools and colleges. Faculty will be professionally developed to teach online anytime at your home, so that you can get the best around the world at your doorstep. So ladies and gentlemen, I'd like to say, unless we have been, as the ministers have announced, that you want to have 2 million people trained by 2026. Do you know how many you are hiring today at the IT? 25,000. How will you get 2 million people trained and employed? So you need research, you need innovation, you need startup hubs. My colleague will speak about it in detail. You need to think business, and the technology is the enabler. Otherwise, you'll be left behind. Books are on Kindle and e-books. People are able to use learning management systems where the faculty can integrate with the platform to basically customize learning to your style, right? So please think big. If your mind can actually dream about it and your mind can envision it, people and your heart believe it, you can do it. Take it as a challenge. We hope for you all the best, and we are here to help, but you have to think big. Thank you, ladies and gentlemen. தேங்க்ஸ் a lot மேம். அடுத்ததா நம்ம கனவுகளை எட்டி பிடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு தலைப்பிலேயே மிக அழகாக நமக்காக நூல் கொடுத்துருக்காங்க. ட்ரீம் சேசர்ஸ், ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு தன்னோட எழுத்துக்கள் மூலமாக நேர்மறை எண்ணங்களை பரவ செய்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த பாசிட்டிவ் வைப்பை கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம உணர முடியும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களில் தொழில் முனைவோர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிற கிஸ்ஃப்ளோ செயல் அலுவலர், நிறுவனர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்களை பேச அழைக்கிறேன். என்னோட ஸ்லைட்ஸ் போட முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு சின்னதாக ஒரு பாட்டு போடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சேர் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போடலாமா? ரொம்ப போர் அடிச்சிருச்சுல்ல? வேண்டாம் டென்ஷன், லீவ் இட் பேபி. நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் 3 ஸ்டோன் கட்டர்ஸ். ஓகேவா? ஒருத்தர் வந்து போயிட்டுருக்காரு. 3 பேர் வந்து கல் உடைச்சிட்ருக்காங்க. ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்து வயிற்று பொழப்புக்காக கல் உடைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக ஒரு கல் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலை காட்டி, அந்த கோயிலில் அந்த ஸ்தூபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்தூபியில் இந்த இடத்துல ஃபிட் ஆகிற மாதிரி மிக அழகான ஒரு கல்லை தயார் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முதல்ல இருக்கிறவருக்கும் கடைசியில் இருக்கிறவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் இருக்கிறவருக்கு அவரோட லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? மாணவர்கள் ஆகிய எல்லாருமே நம்ம வந்து நம்மளோட லைஃபோட பர்பஸ், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அந்த பிக் பிக்சர்னு சொல்லுவாங்க. ஆர் யூ அ ஸ்டோன் கட்டர் ஆர் ஆர் யூ அ டெம்பிள் பில்டர் ஆர் அ கத்தீட்ரல் பில்டர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மாற்ற முடியுமா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா லைஃபோட மாடலை வந்து 3 விஷயத்தில் ஃபிட் பண்ணலாம். இது மாஸ்லோஸோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன். இது நீங்கள் எதுக்குன்னு பார்த்துருக்க மாட்டீங்க. தமிழில் சொல்கிற அந்த சுயம், சுற்றம், சமூகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோன் கட்டர் பார்த்தீங்கன்னா 80% நம்ம இருக்கிற மக்கள் வந்து இந்த கடைசி த பாட்டம் ஆஃப் த பிரமிட், அதாவது அன்றாட வாழ்க்கை இல்லை வந்து நம்ம வாழ்க்கையை கழிச்சிருவோம். ஒரு 15% பேர் மாத்திரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதாவது
தன்னுடைய சுய தேவைகளையும் தாண்டி தன்னை சுற்றி உள்ளவங்களுடைய தேவைகளையும் அவங்களால பூர்த்தி செய்ய முடியும். கடைசியில் கொஞ்சோண்டு பேர் தான், ஒரு 5% பேர் தான் வந்து சமூகத்தை பற்றின அக்கறையோட இருக்க முடியும். அப்படிப்பட்ட மாணவர்களாக தான் நீங்கள் வளரணும். அதுதான் இன்னைக்கு முதல்வரும் முன்மொழிஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக. அடுத்த ஸ்லைட் போங்களேன். அது முன்னாடி நான் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம ஒரு தலை நிமிர் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல வரேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தலை நிமிர் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா மாணவர்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் தமிழ்நாட்டை பற்றி தெரியாது. அதை வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்லலான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இந்தியாவோட மொத்த உற்பத்தி திறனில், இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டில் தமிழ்நாடு வந்து 10%. அதாவது 28 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரே ஒரு மாநிலமான தமிழ்நாடு 11% இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஃபேக்ட்ரிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஃபேக்ட்ரிஸில் 17% தமிழ்நாட்டில் இருக்குது. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்தியாவிலே வந்து வளர்ந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு. நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. நம்மெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் எனக்கு தட்டுற கிளாப்ஸ் இல்லை, இது நமக்கு நாமே தட்டிக்கிற கிளாப்ஸ், தமிழ்நாட்டுக்காக தட்டிக்கிற கிளாப்ஸ் ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து நம்மள இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸும் நம்ம தான் நம்பர் 1ல் இருக்கோம். ஆனால் ஜென்ரலாக பொது வெளியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிற வந்து புரிதல், எஸ்பெஷலி மாணவர்களுக்கு அந்த புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வந்தேன். இந்தியாவில் தயாரிக்கிற மொத்த லெதரில் 30% தமிழ்நாட்டில் மாத்திரமே உருவாகுது. 30%. ஓகேங்களா? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி 25% ஆஃப் மொத்த ஆட்டோமொபைல் தமிழ்நாட்டில் மாத்திரமே உருவாகுது. டெக்ஸ்டைல் 19% தமிழ்நாட்டில் மாத்திரமே உருவாகுது. எலக்ட்ரானிக்ஸ் 18% தமிழ்நாட்டில் மாத்திரமே தயாரிக்கிறோம். மெஷினரிஸ், ஹெவி மெஷினரிஸ் 15%. இதெல்லாம் நான் சொல்லலை, யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து எடுத்தது, மினிஸ்ட்ரியிலேருந்து எடுத்தது. ஓகேங்களா? நீங்களும் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம், கீழே சோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். நாமெல்லாம் வந்து பெருமையாக காலரை தூக்கி கொண்டு விட்டுக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தது இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். எஜுகேஷன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் எஜுகேஷனில் தமிழ்நாடு தான். கேரளா கிடையாது. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா கேரளா தான் மோஸ்ட் எஜுகேட்டட் மாநிலம்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது வந்து லிட்ரஸி ரேட். ஒரு மாநிலத்தோடைய எஜுகேஷன் குவாலிட்டியை மெஷர் பண்ணுறது வந்து ஜிஆர்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அப்படின்னா என்னென்னா ஸ்கூல் முடிச்சுட்டு எத்தனை பிள்ளைங்க காலேஜுக்கு போய் சேர்றாங்க அப்படிங்கிறது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 51.4. நான் போடும்போது 50 இருந்தது. இன்னைய அக்யூரேட் டேட்டா வந்து 51.4% ஜிஆர். சில சமயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் தமிழ்நாட்டை ஏன் சார் நீங்கள் மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணுறீங்க, அமெரிக்காவோட கம்பேர் பண்ணுங்க. அமெரிக்காவே 41 தான், நம்ம 51ல் இருக்கோம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ சைனா வந்து 43 ஆக்சுவலாக. ஸோ சைனா அமெரிக்காவை விட நம்ம பீட் பண்ணி தமிழ்நாடு வந்து நம்பர் 1 மாநிலமாக இருக்குது எஜுகேஷனில். நம்ம ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி பார்த்தோம், விச் இஸ் எக்கானமி. செகண்ட் வந்து எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு இது ஆக்சுவலாக எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மாத்திரம்தான். ஏன் இது தமிழ்நாட்டில் மாத்திரம் இப்படி இருக்குது? இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 26, நாம் வந்து 51. 26, 27, நம்ம 51. கிட்டத்தட்ட 100% பெட்டராக இருக்கும். என்னென்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தமிழ்நாட்டில். என்னென்னா தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் எந்த அளவுக்கு ஆண் பிள்ளைகளை வந்து நம்ம காலேஜுக்கு அனுப்புகிறோமோ அதே அளவுக்கு பெண் பிள்ளைகளும் காலேஜுக்கு அனுப்புகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்னென்னா, ஏன்னா ஒரு பாப்புலேஷனில் 50% விமன் இருக்காங்க, அவங்களும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மென் மாதிரி அவங்களும் வந்து காலேஜுக்கு போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஜிஆர் இன்க்ரீஸ் ஆகிடும். மற்ற ஸ்டேட்டில் இன்னும் அது நடக்கலை அப்படின்னு நினச்சி போகும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? தமிழ்நாட்டில் மற்றவங்க அது நடந்திருக்கு, வேறு எங்கேயுமே நடக்கலை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் இது கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக. அதுதான் டிராவிடியன் மாடல் கூட முதலமைச்சர் சொன்னது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஹெல்த் கேர். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் பார்த்தோம். செகண்ட் எஜுகேஷன் பார்த்தோம். மூணாவது ஹெல்த் கேர். ஹெல்த் கேர் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 பேருக்கு எத்தனை டாக்டர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். தமிழ்நாட்டில் மாத்திரம் 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஒரு 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டே பார்த்தீங்கன்னா 1000ல் 1 இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட 4 மடங்கு டாக்டர்ஸ் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. மீனிங் திஸ் இஸ் அ ஃபினாமினல் ஸ்டேட் வேர் வி ஆர் இன், ரைட்? நம்பர் 2. அடுத்தது இந்தியாவிலே
ஏழைகள் எவ்வளோ இருக்காங்கன்ற ஒரு மேப்பில் வந்து கணக்கெடுத்து போட்டு காட்டுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாடு, கேரளா இது 2 தவிர சென்டர் ஆஃப் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்குது. நம்மளாம் டார்க் க்ரீனில் இருக்கும். இந்த 4.9% கூட நான் வந்து கணக்கிட்டு நம்ம ஆளுங்களாம் நம்ம ஏழைன்னு சொல்லி சில சலுகைகளை வாங்குறதுக்காக போட்ட நம்பர்னு நினைக்கிறேன். கரெக்டாக எடுத்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 0ல் இருப்போம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஏழைகள் கிட்டத்தட்ட இல்லாத ஒரு மாநிலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னும் பெருமைக்கூடி, அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ்ஸு, எஜுகேஷனல் ப்ரோக்ரஸ்ஸு, ஹெல்த் கேர் ப்ரோக்ரஸ்ஸு. இது வந்து சோஷியல் ப்ரோக்ரஸ். எந்தெந்த மாநிலத்திலலாம் அவங்களோட பின்னாடி லாஸ்ட் நேம், சர்நேம் சொல்லக்கூடிய பெரும்பாலும் ஜாதி பெயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் 99% பேர் ஜாதி பெயரே கிடையாது. தமிழ்நாட்டில் மாத்திரம் வேற எந்த மாநிலத்தில் கூட அது அந்த அந்த இது புரட்சி நடக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் மாத்திரம் நடந்திருக்கு, இன்க்ளூடிங் கேரளா. நடக்கவே இல்லை ஆக்சுவலா. இதனால ஜாதி தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல வரல, இன்னும் இருக்கு. ஆனா அந்த பாதையில நம்ம மிக வேகமா போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்றது உண்மையாலுமே நமக்கு வந்து இங்க நடந்திருக்கு ஆக்சுவலா. கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட். கிளிக்கர் இல்லாம கஷ்டமா இருக்கு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு நான் சொல்லுவேன். மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா என்னன்னா, ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒரே கல்லில் ஒரு லாரி மாங்காய் அடிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த மாதிரி சில மாஸ்டர் ஸ்ட்ரோக் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன? நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. அதாவது சுதந்திரம் அடைஞ்சு தமிழ்நாட்டில் வெறும் 6000 பள்ளிகள் மாத்திரமே இருந்த தமிழ்நாட்டில் ஒரே 10 வருஷத்துக்குள்ளார கிட்டத்தட்ட 27,000 பள்ளிகள் உருவாச்சு. 27,000 பள்ளிகள். ஓகேங்களா? ஸோ அதில் தான் நம்ம பிள்ளைகள்லாம் படித்து ஸ்கூலுக்கு போனாங்க. அடுத்த மாஸ்டர் ஸ்ட்ரோக், வெறும் 40-50 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்த தமிழ்நாட்டில் ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளார இன்னைக்கு 550 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டில். 550 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி பேசும்பொழுது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, சார் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜ்லாம் இருக்குது சார், ஆனால் குவாலிட்டி தான் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 100 காலேஜஸ்ல 37 காலேஜஸ் தமிழ்நாட்டில் மாத்திரமே இருக்கு. கிட்டத்தட்ட 40% ஒரே மாநிலத்தில் இருக்கு. நம்மளாம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 860 இன்ஸ்டிடியூஷன்ஸ், 182 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டில் மாத்திரமே இருக்கு. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியல. ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் படிச்சுட்டு தமிழ்நாட்டை விட்டு நம்ம வெளியில போயிடுறோம். ஆனால் இங்கேயே தங்கி தமிழ்நாட்டை அடுத்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும்னா இந்த டேட்டாலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நம்ம வந்து தமிழ்நாட்டை அடுத்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட், 3வது மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்னன்னா, எல்லாருக்கும் உண்டான வேலை வாய்ப்பும் படிப்பும் கிடைக்கிறது தான் சோஷியல் ஜஸ்டிஸ். அதனால தான் நம்ம இன்னைக்கு நீட்டை எதுக்குறோம் தமிழ்நாட்டில். ஏன் எதுக்குறோம்னா, அது வந்து எல்லாருக்கும் உண்டான வாய்ப்பை கொடுக்க மறுக்குது. அதனால நம்ம எதிர்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்க்ளூசிவ் க்ரோத் நடந்திருக்கு. இன்க்ளூசிவ் க்ரோத் நடந்துச்சுன்னா என்ன ஆச்சுன்னா, எல்லா லெவல்லையும் சொசைட்டி வளருது. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான விஷயம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கார்பெண்டரோட ஒரு பையன், ஒரு மேஸ்திரியோட பையன், ஒரு எலக்ட்ரீஷியனோட பையன், ஒரு பிளம்பரோட பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி வேற மாநிலத்துக்கு போனீங்கன்னா, கார்பெண்டர் பையன் கார்பெண்டரா இருப்பாரு, பிளம்பரோட பையன் பிளம்பரா இருப்பாரு, எலக்ட்ரீஷியனோட பையன் எலக்ட்ரீஷியனா இருப்பாரு. அந்த ஒரு மாறுதல் தான் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் நம்ம கொண்டு வந்துச்சு. அதனுடைய ரிசல்ட் தான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட், இந்த வறுமை ஒழிப்பு, புவர்கள், அதாவது ஏழை மக்கள் இல்லாத ஒரு நிலைமை எதனால வந்துச்சுன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கிறதுனால வந்துச்சு. இது நமக்கு ஆழமா தெரியணும் ஆக்சுவலா. நெக்ஸ்ட், ஃபைனல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னா, தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் நம்ம இழுமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம். அதாவது எந்த அளவுக்கு நம்ம தமிழை மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்கிலீஷையும் நம்ம சேர்த்து மதிக்கிறோம். ஏன்னா தமிழ் வந்து நம்ம தாய்மொழி, ஆனால் உலகத்தோட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு நம்ம டெல்லி, பாம்பே, கல்கட்டான்னு வேலைக்கு போகிறது இல்லை. சப்போஸ் போகிறதா இருந்தாலும் எங்கே போகிறோம்? லண்டன், சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க்கு, இப்படி போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு உண்டான கனெக்டிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட், ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ $300 பில்லியன் இருக்கக்கூடிய எக்கானமியை
$1 trillion அளவுக்கு மாற்ற போகிறதா வளர்க்க போகிறதா சூழலிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுடைய எக்கானமியுடைய சைஸ் வந்து 22 லட்சம் கோடி, அதை வந்து 75 லட்சம் கோடியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் போங்க. இது வந்து ஒரு சாதாரண இலக்கு இல்லை, தானாக நடந்துராது அப்படின்றதுக்காக தான் இதை சொல்ல வரேன். இப்போ இருக்கிற growth வந்து 10% அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 15% அளவுக்கு வளரணும். அப்படின்னா என்னென்னா 40% இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் மாத்திரம்தான் அந்த எக்கானமி $1 trillion அடைய முடியும். இது ஒரு சாதாரண இலக்கே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், அது பண்ணணும்னா இது வரைக்கும் நம்ம 4 மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணோம் இல்லையா தமிழ்நாட்டில். we have to do the 5th மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த 5th மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணால் மாத்திரம்தான் அந்த $1 trillion எக்கானமியை நம்மளால் அடைய முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட், அதுதான் மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். நீங்கள்லாம் வந்து வேலை தேடி அலையும் இளைஞர்களாக மாறக்கூடாது. வேலைகளை உருவாக்கி உங்கள் கதவை மற்றவங்க தட்டுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு தான் நீங்கள் எல்லாம் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு ட்ராக்கை ஒரு சீரியஸ் கரியர் ஆப்ஷனாக யோசிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் 5th மாஸ்டர் ஸ்ட்ரோக். தமிழ்நாடு வந்து அடுத்த லெவலுக்கு அந்த $1 trillion எக்கானமி நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நம்ம 5th மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணி ஆகணும். தட் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் நோக்கி நீங்கள் எல்லாம் பயணிக்கணும். நெக்ஸ்ட், அது பண்ணீங்கன்னா இந்த லீவ் எ லெகசின்னு சொன்னால இந்த 3வது லெவல் 3 அந்த லீவ் எ லெகசி நடக்கும். லீவ் லெகசி என்னன்னா, தமிழில் சொல்லுவாங்க 4 பேருக்கு பயனுள்ள மாதிரி இருக்கிறது. அதுதான் லீவ் எ லெகசி, வேற ஒன்றுமே கிடையாது. அந்த 4 பேருக்கு பயனுள்ள மாதிரி இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சம்பாரிச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு தொழிலை உருவாக்கி உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு 20 பேர் 30 பேர் 5 பேர் 10 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அந்த 4 பேருக்கு பயனுள்ள மாதிரி இருக்க முடியும். அப்படி இருந்தீங்கன்னா யூ லீவ் எ லெகசி. பிகாஸ் அந்த 4 பேர் வந்து உங்களை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட், அதோட மாத்திரம் இல்லை, நீங்கள் மிக சிறப்பாக அதை பண்ணிங்கன்னா, நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம். தமிழ்நாடை வந்து சிறப்பாகக்கூடிய பிராண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒரு 150 பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, ஆவின் பால், அப்புறம் நேச்சுரல்ஸ், கெவின் கேர், எங்கள் கம்பெனி, ஜோஹோ, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதெல்லாம் பிராண்ட்ஸ். அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த மேப்பில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிராண்டை நீங்கள் உருவாக்குறது தான் உங்களோட குறிக்கோளாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் சமூகத்துக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு சிறந்த மாணவராக வருவீங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அழகா ஒரு பாட்டோட ஆரம்பிச்சாங்கல்ல. நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கோம், நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன கேள்வி. உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு செல்ல சாரி ஒருத்தர் சொல்ல சொன்னார். யாரா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு யாரு? சத்தமா, எனர்ஜி பத்தல. யாரு? எஸ், ஆமாம், கிரிக்கெட்டர் நடராஜன் அவர்கள் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு செல்ல சாரி சொல்ல சொன்னாங்க. மைதானத்தில் வேகப்பந்து வீச்சில் என்னால் பேச முடியும், பட் மைக்கு முன்னாடி என்னால் ஃப்ளோவாக பேச முடியாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு சாரி அண்ட் ஆல் த பெஸ்ட் சொன்னேன் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி அவருக்காக ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாமா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கூட பேச போகிறவர் இன்னொருத்தரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூளை விளையாட்டு, அதாவது இந்த ஸ்கில்ஸ் பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு நம்ம ஷார்ப்பாக திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐகான், சர்வதேச செஸ் கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் இணைய வழியில் உங்க கூட உரையாற்றுறதுக்காக காத்துட்ருக்காங்க. பார்க்கலாமா? எஸ். மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களே, வணக்கம். இந்த காலத்துல பல கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங், மெடிசின், லா, அந்த மற்றும் இல்லாம இப்போ ஸ்போர்ட்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், பிராட்காஸ்டிங், பர்சனல் ப்ரொடக்ஷன், இது மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா வாட் இஸ் த ரைட் செட் ஆஃப் ஸ்கில்ஸ், இதான் ரொம்ப முக்கியம். நான் இப்போ செஸ் ஆரம்பிச்ச போது எனக்கு ஒரு 12 வயசுல முக்கியமானது எனக்கு ஒரு செஸ் புக். எல்லா இன்ஃபர்மேஷனும் அது மூலமா தான் கத்துக்க முடிஞ்சது. ஒரு செஸ் புக்கை தரப்பேன், ரீசன்ட் டோர்னமெண்ட்ஸ்ல என்ன நடந்தது, இதுல எனக்கு என்ன முக்கியம்,
என்ன அவசியம் இல்லை. இந்த மாதிரி படிச்சுட்டு ஞாபகம் வச்சுட்டு போய் ஆட வேண்டியது. ஆனா போக போக உலகம் இன்னும் ரேப்பிடா எல்லாம் சீக்கிரம் வந்துட்டே இருக்கு. நான் வேர்ல்ட் ஜூனியர் ஜெயிச்சது கழிஞ்சு முதல் செஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு புக்ஸ் அவ்வளோ முக்கியமா இல்லை, புஸ்தகங்கள். நான் கம்ப்யூட்டரை வச்சுட்டு எல்லா கேம்ஸும் என்னோட எடுத்துக்க முடிஞ்சது. ஸோ ஒரு 400 கேம்ஸ் புக் மூலமா வச்சுக்காம ஒரு 20,000 கேம்ஸ் நான் கம்ப்யூட்டர் மூலமா எங்க வேணாலும் எடுத்துக்க முடிஞ்சது. ஆனா அப்போ புது ஸ்கில்ஸ் அவசியம். முதல்ல கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்றது. சில பேருக்கு ஈஸியா வந்துடுறது, ஆனா மிச்சம் அவ கம்ப்யூட்டர் ஆரம்பிச்சோடனே ஐயோ இது எப்படி பண்றதுன்னு, எனக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலையே. அதனால இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கிற போது உடனே அதுக்கு ஒரு கோர்ஸ் இல்லைன்னா ஒரு டீச்சர்கிட்ட போய் எனக்கு இதை கத்துக்க முடியுமா, இந்த ஒரு ஸ்கில். ஸோ அந்த கம்ப்யூட்டர் எடுத்துட்டு சரி நீ இதை இந்த கீயை யூஸ் பண்ணணும், இந்த கீ இப்படி யூஸ் பண்ணணும், இப்படி பண்ணுன்னு கத்துண்டா அதுக்கப்புறம் அந்த பேரியர் போயிடுறது. அண்ட் யூ கேன் யூஸ் அ கம்ப்யூட்டர் அண்ட் கெட் த பெனிஃபிட்ஸ். ஆனா போக போக எல்லாம் இன்னும் சீக்கிரம் வந்துட்டே இருந்தது. அப்புறம் செஸ் பிளேயிங் ப்ரோக்ராம்ஸ் வர ஆரம்பிச்சது. ஒரு காலம் எனக்கு ஒரு ட்ரெயினர் அவசியம். அந்த ட்ரெயினர் இப்படிதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நீ இப்படி ஆட முடியும், இது நீ இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை செய்யலான்னு ஒரு காலம் அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு அந்த கம்ப்யூட்டர் என்ன சொல்றது அதை அனலைஸ் பண்ணி அது சொல்றதுல நம்மளால என்ன செய்ய முடியும், எது கம்ப்யூட்டர் மற்றும் அதை செய்ய முடியும்னு அந்த வித்தியாசத்தை வச்சுட்டு இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இது மாதிரி கத்துக்க வேண்டியிருக்கு. அது போக போக கம்ப்யூட்டர்ஸ் இன்னும் பவர்ஃபுல் ஆகி சீக்கிரம் செஸ் கிளப்புக்கே போக அவசியம் இல்லை. இப்போ எல்லாமே ஒரு ஃபோன்ல யாரோட நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒரு ஃபோன்ல எனக்கு பண்ண முடியுது, கம்ப்யூட்டர்ல செய்ய முடியுது, எல்லாம் இன்டர்நெட் மூலமா நடக்கிறது. இப்போ என் கோச் என் பக்கத்துல இருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் எந்த கோச் எங்க இருந்தாலும் ஒரு வீடியோ கால்ல ஒரு ஷார்ட் லெசன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கிற போது புதுசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே ஒரே கோச் தேர்ந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 கோச் தேர்ந்து சின்ன லெசன்ஸா எடுத்துக்க முடியும். கோச்சஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு ஊர்ல 10 ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பர்சனல் கிளாஸ் கொடுக்காம ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அதை 10,000 பேருக்கு ஆஃபர் பண்ண ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இம்ப்ரூவ். இந்த மாதிரி நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. பட் யூ நீட் நியூ ஸ்கில்ஸ். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு லைட்டிங் எப்படி யூஸ் பண்றது, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி பிளஸ் தெளிவா என்ன சொல்ல பாக்குறோமோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, டீச்சிங் ஸ்கில்ஸ். ஸோ முன்னாடி அவசியம் இல்லாத ஸ்கில்ஸ் எல்லாம் இப்போ கத்துக்க அவசியம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு காலம் இதெல்லாம் முடிச்சுட்டா நான் இதை செய்யறதுக்கு குவாலிஃபைடுன்னு யோசிக்கலாம். இப்போ அந்த கான்செப்டே போயாச்சு. வாழ்க்கை முழுக்க புது ஸ்கில்ஸ் கத்துட்டே இருக்கணும், பழைய ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா படித்து முடிச்சிடுவோம், ஆனால் நமக்கு அடுத்து என்ன வேலை பண்ணணும், இல்லை நம்ம பிளான் பண்ணுறது கரெக்டு தானா அப்படின்னு இந்த கரியர் சார்ந்த கைடன்ஸ் ரொம்ப தேவைப்படும். அதில் எக்ஸ்பர்ட்,
அப்படிப்பட்ட ஒரு நிபுணர் இப்போ நிறைய விஷயங்கள் நமக்காக விளக்கம் கொடுக்க போறாங்க. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டல் நிபுணர் திரு நெடுஞ்செழியன் அவர்களை பேச அழைக்கிறேன். First of all, I thank for this initiative. தமிழக முதல்வர் அவர்கள் நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஒரு திட்டத்தை குறிப்பாக மாணவர்களுக்கு அவங்கள பிறந்த நாள் அன்னைக்கு ஆரம்பித்து வைத்தல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு பள்ளி கல்வித்துறை மற்ற அஃபிஷியல்ஸ் எல்லாருமே எனக்கு கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. என்னோடய செஷன் என்றைக்குமே கடைசியாக பண்ணுறதுனால இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. ஐ வில் பி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தேன்னா ப்ளீஸ் ஜஸ்ட் டெல் மீ. ஸோ பேசிக்கலி வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து மிக மிக இன்றியமையாது அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து டெக்னோக்ராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபைண்டல் சென்னையில் இருக்கோம். இது கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் இந்த பயணத்தில் பார்த்த வெரைட்டிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து கம்ப்ளீட்லி யூனிக். இந்த மாதிரி ஒரு வெரைட்டி அப்படிங்கிறது வந்து இது எங்களுக்கே ஒரு நல்ல ஒரு இனிமையான பயணமாக இருந்தது. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஐ வுட் லைக் டு டெடிகேட் டு மை ப்ரொஃபஸர் அண்ட் டாக்டர் எம் அனந்தகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வாணியம்பாடியிலேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் போய் இஸ் பேசிக்கலி வந்து இந்தியன் சயின்ஸ் கவுன்சிலர், ஃபஸ்ட்டு சயின்ஸ் கவுன்சிலர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே போய் ஒரு தனி மனிதர், அவர் எப்போவுமே சொல்வது தான், ஒரு தனி மனிதனோட கல்வி அப்படிங்கிறது வந்து அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு நாட்டுக்கே வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லுது. அவர் இன்றைக்கி உங்களுக்கு டைடல் பார்க்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ரொஃபஸர் தான் வந்து இது பண்ணாங்க. ஒரு 15 ஆண்டுகள் அவளோட நடந்த ஒரு பயணம்ங்கிறதும் மிக இனிமையாக இருந்தது. ஸோ அகெயின் ஐ வில் கம் டு த கோட். இந்த டிஸ்பிளே உங்களுக்கு வரல, அந்த ஸ்க்ரீனில் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. இந்த மெயின் ஸ்க்ரீன் வருதுங்களா? ஹலோ. Okay, so now before I start, I would like to the setup வர வரைக்கும் I would like to give some examples. அதாவது நீங்கள் வந்து மேடம் சொன்னாங்க, சார் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, இந்த எஜுகேஷனில் வந்து குவாலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது ப்ரொஃபஸர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஐ வுட் லைக் டு ரீட்ரேட் எதனால் வந்து இந்த தரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எல்லோரும் நம்ம டிகிரி வாங்கிட்டு வரோம். மேடம் சொன்னாங்க எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இல்லை, நமக்கு வந்து வி ஆர் நாட் மேட்சிங் த ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க. தரம்ங்கிறது மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து படிக்கும்போது கல்வியில் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து இப்போ நான் ஒருத்தர் ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு 10 ரவுண்ட்ஸ் அடிக்க சொல்கிறேன். ஒருத்தர் 1 கிலோ கொடுக்குறேன், இன்னொருத்தர் 10 கிலோ கொடுக்குறேன். ஃபஸ்ட் ரவுண்டில் 1 கிலோ எடுத்தவர் வின் பண்ணிடுவார். செகண்ட் ரவுண்டில் வந்து பேசிக்கலி வந்து அதே 2 பேர்ட்ட நான் 15 கிலோ கொடுத்தேன்னா அந்த 1 கிலோ எடுத்தவரால் அங்கே கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்ன படித்தாலும் எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. எந்த காலேஜ் அண்ட் வேர் யூ ஸ்டடி, அந்த இன்ஸ்டிடியூஷனோட இம்பார்ட்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தனி மனித அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் என்ன ஜேர்னி பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் நம்மளை நல்லா நர்ச்சர் பண்ணி நம்மள்ட்ட இருக்க பெஸ்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் த செஷன் நவ். கனெக்ஷன் வந்துச்சுங்களா? Okay, sorry. So I would like to I told you about the professor Dr. M. Anandkrishnan is a former chairman IIT Kanpur for 3 times and vice chancellor for Anna University. And அவர் வந்து இன்றைக்கி ஒரு தனி மனிதராக அவரால் வந்து ஒரு பெரிய விஷயத்தை தமிழகத்தில் மட்டும் இல்லை உலக அளவில் ஒரு ஏறத்தாழ 90 நாடுகள் பயணம் செய்து ஒரு தனியாக மாற்றிருக்காங்க. அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியம். அதுவும் நம்ம எப்படிப்பட்ட கல்வி, குவாலிட்டி எஜுகேஷனுங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான். ஸோ செகண்ட் வந்து வள்ளுவர் கிட்டத்தட்ட வந்து இந்த குறள் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எஜுகேஷனை மட்டும் நம்மள்ட்ட வந்து டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. நம்மள்ட்ட இருக்க பணம் எல்லாத்தையும், பதவி இதவி எல்லாத்தையும் பிடுங்கிடலாம், பட் எஜுகேஷனை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. இது வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். இந்த எஜுகேஷனுங்கிறது வெல்த். இந்த வெல்த் வந்து மெனி ஃபார்ம்ஸில் வரும். உங்களுக்கு இட் இஸ் நாட் ஒன்லி டைமண்டாக வரலாம், கோல்டாக வரலாம், பணமாக கூட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். பட் இந்த எஜுகேஷனுங்கிறத வந்து வள்ளுவர் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது தமிழக மக்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கல்வி இருந்ததுனால தான் அந்த திருக்குறளை வந்து இவ்வளோ அழகாக அவர் வந்து எளிதாக்கி மக்களுக்கு கொடுக்க முடிந்தது. அப்படின்னா நம்மளோட தமிழகத்தில் கல்விங்கிறது வந்து அந்த காலத்தில் இந்த ஏறத்தாழ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்ததுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லலாம்.
அது மாதிரி ஔவையாரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கற்றது கைமண்ணளவு அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறது எப்படின்னா, நம்மளோட தேடல் ஆழமாகவும் விரிவாகவும் இல்லை. அதனால நம்ம வைரத்தை தேடுறதில்ல, மேலே இருக்க மண் எடுத்துகிட்டே சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். கரெக்டாக இல்லையா? இது எவ்வளோ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் நான் குயிக்காக போயிடுறேன். நமக்கு சங்கம்லாம் இருந்தது, தமிழ் சங்கமில் வந்து தொல்காப்பியம் மகத்தியம்லாம் இருந்தது. இதுக்கெல்லாம் நமக்கு ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருந்தது. இப்போ வைகை வேலி சிவிலைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நாகரிகம் இருந்திருக்கு. அதுவும் ஒரு நதிக்கரையில் அமைந்திருக்கு. அவங்க ஸ்கிரிப்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வி ஆர் த ஒன்லி சிவிலைசேஷன் இன் த வேர்ல்டு. கணக்கடிகாரம்னு ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 8 அணுங்கிறது வந்து ஒரு கதிர்த்துகள். ஒரு நேனோமீட்டர்லாம் இப்போ தான் வந்தது. அதுக்கு முன்னாடியே இந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம்லாம் இங்கே இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்றைக்கி கிராமங்களில் போனீங்கன்னா ஃபர்லாங் சொல்லுவாங்க. 5 ஃபர்லாங்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி இத்தனை 2 ஃபர்லாங் போனோம், 5 ஃபர்லாங் போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் காலப்போக்கில் இது காணாமல் போயிடுச்சு. அதேமாதிரி வி ஆர் த ஒன்லி சிவிலைசேஷன் இன் த வேர்ல்டு. ஒன்றை நம்ம ஃப்ராக்ஷன் பண்ண மாதிரி யாருமே ஃப்ராக்ஷன் பண்ணதே கிடையாது. இப்போ வீசம், கால் வீசம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கும் அம்மாக்கள் வந்து வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுறாங்க. வீசம்னா என்ன, கால் வீசம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம அதை வந்து புழக்கத்தில் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. 100னா எத்தனை சைபர் இருக்கணும், கோடினா எவ்வளோ இருக்கணும், பிரமகற்பம்னா முக்கோடினா எத்தனை இருக்கணும், எல்லாத்துக்குமே நமக்கு வந்து சிஸ்டம் வந்து இன் பிளேஸில் இருந்தது. அதே மாதிரி 11,000 சோலா டைனஸ்டி வாஸ் த பெஸ்ட் டைனஸ்டி இன் த வேர்ல்டு. அவங்க வந்து சோழர்களோட ஒரு படை அப்படிங்கிறது வந்து ஏறத்தாழ 20 லட்சம் சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க. 65,000 எலிஃபெண்ட்டை வந்து வாருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலிஃபெண்ட் வந்து ஒரு போருக்கு போகும்போது அவ்வளோ ஃபெரோஷியஸாக ஆக்ரோஷமாக வந்து போகுமா, அது அப்படியே அந்த கிராமங்களே அதிருமா. அந்த அளவுக்கு வந்து இந்த எலிஃபெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஃபெரோஷியஸாக இருந்திருக்கு. ஒரு தளம் இல்லை, ஒரு தளபதி கீழே நிறைய படைகள் இருந்திருக்கு. மெடிக்கல் காப்ஸ் இருந்திருக்கு, கேவல்ரி அப்படிங்கிறது வந்து குதிரைப்படை, காலாட்படை இதெல்லாம் இருந்திருக்கு. அண்ட் பேசிக்லி வந்து கிங் ராஜேந்திர சோழா என்டையர் இந்தியன் ஓஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2015 அவருக்கு ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம சொல்கிறது என்டையர் இந்தியன் ஓஷன் வாஸ் கண்ட்ரோல் பை சைனீஸ் ஆர்மி. நம்ம இருந்ததை விட இழந்தது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் வந்து கல்லணை ஒரு மாவலஸ் ஸ்ட்ரக்சர். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரை எப்படி வந்து நம்ம நிப்பாட்டி அதில் வந்து எப்படி இரிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட 2000 ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வாட்டர் ரெகுலேட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த வேர்ல்டு. 2000 வருஷமாக இருக்குது. நதியை வந்து பேசிக்கலி வந்து ஒரு 12,50,000 ஏக்கருக்கு வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து ஒரு பிரிட்டிஷ் அவர் பேர் ஸ்காட் அப்படின்னு பேர், அவரை வந்து ஈஸ்ட் கோதாவரி வெஸ்ட் கோதாவரியை பண்ணி அவருக்கு அமலாபுரம்ங்கிற ஏரியில் ஒரு அழகான மியூசியம் வச்சுருக்காங்க. பட் நம்ம கல்லணையை கொண்டாடுறதில்ல. ஒரு சினிமாவை கொண்டாடுற அளவுக்கு நம்ம கல்லணையை கொண்டாடுறதில்ல. நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி வந்து நதிநீரில் வந்து இது வந்து ஒரு யூனிக் ஃபவுண்டேஷன். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எங்கேயுமே கிடையாது. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பொறியியல் கல்லூரிகளோ யாருமே நம்ம வந்து ஆழமாக திருப்பி ரீவிசிட் பண்ணல. கோவில்கள் இதெல்லாம் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் இவ்வளோ பொறியியல் கல்லூரிகள் கிடையாது. எப்படி ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சரை கொண்டு போய் மேலே நிப்பாட்டியிருப்பாங்க, அதுக்கு எந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அலைன்மெண்ட் ஆஃப் த காரிடார் எந்த கோவில்கள் எடுத்திங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்கு தாண்டி இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு கல்வி பத்தாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளாம் ரொம்ப செல்ஃபிஷாக நேராக போய் அம்மன் சன்னதியில் அப்ளிகேஷன் போட்டு வெளியே வந்துடும். அங்கே உள்ள சிற்பங்களை நம்ம வந்து ரசிக்கிறது இல்லை, அங்கே உள்ள டிவினிட்டியை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. அந்த சூழலை வந்து எப்படி எதற்காக இதை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ஒரு 400 ஆண்டுகளாக நான் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பேக்ட் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் நடக்கவே இல்லை. அண்ட் இது மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லிட்டு போகலாம். ஸோ இது வந்து மெட்ராஸ் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து 1787 டாக்டர் ஆண்ட்ரூ பெல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இங்கே ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் வந்து ஒரு மேல் ஆர்ஃபன் அசைலம் இருந்திருக்கு. ஒரு அநாத குழந்தைங்கள் வந்து தங்கக்கூடிய விடுதி. அதுக்கு வந்து டீச்சர்ஸ் யாரும் வரமாட்டேன்ட்டாங்க யூகேல. அதனால் அவர் வந்து மார்னிங் மெரினா பீச்சில் போகும்போது he found a model, children learning from other children. அந்த பையனை கூட்டிகிட்டு போய் நேராக கொண்டு போய் அந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் உள்ள அந்த இதில் வந்து அவரை வந்து டீச் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த மாடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கு. அதை வந்து 1808 டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் தான். இன்றைக்கி 10,000 ஸ்கூல்ஸ் அவர் போய் பிரிட்டிஷில் எல்லாத்தையும் அவர் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இன்றைக்கி ஐஜிசி மாடல், கேம்பிரிட்ஜ் மாடல், நம்ம பணக்காரவங்களாம் லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்கிற மாடல் வந்து நத்திங் பட் மெட்ராஸ் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன். இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் வந்து ரொம்ப இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து ட்ரேட் பர்பஸ்க்காண்டி நம்ம நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ் ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. 1823 நார்த்தர்காட், திருநெல்வேலி, திருச்சி எல்லா லொக்கேஷன்லையுமே வந்து ட்ரேடுக்கு வந்து லாங்குவேஜஸ்க்கு வந்து ஸ்கூல் இருந்திருக்கு. இதெல்லாம் ஸ்ரீ தரம்பால் அப்படிங்கிற வந்து த பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதில் எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இஃப் யூ டேக் இன் டு எனிதிங், அக்ரிகல்ச்சர் டு ஆர்கிடெக்சர், அஸ்ட்ரானமி, லிட்ரேச்சர், மேத்தமேட்டிக்ஸ், இரிகேஷன், மெட்டலர்ஜி, என்ன சொன்னீங்கனாலும் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஈவன் வாலில் கூட
வூட் ஸ்டீல்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நேரமாக 8 மணி நேரம் நீங்கள் வால் பயிற்சி பண்ணும்போது இல்லை சண்டைக்கு போருக்கு போகும்போது உங்கள் கையில் ஷாக் வராது. அந்த அளவுக்கு நமக்கு மெட்டலர்ஜிலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. எல்லாத்துக்குமே எவிடன்சஸ் இருக்குது. அண்ட் அப்படின்னா வந்து பண்டைய கால கல்வி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்றாக வந்து அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அவங்களோட டொமைன் நாலேஜை ஷேர் பண்ணி தே டெமான்ஸ்ட்ரேட்டட் அன்பிலீவபிள் டீம் ஒர்க். இன்றைக்கி ஒரு 10 பேரை வச்சு கூட நம்மளால் வேலை பார்க்க முடியல. அவங்க எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து இந்த டேமை கட்டியிருப்பாங்க, இந்த கோவிலை கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு கல்வி பத்தாது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி வித்தவுட் எனி மானிட்டரி எக்ஸ்பெக்டேஷன், இவ்வளோ பணம் இருந்தால் தான் நான் பண்ணுவேன்னு யாரும் சொல்ல. யாரோ ஒருத்தர் கண்ட கனவு இந்த கோயில் கட்டணும், இந்த டேமை கட்டணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கான்ட்ரிபியூஷன் கொடுத்து இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும், இந்த அடுத்து ஒரு 10 ஜென்ரேஷன் 50 ஜென்ரேஷன் வந்து பார்த்தாலும் வா இட் இஸ் ஃபென்டாஸ்டிக், இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியப்படைகிற அளவுக்கு நமக்கு வந்து திறமைகள் இருந்திருக்கு. கல்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. நம்ம ஜீனில் கல்விங்கிறது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பிறந்ததுலேருந்து தவழ்கிறதுலேருந்து எந்திரிச்சு நம்ம வந்து நடக்கிறோமோ இல்லை ஒரு மொழி கற்றுக்குறோமோ அது மாதிரி இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்ச காலமாக இது வந்து கமர்ஷியல் வேர்ல்டில் வந்ததுனால இதை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பார்க்குறோம். அதனால் கல்வி வந்து நமக்கு என்றைக்குமே ஒரு பயமாக வந்து அப்ரோச் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில் எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது, எங்கே லெஃப்ட் திரும்பணும், எங்கே வந்து ஏடிஎம் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் புக்கை படிக்கிற அளவுக்கு ரொம்ப மெமரைஸ் பண்ணுறது இல்லை. கரெக்டாக இல்லையா? உங்களால் ஈஸியாக ரீகலெக்ட் பண்ண முடியுது. இந்த இன்ஃபர்மேஷனை நான் எப்படின்னா ஒரு மொபைலை உங்கள்கிட்ட கொடுத்தா ஒரு 4 நாளில் ஒரு சின்ன ஈவன் 4 to 5 years ஒரு மொபைல் கொடுத்தா கூட அவன் உடனே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து நமக்கு சொல்லித்தரான். நம்ம என்ன காம்ப்ளிகேட் பண்ணுறோன்னா இங்கே வாப்பா காண்டாக்ட்டுக்கு 1 மாத கோர்ஸு, வாட்ஸ்அப்புக்கு 3 months கோர்ஸு, இன்டர்நெட்டுக்கு 1 year நீங்கள் மொபைல் கிட்ட வருவீங்களா ஓடி போயிருவீங்களா? அதனால் நீங்கள் கல்வி அப்படி தான் பார்க்குறீங்க. இதை வந்து ரொம்ப எளிதாக பார்க்கணும். இந்த அனுபவங்கள் வந்து சுகமான அனுபவங்கள். இது ஒரு எளிமையான பயணம். இதை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க பெற்றோர்கள்லாம் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுலாம் அவங்க படிக்கலை. இன்றைக்கி வந்து கரண்ட் சினாரியோ எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு வந்து இந்த எலிஃபென்ட்ஸை வந்து நம்ம வாருக்கு வந்து அனுப்பியிருந்தோம், அவ்வளோ ஃபெரோஷியஸாக போச்சு. இன்றைக்கி அந்த எலிஃபெண்ட்டை நம்ம எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா, எலிஃபெண்ட்டுக்கே இப்படி வாருக்கு போகக்கூடிய டேலண்ட் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நம்மள்ட்ட எண்ணற்ற திறமைகள் நமக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. இந்த திறமைகளை நம்ம வெளிக்கொண்டு வருவதற்கான எந்த முயற்சிகளும் எடுக்கிறதில்ல. கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கோம். ஸோ பட் ஸ்டில் வாட் எவர் வி ஆர் சேயிங், நீங்கள் தான் லக்கியஸ்ட் பாப்புலேஷன் இந்த வேர்ல்ட்லேயே இந்த மாதிரி பாப்புலேஷன் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாவோட மீடியன் ஏஜ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 28.1, சைனா எல்லாம் வந்து 38.4, ரஷ்யா எல்லாமே வந்து 39-40க்கு மேலே இருக்காங்க. இந்த பாப்புலேஷன் எங்கேயுமே கிடையாது. இதுதான் லக்கியஸ்ட் பீரியட். நீங்கள் தான் உலகத்துக்கே கேட்டர் பண்ண போகிறீங்க, ப்ரொவைடட் உங்களோட எஜுகேஷன் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்தால் நம்ம உலகத்துக்கே வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி வி ஆர் என்ட்ரிங் இன்டு 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து நம்ம ஸ்டீமில் இருந்தோம். செகண்ட் வந்து வி மூவ் டு எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டிலேருந்து நம்ம கம்ப்யூட்டிங் வந்தோம். இப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து மேடமும் சொன்னாங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸ் வில் கம் அண்ட் கில் எவ்ரி திங் அப்படிங்கிறாங்க. தட்ஸ் வெரி ட்ரூ. புது டெக்னாலஜிஸ் வந்து புது சேஞ்சஸ் வந்து எல்லாத்தையும் வந்து வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் வந்து மாற்றும். ரொம்ப நீங்கள் ரேப்பிடாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்கள் மொபைல் எப்படி வந்து ஸ்பீடாக வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்டேட் ஆகுதோ அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் வந்து எல்லா துறைகளையும் பயங்கர ஃபாஸ்ட்டாக மாறிட்டுருக்கு. இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க தவறிடுறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் டிமாண்டிங் நியூ ஸ்கில்ஸ் பி த டே ஆஃப் த ஆர்டர். இது வந்து மிக மிக உண்மையானது. ஜாபுங்கிறது உங்கள் அம்மா அப்பா, அதாவது நாங்கள்லாம் உங்கள் பெற்றோர்களோ நாங்களோ படிக்கும்போது மொபைல்னு ஒரு டிவைஸ் வந்து நாங்கள் திங்க் பண்ணி கூட பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி அந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஜாப்ஸ் அப்படிங்கிறது இப்போ கோவிட்னால வந்ததோ இல்லை நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருது. ஐ ஷோ யூ இன் கப்பல் ஆஃப் என்னோட வீடியோலாம் இருக்குது, நான் கடைசியாக காமிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் டைம். ஸோ டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் டிமாண்டிங் நியூ ஸ்கில்ஸ். அன்லெஸ் நீங்கள் வந்து நான் பழைய மொபைலை நான் வந்து மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், ஸ்மார்ட் ஃபோன் மாற மாட்டேன் அப்படின்னா நம்ம டெக்னாலஜிக்கலி வில் பி லெஃப்ட் அவுட். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களை அப்ஸ்கில் பண்ணலைன்னா எந்த துறையிலையும் நீங்கள் வந்து வளர முடியாது அப்படிங்கிறது தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து இந்த எஜுகேஷன் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். நாங்கள் எஜுகேஷனை பார்த்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பெற்றோர்களும் உங்கள் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி, என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, எல்லாரும் கஷ்டப்படுறது இந்த குழந்தைங்களுக்காண்டி தான் கஷ்டப்படுறாங்க. கல்வி நல்ல கல்வி கொடுக்கணுங்கிறது தான் அந்த குடும்பமே எண்ணற்ற காம்ப்ரமைசஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் வந்து பண்ணுறாங்க. பட் சொசைட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் 9th 10th வந்தாலே அடுத்து என்ன படிக்க போகிறோன்னு கேட்க போகிறோம். நம்ம உடனே அடுத்து படிக்கிறத பற்றி யோசிக்கிறோம், இன்றைக்கி படிக்கிறத விட்டுறோம். அதுமாதிரி காலேஜ் வந்தால் அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறோன்னு கேட்கணும், அதனால் நம்ம இன்றைக்கி படிக்கிறத விட்டுறோம், வேலைக்காண்டி படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம டார்கெட் கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் த ஸ்டேட்மெண்ட், எவ்ரி ஒன் இஸ் ஜீனியஸ். ஒரு கிளாஸில் ஃபிஷ் இருக்குது, ஹார்ஸ் இருக்குது, மங்கி இருக்குது, எலிஃபென்ட் இருக்குது, இவங்க எல்லாரும் ஒரே கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னா இதில் ஸ்விம்மிங் காம்படிஷன் வச்சா ஃபிஷ் வின் பண்ணும், பட் ஃபிஷ் வில் டை இன் ரன்னிங். அதனால் ஃபிஷ்ஷுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒரே ஸ்கேலில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வச்சுட்டு மார்க் வரல அப்படின்னா உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு தனித்திறமை இருக்குது.
அதனால் வந்து எல்லாத்தையும் ஒரே ஸ்கேலில் மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் வைஸ் அப்படிங்கிறது தான் ஐன்ஸ்டீனோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி வந்து இன்றைக்கி எஜுகேஷன் எக்ஸ்பெக்டேஷன், எந்த ஒரு ஃபேமிலி வந்து உடனே கல்வி அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஐ வாண்ட் கெட் அ குட் எம்ப்ளாய்மெண்ட், ஐ ஹவ் டு கோ பை ஸ்கோப், எந்த ஃபீல்டில் நல்ல ஸ்கோப் இருக்கோ அது போய் படிக்கணும். தேர்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் படி படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஆர் ராங்? How many of you believe it's correct? Can you raise your hands? எவ்வளோ பேர் கரெக்ட்னு நினைக்கிறீங்க? இது 3 கரெக்ட் சார். ஓகே, எவ்வளோ பேர் 3 தப்புன்னு நினைக்கிறீங்க? ஓகே, வெரி குட். ஆக்சுவலாக இது 3மே தப்பு. த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் நாட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, உங்களை ஏன்னா எங்களை கல்வியில் வந்து நாங்கள் படிக்கும்போது, இப்போ சார் சொன்னார், நான் படிக்கும்போது செயற்கைக்கோள், விண்வெளி அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கூட வரி கூட படித்ததில்லைன்னாரு. இங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், எல்டர்லி பீப்புள் யாருமே படிக்கும்போது இந்த துறைக்கு வந்து இந்த வேலை பார்ப்போம் அப்படின்னு அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு காலப்போக்கில் என்னென்ன வருதோ அதை எடுத்து நம்ம வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எஜுகேஷன் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நான் காமிக்கிறேன். செகண்ட், ஸ்கோப் படி படிக்கலாமான்னா சத்தியமாக படிக்கக்கூடாது. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன், கோவிட்னு ஒன்று வந்து நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு வராமல் வீட்டிலேருந்து படிப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்போலாம் நம்ம மாஸ்க் போட்டு முகத்தை கூட பார்க்க மாட்டோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னும் 2030 என்ன ஆகும், 2040 என்ன ஆகும், நோபடி நோஸ். ஆனால் மிஸ்டர் வினோத் கோஸ்லான்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டான்ஃபோர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் அவர் லெக்சரில் கொடுத்துருப்பார். இஸ் அ பயோமெடிக்கல் இன்ஜினியர் அண்ட் பேசிக்லி சன் மைக்ரோ சிஸ்டமோட கோஃபவுண்டர். இப்போ நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எல்லா ரிப்போர்ட்டுமே தப்புது அப்படிங்கிறாரு. அதனால் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஃபியூச்சரை யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து டிஸ்ட்ரப்ஷன் இன் பேசிக்லி மிஸ்டர் டோனி செபான் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐஸ் இன்ஜின்ஸில் இப்போ கரண்ட் உங்களோட ஐஸ் இன்ஜின்ஸில் 2000 மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. இதே ஈவி வந்துச்சுன்னா 18 மூவிங் பார்ட்ஸ் வருது, 18. அப்போ எத்தனை இண்டஸ்ட்ரி ஷட் டவுன் ஆக போகுது, டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதனால் வந்து ஸ்கோப் அப்படிங்கிறது இலூஷன் ஆர் இமேஜினரி வேர்ல்ட். யாருக்குமே இது என்ன ஸ்கோப் அப்படிங்கிறது தெரியாது. தேர்ட், இன்ட்ரெஸ்ட் படி படிக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் படி படிக்கலாம்? கேன் யூ ரைஸ் யூர் ஹேண்ட்ஸ்? எல்லாரும், மெஜாரிட்டி. சரி, நான் இன்ட்ரெஸ்ட் படி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், தப்பா? ஓகே, ஐ டெல் யூ. உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கிள் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு 300 ஆப்ஷன் வச்சா வெறும் கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கிள் எடுத்துகிட்டு வருவீங்களா, மற்றதை பார்ப்பீங்களா? இல்லையே. இப்போ நம்ம நீட்டாக ஐஐடினா எந்த பக்கமும் திரும்பி கூட பார்க்குறதில்ல, கரெக்டாக இல்லையா? இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டா இதை விட பெட்டராக இருந்தால் நம்ம பார்க்குறதில்ல, கரெக்டாக? அப்போ இன்ட்ரெஸ்ட் படி ட்ராவல் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? நான் 10 ஆப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு 2 ஆப்ஷன் பிடிக்கும், நான் 300 ஆப்ஷன் கொடுத்தா அதே 2 இருக்குமா, மாறிடுமா? அப்போ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கரெக்டாக தப்பா? அதனால் இது 3மே தப்பு தான். தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா, த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு இன்ஃபியூஸ் கான்ஃபிடன்ஸ் இன் யங் மைண்ட்ஸ் டு ஃபேஸ் எனி ஃபியூச்சர் சேலஞ்சஸ் எனிவேர் இன் த வேர்ல்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும், எந்த ஒவ்வொரு சவால்கள் வந்தாலும், தான் பெற்ற கல்வியின் வாயிலாக எவ்வாறு எதிர்கொண்டு வெற்றி காண்பதுங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்குறது தான் கல்வி, கரெக்டாக இல்லையா? ஏன்னா என்ன சேலஞ்ச் வருதுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஓகே, என்ன வேணாலும் இருக்கலாம், பட் அந்த சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஐ கோ வித் ஸ்டாண்டர்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஒன் இஸ் ஆப்வியஸ்லி மிஸ்டர் பிச்சை, பார்ன் இன் மதுரை, ஸ்கூலிங் சென்னையில் தான் படித்தார். அண்ட் மிஸ்டர் பிச்சை ஸ்கூலில் படிக்கும்போது கூகுள்னு ஒரு கம்பெனியே கிடையாது. அவர் நான் படிக்கும்போது கூகுளுக்கு சிஓ ஆனுன்னு படிக்கல, கரெக்டாக இல்லையா? There are 3 important takeaway from Mr. Pichai. ஒன்று வந்து கோயிங் டு த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன். என்ன படித்தாலும் நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்கணும். ஈவென்ட் டு ஐஐடி கரக்பூர், ஸ்டான்ஃபோர்ட், வாட்டன் எல்லாம் பெஸ்ட் இன்ஸ்டியூஷனில் படித்தார். செகண்ட் வந்து வில்லிங்னஸ் டு லேர்ன் எனிதிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். என்ன கொடுத்தாலும் எப்போ கொடுத்தாலும் படிக்கிறது ரெடியாக இருக்கணும். அதான் வள்ளுவரும் முதல்ல சொல்லியிருக்காரு. இவர் மெட்டலர்ஜி படித்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி மிஸ்டர் பிச்சை ஈக்குவல் டு கூகுள்ங்கிற ஈக்குவேஷனே வந்திருக்காது, கரெக்டாக இல்லையா? தேர்ட், கூகுளில் எவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க. ஒய் ஹி ஹட் பீன் எலிவேட்டட் டு த சிஓ லெவல் அப்படின்னா, எல்லாரும் எதிர்காலத்தையே பார்த்து அடுத்து என்ன போஸ்ட் வேணுங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் நிகழ்காலத்தில் பண்ணுறது நல்லா பண்ணார், அதனால் அவரோட எதிர்காலம் நல்லா இருந்தது, கரெக்டாக? அவர் கூகுளில் செய்யும்போது நான் சிஓ ஆனுன்னு பண்ணல, அவர் ப்ரெசென்ட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணார், அதனால் அவர் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எப்போவுமே எதிர்காலத்தை நினச்சி நிகழ்காலத்தை தொலைச்சிட்ருக்கோம். செகண்ட் கேஸ் ஸ்டடி டாக்டர் ரகுராம் ராஜன். இவரும் படிக்கும்போது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எம்பிஏ ஃப்ரம் IIM அஹமதாபாத், MIT ஸ்லோன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இவர் படிக்கும்போது நான் வந்து RBI கவர்னரானு படிக்கல. இது ஒரு உயர்ந்த ஜாப்லேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு வந்து நான் சொசைட்டிக்கு நல்லா பண்ணுங்கிறதுக்காண்டி தான் இந்த RBI கவர்னர் ஜாப் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா உலகத்தில் எங்கே போனாலும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை கொடுக்குறதா எஜுகேஷன். அதுக்கு இவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நவ் வி லுக் இன் டு த கேப்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இந்த கல்வியில் எங்கே சார் உங்களுக்கு வந்து கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த ஃபஸ்ட் கேப் வந்து 1948 டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இந்த ஃபஸ்ட் எஜுகேஷன் கமிஷனில் வாட் தே ரெக்கமெண்டட் KG to PhD ஷுட் பி இன் ஒன் கேம்பஸ். அப்போ தான் ஒரு 6வது படிக்கிற பையனுக்கு வந்து ஒரு டாக்டர் என்ன பண்ணுறான்னு தெரியும், எக்கனாமிஸ்ட் என்ன பண்ணுறாங்க தெரியும், ஒரே கேம்பஸில் எல்லாம் இருக்குண்டாரு. அது டாக்டர் AL முதலியார், டாக்டர் சாகா எல்லாம் ஃபஸ்ட் எஜுகேஷன் கமிஷன், பியூட்டிஃபுல் கமிஷன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கமிஷனை எந்த கவர்மெண்ட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதனால் இந்த எக்ஸப்ட் பனாரஸ் யூனிவர்சிட்டி வாரணாசி தவிர
அவங்களோட விஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. அதனால் நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் ஆக்மெண்டேஷன் இருக்குது. இப்போ ஸ்கூலுங்கிறது ரிவருக்கு அந்த பக்கம் இருக்குது, ஹையர் எஜுகேஷன் இந்த பக்கம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லாக பிரிட்ஜை கட்டுறோம். அதனால் இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி 25%, 26% சில்ட்ரன் தான் இதை கிராஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 74% தேர் ட்ராப்பிங் அவுட். தே ஆர் நாட் கமிங் டு த மெயின் ஸ்ட்ரீம் ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே வரதில்ல. தமிழ்நாடு GR டிஃப்ரெண்ட், ஒரு 46% மேலே இருக்குது. பட் ஆல் இண்டியா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 26% இஸ் GR, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதனால் ட்ராப் அவுட் இஸ் வெரி வெரி ஹை. த ரீசன் என்ன அப்படின்னா, நாங்கள் கல்வியை வந்து கரைக்கு அந்த பக்கம் வச்சுருக்கோம், ஸ்கூல் எஜுகேஷன் அந்த பக்கம் வச்சுருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டி என்ன நாங்கள் இந்த பக்கம் சொல்கிறதே இல்லை. நல்லா படிங்கன்னு சொல்கிறோம். படித்ததுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. கரெக்டாக இல்லையா? அதான் கேப், அதை பேசிக்கலி அதை ஃபில் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த இனிஷியேட்டிவ். அண்ட் இட் ஷுட் பேசிக்கலி கோ வெல் அப்படிங்கிறது என்னோட விஷ். ஓகே, நவ் கமிங் டு த பாயிண்ட், இங்கே எங்கெல்லாம் கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூலுங்கிறது ஒரு அகாடமிக் நார்மலாக கோவிட்னால அது டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இல்லைனா ஜூன்லேருந்து நீங்கள் ஏப்ரல் வரைக்கும் ஸ்கூலில் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஒரு 10 மாதம் உங்களுக்கு உள்ளே இருக்கும்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் +2க்குள்ளே வரீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் முதல்லே ஸ்டார்ட் ஆகிடும். ஜூலை ஆகஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம என்ன செய்கிறோம், போர்டுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டுக்கு படிச்சுட்டு இந்த ஆல் இண்டியாவில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதுவுமே பார்க்குறதில்ல. கரெக்டாக அப்ளிகேஷனே போடுறதில்ல. ஆனால் எல்லா எக்ஸாமினேஷனும் இந்த 3 மாதத்துல தான் வரப்போகுது. எப்போனா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் வருது. இப்போ இதுக்கான அப்ளிகேஷன்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அப்போ நம்ம வந்து இதுக்கு அப்ளிகேஷன் போடலைன்னா நம்ம இந்த போட்டெல்லாம் மிஸ் பண்ணுறோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல வந்து கைடன்ஸ் யாருமே கிடையாது. அப்படியே ஸ்டாண்டர்டாக விட்டுறோம். ஸ்கூல்லேருந்து நீங்கள் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறீங்க, எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. இதுதான் பெரிய கேப்பை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ நார்மலி நாங்கள் சில்ட்ரன் கேட்போம், எவ்வளோ பேர் நீங்கள் உயர்கல்வியில் என்ன படிக்கலான்னு யாராவது டிசைட் பண்ணிட்டீங்களா? கேன் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ்? எவ்வளோ பேர் நாங்கள் மேலே என்ன படிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டீங்க? வெரி குட். பட் உண்மை அது கிடையாது. யாருமே நம்ம எதுவும் டிசைட் பண்ணுறதுக்கே டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஸ்கூலுங்கிற கன்வேயில் இருந்தால் மந்த்லி டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி, ஹாஃபர்லி அதில் தான் பிஸியாக இருப்பீங்க. அடுத்து என்ன படிக்கலான்னு பற்றி யோசிக்கவே டைம் கிடையாது. அப்பா வந்து எப்போவுமே ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அவர் பணம் ஏர்ன் பண்ணுறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்பார். அம்மா கிச்சன் கேபினெட் வந்து நமக்கு டெய்லி அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறதுனால 3 பேருக்குமே உட்காந்து இதை பற்றி யோசிக்கிறதுக்கே டைம் கிடையாது. கரெக்டாக தப்பா? நம்ம இதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஓகே, பட் டேலண்ட் வந்து ஆல்வேஸ் வின் பண்ணணும். என்ன வேணாலும் ஆட் இருக்கலாம், பாவர்ட்டி இருக்கலாம், ஆக்சஸ் இருக்கலாம், ஜெண்டர் இருக்கலாம், டிசபிலிட்டி இருக்கலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் திறமைகளை வந்து நீங்கள் வந்து மறைந்து போக விடக்கூடாது. நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து கிருஷ்ணவேணி, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர். 80 ரூபா தான் அவங்க அப்பாவோட டெய்லி இன்கம். நீங்கள் பார்க்குற ஒரு சிங்கிள் ரூம் தான் அவங்களோட வீடு. அண்ட் கிருஷ்ணவேணி வந்து நல்லா படித்து நாங்கள் காலேஜ் ஆஃப் கிண்டியில் வந்து போட்டோம். கிண்டியில் போய் படிக்கும்போது செகண்ட் இயர்லேருந்து எங்கள்கிட்ட எல்லாமே வந்து இன்புட்லாம் வாங்கிட்டு போவாங்க. 3rd இயரே ஜெர்மனி போனாங்க. திருவள்ளூர், சென்னை தாண்டாத பொண்ணு. அவங்க வந்து பேசிக்கலி ஜெர்மனியில் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் போகிறதுக்கு எத்தனை ஹீரோ ஆகும் எல்லாமே கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க. இன்றைக்கி 3rd இயரில் போய் ஒரு வேர்ட் ஜெர்மன் தெரியாது. போயிட்டு 3 மாதத்தில் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் ஜெர்மனி கற்றுட்டு வந்துட்டாங்க. ஃபைனல் செமஸ்டர் வந்து லீப்னிஸ் யூனிவர்சிட்டி போனாங்க. அப்புறம் அங்கேயே மாஸ்டர்ஸ் முடித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அமேசான் நார்த் ஜெர்மனியில் 55,000 யூரோக்கு ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஃபேமிலி 2 மாத இன்கமில் அந்த குடும்பம் தலைகீழ வந்து மாறிடுச்சு. அப்படின்னா எஜுகேஷன் இஸ் an இம்பார்ட்டன்ட் டூல். கல்வி உங்களை மேலே கூட்டிகிட்டு போகிற மாதிரி வேறு எதுவுமே கூட்டிகிட்டு போகாது. அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னா லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணலாம். இந்த பையன் வந்து அனதர் கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்த பையன் எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தான். சார், நான் வந்து இந்த மாதிரி என்னோடய மார்க் வந்து ரொம்ப நல்ல மார்க்கு, எனக்கு பண வசதி இல்லை, அதனால் நான் பிஎஸ்சி போய் ஒரு காலேஜில் சேர்ந்தேன், தியாகராஜா காலேஜ் மதுரையில், நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். திருப்பி பிடிச்சி அவனை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் காலேஜ் ஆஃப் கிண்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்து விட்டோம். அங்கே வந்து இப்போ இந்த பையன் ஆப்பிளில் ஒரு பேசிக்கலி செக்யூரிட்டி பக் ஒன்று கண்டுபிடிச்சி $5,000 வாங்கியிருக்கான். அப்போ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டா உனக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நல்லா யூஸ் பண்ணால் லைஃப்பில் சக்சீட் ஆக முடியும். வெரி புவர் ஃபேமிலி. அப்ளிகேஷன் TNEA போடுறதுக்கு அவனுக்கு காசு இல்லை, அதனால் அவன் வந்து அப்ளிகேஷன் போட முடியல. கவர்மெண்ட் ஸ்கூல் தான். பட் இன்றைக்கி வந்து அந்த பையன் வந்து $5,000 வாங்கி அந்த ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் போதும் எல்லா கம்பெனியும் வேலை கொடுக்கும். கரெக்டாக இல்லையா? வேலை நீங்கள் தேடிட்டு போடக்கூடாது. நீங்கள் பண்ணுற விஷயங்களில் வேலை எடுக்க வர்றவங்க வந்து இந்த பையனை நான் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸை க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? அதை நீங்கள் பள்ளியில் இருக்கும்போதோ, கல்வியில் இருக்கும்போதோ, காலேஜில் இருக்கும்போதோ அதை பண்ணணும். இந்த கேர்ள் மஞ்சுளா IIT தான் படிச்சுட்டு இருந்தாங்க. பட் வி புஷ். மஞ்சுளா வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனில், அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஒரு நார்மல் ஃபேமிலி. அவங்க வந்து IIT கிடச்சி அவங்களுக்கு எழுதி கிடைக்கல. ஏன்னா JEE மெயின் எக்ஸாமினேஷனில் 30 மேக்ஸ், 30 ஃபிசிக்ஸ், 30 கெமிஸ்ட்ரியில் அந்த கேர்ள் நிறைய மார்க் வாங்கல. பட் இதே கேர்ள் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அட்மிஷன் சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் எக்ஸாமில் இந்தியாவிலே 13வது ரேங்க் வாங்கினாங்க. அதாவது 30 கேட்டதில் எனக்கு ஆன்சர் தெரியல. பட் 60 கேட்டதில் ஐம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் 13th ரேங்க்னா 3 ஹவர்ஸில் உங்களோட மெமரி ரீகலெக்ஷன் எப்படி அலைன் ஆகுறதுக்கு யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. கரெக்டாக இல்லையா?
ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணுவோம், இன்னொரு எக்ஸாம் கீழே வரும், இன்னொரு எக்ஸாம் நல்லா பண்ணுவோம். பட் இட்ஸ் ஆல் லைக் சைக்கிளிங் தான். நிறைய எக்ஸாமினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் வின் பண்ண முடியும். சார் கூட சொன்னாங்க, நான் அந்த எக்ஸாம் எழுதினேன், ஃபெயில் ஆனேன், அதுக்கப்புறம் திருப்பி ட்ரை பண்ணேன். இதெல்லாம் இட்ஸ் வெரி காமன் ப்ராசஸ். சைக்கிளிங் மாதிரி விழுகிறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் நம்ம சைக்கிளில் பேலன்ஸ் கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? நான் நேராக போய் நீட் எழுதுனா எல்லா ப்ரெஷரும் எனக்கு வந்து அந்த எக்ஸாம் நான் வந்து சரியாக பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப ஃபியரோடு போய் பண்ணுவேன். அதனால் இந்த கேர்ள் வந்து நாங்கள் சேலத்துலேருந்து அனுப்பியிருந்தோம். ஐஏஎம் இந்தூர் கிடச்சிது, வசதிலாம் கிடையாது. ஃபேமிலி வந்து ஸ்டேட் பேங்க்கில் லோன் வாங்கி படிக்க வச்சாங்க, நாங்கள் தான் புஷ் பண்ணோம். போய் சேலத்துலேருந்து போன கேர்ள் ஆல் த 5 years in ஐபிஎம் ப்ரோக்ராமில் ஷீ இஸ் அ கோல்ட் மெடலிஸ்ட். ஆல் த 5 years டாப்பர் சேலத்துலேருந்து போன பொண்ணு. இன்றைக்கி வந்து பிடபிள்யூசிங்கிற இன்றைக்கி 2022 பேட்ச் இந்த கேர்ள் வந்து 30 lakhs கிட்ட வாங்குறாங்க, 28 lakhs கிட்ட வாங்குறாங்க. கோவிட் இல்லைன்னா ஹர் சேலரி பேக்கேஜ் will be 90 lakhs. அதனால் வந்து எனக்கு வந்து 21 வயசில் 22 வயசில் நான் 30 லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணால் 10 வருஷம் கழிச்சு நான் எங்கேயோ இருப்பேன். பட் நான் 21 வயசில் 5 லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த 5லேருந்து 30 பிடிக்கிறதுக்கு எனக்கு மினிமம் 20 வருஷம் ஆகும். கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா? நம்ம இன்றைக்கி வேலை கிடைச்சா போதுன்னு பார்க்குறோம், நம்ம ஃப்யூச்சரை ரொம்ப லாங் டேர்மில் வந்து பார்க்குறது கிடையாது. அதே மாதிரி வந்து நூர்தீன் ராஜா அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் லெட்டர் கொடுத்து நாங்கள் அனுப்பியிருந்தோம். பிசி முஸ்லீம் கேட்டகரியில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் போட்டோம். எங்கள் ஆஃபீஸில் பார்ட் டைம் வேலை போவார், நைட் போய் பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்தாரு. எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி செகண்ட் இயர்லேருந்து நாங்கள் ஒழுங்காக படிக்க சொன்னோம். அவர் வந்து படிச்சுட்டு நிறைய ஆன்லைன் கோர்ஸ், அவர் வந்து 3rd year படிக்கும்போது ரூபி ஆன் ரெயில்ஸ், பிஹெச்பி எல்லாம் படித்து வச்சிருந்தார், பைத்தன் எல்லாம் படித்து வச்சிருந்தார், நிறைய சர்டிஃபிகேஷன் வச்சிருந்தார். வேலைக்கும் போது இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் காமிச்சார். கம்யூனிகேஷன்லாம் கிரேட் கிடையாது, தமிழ் மீடியத்தில் படித்த பையன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன், பட் ரொம்ப ஒரு ஷை டைப், பட் நல்ல ஸ்டூடியஸ் பையன். அங்கே போய் கொடுத்தோன்னே அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தோன்னே கம்பெனி வேலைக்கு எடுத்துட்டாங்க. ஒரு டெல்லியில் போய் 2 வருஷம் வேலை பார்த்தாரு. வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குறாரு. அண்ட் பெர் ஹவருக்கு $20 ஸ்டார்ட் பண்ணார், இப்போ $80 per hour வாங்குறாரு. ஜஸ்ட் கோவிட் முன்னாடி எக்மோரில் ஒரு ஏசி ஹால் எடுத்து அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சார். அவர் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பணமே இல்லாத குடும்பம். இன்றைக்கி கல்விங்கிற ஒரு பாயிண்ட்டை நல்லா பிடிச்சதுனால இன்றைக்கி வந்து அவரால் சக்சீட் ஆக முடியாது. அதே மாதிரி வந்து ராம் வந்து நாங்கள் கவர்மெண்ட் பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூலில் நாங்கள் செமினார் எடுப்போம். நிறைய விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கேருந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிப்போம். ராம் வந்து 100% விஷுவலி சேலஞ்ச் அண்ட் கவர்மெண்ட் பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல். நாங்கள் வந்து கிளாட் எழுத சொன்னோம். இதுக்கு முன்னாடியும் ஒருத்தர் சையத் அன்சாரி அனுப்பியிருந்தோம். இவர் வந்து எழுதி ஃபஸ்ட் இயர் ஜலந்தர் தான் கிடச்சிது. ஜலந்தரில் எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடையாது, அதனால் நியூவல்ஸ் கொச்சின் தான் வேணும். திருப்பி கிளாட் எழுத சொன்னோம். நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி பெங்களூர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணி வி காட் இன் டு 724 marks in தமிழ் மீடியம். மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்குது, இதை நம்ம பார்க்குறதே கிடையாது. இந்த பையன் வந்து கிளாட் எழுதி கிளியர் பண்ணி அடுத்த வருஷம் நியூவல்ஸ் கொச்சின் கிடச்சது. ஆல் த 5 years வித்தவுட் எனி அரியர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் வித் குட் கிரேட் மெயின்டைன் பண்ணார். நான் கான்வெகேஷன் போயிருந்தேன், வைஸ் சான்சலர், டேரக்டர், எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட் இஸ் எஃபர்ட். அதுக்கப்புறம் இப்போ வந்து கோல் இந்தியாவில் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் கவர்னன்ஸ் பார்த்துக்கிறாரு. 1.2 lakhs per month வந்து சம்பாதிக்கிறார். சரியா? ஆனால் இவர் ஒரு நாள் நான் கவுன்சிலிங் மிட் நைட்டில் முடிச்சுட்டு, ராம் உனக்கு கிளாட் கிடச்சிச்சுப்பா, என்னப்பா வேணும் கிடச்சா அவன் சொல்கிறான், சார் நான் 18 வயசு, எனக்கு கண்ணு தெரியாது, புழுவை தராங்களா பூச்சியை தராங்களான்னு தெரியாது, பசிக்கு சாப்பிடலாம் ருசிக்கு சாப்பிட முடியாது, ஐ நெவர் ஹேட் அ பிரியாணி இன் மை லைஃப் அப்படின்னா. 18 years நம்ம ஊரில் மிட் நைட்டில் புகாரியில் கிடைக்கும், கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தோம். நான் லுக் அட் இஸ் லைஃப் ஸ்டைல். ஒன்லி எஜுகேஷனில் நீங்கள் எங்கேயோ டாப்புக்குள்ளே போகலாம். கரெக்டாக இல்லையா? இந்த அளவுக்கு எதுவுமே உங்களை மேலே கொண்டு போக முடியாது. கரெக்டாக? இன்றைக்கி உங்கள் குடும்ப சூழல் என்ன வேணாலும் இருக்கலாம், நான் கஷ்டப்படலாம், வீட்டில் இது பண்ணலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், பட் கல்வி ஒன்று வழியாக நீங்கள் வந்து டாப்புக்கு போக முடியுங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அதுமாதிரி சபரீஷ் கார்டேட் ஃபேக்ட்ரி அரவங்காடு ஸ்கூல், அப்பா ஃபிசிக்கலி சேலஞ்ச் பாய், பர்சன் வித் டிசபிலிட்டி, என்ஐடி திருச்சி, மார்க்கு கம்மியாக இருந்தால் அதனால் உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னா அடுத்து தூக்கி நல்ல இன்ஸ்டியூஷனில் போட்டோம்னா அந்த இன்ஸ்டியூஷன் நர்ச்சர் பண்ணுறதுலேயே உங்கள் டேலண்ட் இன்னும் பெட்டர் ஆகிடுங்கிறதுக்கு சபரீஷ் வெரி குட் எக்ஸாம்பிள். We put him in NIT Trichy. He came out of the first class and production of the management studies. First job IPAC, Indian Political Action Committee, Mr. Prashant Kishoreoட ஒர்க் பண்ணார். அவங்க டிஎம்கே பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணார். இங்கே ஒன்றிணைவு வெப்சைட்டில் அவர் தான் கோஆர்டினேட் பண்ணார். நாங்கள் இப்போ திருப்பி அவரை வந்து அமேசான் புஷ் பண்ணோம். அமேசான் கோவிட் செகண்ட் வேவில் 11 member டீம் ஆக்சிஜன் சப்ளை இந்தியா முழுவதும் இவர் தான் ஹேண்டில் பண்ணார். இவரை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணி நல்லா பண்ணார்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவர் ப்ரொமோஷன் கொடுத்து நல்ல சேலரி பேக்கேஜ் கொடுத்து இப்போ அமேசானில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இவங்களாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அது மாதிரி இந்த பையன் கார்த்திக் புட்டமென்ஸ் டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இவனோட நல்லா படித்தவங்களாம் என்ஐடிலாம் போனாங்க. டிடியூலேருந்து இப்போ ஸ்டான்ஃபோர்டில் வந்து என்வாயன்மெண்டல் முடிச்சார். ஸோ லோ மார்க்ஸ் வந்து ஒரு லிமிட்டிங் ஃபேக்டரே கிடையாது. அதனால் வந்து இப்போ இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 59% வாங்கி நாமக்கல்லேருந்து வந்தார். நாங்கள் எம்எஸ் யூனிவர்சிட்டி பரோடாவில் போட்டோம். அங்கே வந்து டிசைன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் படித்தார். படிச்சுட்டு அந்த பையனுக்கு வந்து நியூயார்க் ஃபிலிம் அகாடமி கிடச்சிது. இப்போ ஆஸ்காரில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் 59% வாங்கி நான் திறமை இல்லைன்னு சொல்லலாமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது, அந்த திறமையை கண்டுபிடிக்கிறதுல இருக்கணும். இது மாதிரி 68% வாங்கி இந்த பொண்ணு அரவக்குறிச்சியிலேருந்து நேஷனல் ஸ்டாஃப் டிசைனில் எக்ஸிபிஷன் டிசைன் போட்டோம். 3rd year படிக்கும்போதே ஷி வென்ட் டு ஃப்ராங்க்ஃபர்ட். அங்கே 2 மியூசியம் டிசைன் பண்ணாங்க. ஃபைனல் இயரில் அரவிந்த் குரூப் ஆஃப் மில்ஸ் அவங்களோட பழைய வீடு எடுத்து மியூசியமாக மாற்றினாங்க. அண்ட் ஃபைனல் செமஸ்டர் இங்கே உம்மடி பங்காரு ஜுவல்லர்ஸில் பர்ஷியான கலெக்ஷன் ஒரு கலெக்ஷன் லான்ச் பண்ணி கொடுத்தாங்க. 68% தான். என்னன்னா இவங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியை முதல்லே பார்த்ததுனால, முதல்ல அப்ளிகேஷன் போட்டதுனால இந்த எக்ஸாம்லாம் +2க்கு முன்னாடியே முடிஞ்சிடும்.
தெர் ஆர் 5 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் +2க்கு முன்னாடியே முடிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது. சப்போஸ் நீங்கள் +2ல நல்ல மார்க் வாங்கணும், ஏன்னா அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு எப்போது ஒரு புஷிங் ஃபேக்டர் வேணும் இல்லையா? ஸ்கூலில் ஒன்று இல்லைனா படிப்போமா? சத்தியமாக படிக்க மாட்டோம் இல்லையா? டீச்சர் வந்து நான் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் எடுப்போம். ஆனால் ஃபெயில் ஆக்குவேன்னு சொன்னால் தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த எஃபர்ட் எடுப்போம். நமக்கு யாராவது புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற திறமைகள் வெளியே வரவே வராது. அதனால் வந்து நீங்கள் நல்ல மார்க் வாங்கினீங்க அப்படின்னா +2 மார்க் வச்சு போகக்கூடிய இன்ஸ்டியூஷன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் பார்க்கலாம். இன் அடிஷன் டு தட் இந்தியா முழுவதும் கவர்மெண்ட்டில் மட்டும், அது ஒரு ரெப்யூட்டட் சிறந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் 80+ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. நமக்குலாம் ஒரு 20-25 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மேலே தெரியாது. 80+ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. சப்போஸ் +2ல மார்க் வரல அப்படின்னா அதுக்காக நான் படிக்க வேண்டாம்னு சொல்ல, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்பாங்க, இல்லை கொஞ்சம் இது உங்களோட க்ரியேட்டிவ் ஓரியன்டாகவும் கேட்பாங்க. இந்த 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் 75 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் உங்கள் போர்டு மார்க்கே பார்க்க மாட்டாங்க, நீட் மாதிரி. அப்போ நம்ம போர்டு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ எப்படி வந்து இருக்கோ அது மாதிரி நம்ம 75 வாய்ப்புகளை நம்ம நழுவ விடுறோம். நம்ம அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கறதில்ல. கரெக்டாக இல்லையா? ஆனால் போர்டு மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் வந்து எஜுகேஷன் ஆப்ஷன்ஸ் +2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்ச் அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட ரிசர்ச் ரோட் மேப் நிறைய யாரும் ரிசர்ச் கொஸ்டின் கேட்டிங்க. ரிசர்ச் வந்து இந்தியாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மேடம்கிட்ட கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க, கூகுள் ரிசர்ச் இருக்குது, IBM ரிசர்ச் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ரிசர்ச் இருக்குது, எல்லாமே இங்கே இந்தியாவில் இருக்குது. சரியா? ஆனால் ரிசர்ச் ரோட் மேப் தான். நீங்கள் BSc 3 இயர்ஸ் எடுத்து டேரெக்டாக PhD பண்ணலாம். ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் MSc கோர்ஸ். IITயில் போய் படிக்கலாம். அண்ட் MSc MPhilலாம் படிக்க வேண்டாம். BS அப்படிங்கிறது இப்போ IITயில் கொண்டு வந்துட்டாங்க. IISc பெங்களூரில் இருக்குது. BS வந்து 4 இயர்ஸ் ப்ரோக்ராம். இது வந்து டேரெக்டாக BS இப்போ யூஎஸ்லாம் BS in மெக்கானிக்கல், BS in எலக்ட்ரிக்கல் தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து இப்போ BS வந்து இப்போ IISc பெங்களூரில் யூ கேன் டூ ஃப்ளெக்சிபிள் ப்ரோக்ராம். சயின்ஸ் வித் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி படிக்கலாம். BS MS வந்து ஐசஸ்னு இந்தியாவில் ஒரு 7 லொக்கேஷனில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு மந்த்லி 5000 rupees ஸ்டைஃபன் தராங்க. ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் பணமே செலவழிக்க வேண்டியதில்லை. நீங்கள் படித்தா மட்டும் போதும், உங்களுக்கு மந்த்லி 5000 rupees ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வாண்ட் டு என்கரேஜ் இட். யா, ஜஸ்ட் 2 minutes. ஸோ KVPYங்கிறது வந்து கிஷோர் வைங்கானிக் பிரஷான்னு ஒரு எக்ஸாம். 11th எழுதலாம், 12th எழுதலாம். மினிமம் இப்போ கோவிட்னால 60% மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்தால் எவ்ரிபடிஸ் எலிஜிபிள் 10th ஸ்டாண்டர்டில். நீங்கள் எழுது இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து அப்ளிகேஷன் வந்து நவம்பரில் எக்ஸாம் முடிஞ்சிடும். இப்போ கோவிட்னால கொஞ்சம் சைக்கிளில் லேட் ஆகுது. இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் நீங்கள் மெடிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாமல் ஏதாவது போய் ஜாயின் பண்ணிங்கன்னா 5000 rupees per month ஸ்டைஃபன், 20,000 annual கண்டிஷன்ஸ் தருவாங்க. MScக்கு 7,000, 28,000, PhDக்கு 25,000. லைஃப் லாங்காக உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் KVP வழியாக போகலாம். இது IISc பெங்களூர், ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்டிடியூஷன். இது ஃபவுண்டட் பை டாட்டாஸ். இது வந்து கிட்டத்தட்ட BS ப்ரோக்ராம் வந்து +2 முடிச்சுட்டு போகிறதுக்கு 2007 கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. சென்டர் ஃபார் பிரெயின் ரிசர்ச் இருக்குது. மிஸ்டர் கிருஷ் கோபால கிருஷ்ணன் சொல்லிட்டு பேசிக்கலி இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர். 225 crores 2014 பிரெயின் ரிசர்ச்சுக்கு மட்டும் IISc பெங்களூர் கொடுத்தாங்க. ஏன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் வந்து பிரெயின் ரிசர்ச். பிரெயின் ரிசர்ச் பற்றி படிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆள் இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் KVP வழியாக போகலாம், JEE வழியாக போகலாம், அட்வான்ஸ் வழியாக போகலாம், நீட் வழியாக போகலாம். நீட்டெல்லாம் ரொம்ப லேட்டாக வரும், அதுக்கெலாம் அப்ளை பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நீட் ஸ்கோர் இதெல்லாம் அப்ளிகேஷன் ஏப்ரல்லே முடிஞ்சிடும். ஆனால் இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்சிட்டி எங்கே இருக்குன்னா அப்ளிகேஷனில் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. எப்போ அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, எந்த டைம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம போர்டு எக்ஸாம் நடக்கும், இங்கே பிஸியாக ஓடிட்டுருப்போம். இதெல்லாம் நம்ம அப்ளிகேஷன் போட மறந்துடுறோம். JEE மெயின் அப்படின்னு ஒரு எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஈஸியாக கஷ்டமா ஸ்டூடெண்ட்ஸ்? JEE மெயின் அப்படிங்கிறது நீங்கள் NIT IITயில் போய் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன். இதை எழுதி பாஸ் பண்ணால் JEE அட்வான்ஸ் போகணும். JEE மெயின் அப்படிங்கிற எக்ஸாம் ஈஸியாக கஷ்டமா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? எவ்வளோ பேர் கஷ்டம் கை தூக்க முடியுமா? வெரி குட். ஸோ இப்போ JEE மெயின்ங்கிறது 2013 18 வரைக்கும் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. மேக்ஸ் 30, ஃபிசிக்ஸ் 30, கெமிஸ்ட்ரி 30. கரெக்டாக எழுதுனா 4 மார்க், தப்பாக எழுதுனா -1 நெகட்டிவ், அட்டன் பண்ணலைன்னா 0 marks. இது வந்து 90 questions 4 into 360 marks. இது 2013 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2013 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனது 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் got 113 and above. அதுக்கப்புறம் 14 115, 105, 100, 81, 74 ஆல் த போர்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. இந்தியாவில் இருக்க எல்லா போர்டும் சேர்த்து சொல்கிறேன். 74 மார்க்ஸ் வாங்கணும்னா 20 கொஸ்டின் கிளியர் பண்ணால் போதும். நான் உங்களை பயமுறுத்தாமல் நீ போய் JEE மெயினில் தெரிஞ்சதை மட்டும் எழுதிட்டு வானா ஈஸியாக 40 கொஸ்டின் எழுதிட்டு வருவீங்க. கரெக்டாக? நான் பயமுறுத்தி சொல்கிறதுனால நீங்கள் JEE மெயின் ரொம்ப டஃப் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அது டஃபே கிடையாது, ஈஸியாக கிளியர் பண்ணலாம். 74 மார்க் ஃபார் ஜெனரல் கேட்டகரி, OBCக்கு 45 marks இருந்தால் போதும். யூ ஆர் த்ரூ வித் JEE மெயின் டு அட்வான்ஸ். அதனால தான் இப்போ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இதை பர்சன்டைலில் கொண்டு போயிட்டாங்க. சரியா? ஏன்னா இந்த ஸ்கோர் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது, இன்னும் மோசமாயிடுது அப்படின்னா அக்ராஸ் த கண்ட்ரி வி ஆர் இன் அ வெரி பேட் ஷேப். JEE மெயினில் கம்மியாக மார்க் வாங்கினா அட்வான்ஸ் கிடைக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. JEE மெயின் ஃபார்மேட் வந்து நோன் ஃபார்மேட், அட்வான்ஸ் ஃபார்மேட் யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் மெயினில் கம்மியாக இருந்தால் கூட அட்வான்ஸில் கிளியர் பண்ணி இந்த பையன்லாம் வந்து வி புட் இன் IIT பாம்பே. ஸோ அதனால் வந்து நெவர் டூ லேட். இப்போ நீங்கள் வந்து ஒரு தடவை நான் UG காலேஜ் படிச்சுட்ருக்கேன், அதனால் எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த பொண்ணெல்லாம் வந்து வெரி புவர் ஃபேமிலி தான். வி புட் ஆர் இன் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை கிடைக்கல.
அதனால் நாங்கள் டெஸ்ட்டில் போட்டு டெஸ்ட்டில் படிச்சுட்டு இப்போ வந்து அவங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட சேர்ந்து அவங்க வந்து பேசிக்கலி வந்து அலப்பி கலெக்டரோட ஒர்க் பண்ணி கேரளா ஃப்ளாட்டுக்கு ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷிகாட் டாடா கெமிக்கல்ஸ்லேயே கிடச்சிது. இப்போ கடலூர் கலெக்டரோட சேர்ந்து மொபைல் பஸ்லேயே கம்ப்யூட்டர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இட்ஸ் அ கிரியேட்டிவ் மாடல். அண்ட் தே ஃபவுண்ட் திஸ் மாடல் எங்கே கிடைக்குது என்ன கிடைக்குதுன்னு கேட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்காண்டி பண்ணுறாங்க. அவங்க வந்து அதுமாதிரி இந்த பையன் அரியலூர், வெரி புவர் ஃபேமிலி. அண்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டோமே எம்ஐடி ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்தோன்னா டிசைன் ஒன்று இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் டிசைனில் இது பண்ணி திருப்பி நாங்கள் வந்து எம்ஐடியில் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் முடிச்சுட்டு என்ஐடி எக்ஸாம் எழுத சொல்லி ஃபிலிம் அண்ட் வீடியோ கம்யூனிகேஷனில் இந்தியாவிலே ஃபஸ்ட் ரேங்க், அனிமேஷன் ஃபிலிம் டிசைனில் இந்தியாவிலே 10th ரேங்க். டேலண்ட் எப்போ வேணாலும் நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து ஷார்ப்பன் பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் எந்த ஃபீல்ட்லேருந்து எங்கே வேணாலும் போகலாம். மெடிக்கல்லேருந்து இன்ஜினியரிங் போகலாம், இன்ஜினியரிங்லேருந்து மெடிக்கல் போகலாம், என்ன வேணாலும் படிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் வந்து வேரியஸ் மெத்தடில் போகலாம். இன்ஜினியரிங் வழியாக போகலாம், சயின்ஸ் வழியாக போகலாம், டிசைன் வழியாக போகலாம், ஹியூமனிட்டிஸ் வழியாக போகலாம். எப்படி வேணாலும் நீங்கள் மெடிக்கல் துறைக்கு வந்து போகலாம். மெடிக்கலில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் இன்ஜினியர் டாக்டர்ஸ் சேர்ந்து படிக்கிற மாதிரி இப்போ ஐஐடி மெட்ராஸ், கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், ஸ்ரீ சித்திரை திருநாள் எம்டெக் கிளினிக்கல் இன்ஜினியரிங் தராங்க. டாக்டர் இன்ஜினியர் சேர்ந்து படிக்கலாம். படிக்கிறதுக்கு 25,000 rupees. இது 2010 இருந்திருக்கு. இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு நமக்கு சென்னையில் இருக்க 98% பாப்புலேஷனுக்கு தெரியாது. அதுமாதிரி எம்எம்எஸ்டி மாஸ்டர் இன் மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி ஐஐடி கரக்பூர் தராங்க. ஒன்லி மெடிக்கல் டாக்டர்ஸ் ஐஐடியில் போய் படிக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்ரீ சித்திரை திருநாள், அது மாதிரி சிஎம்சி வெள்ளூர் 2 பேரும் சேர்ந்து எம்எஸ் பயோ இன்ஜினியரிங் தராங்க. எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து பயோ இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கலாம். டாக்டர் செரியன்லாம் இங்கே தான் படித்தாங்க. நிறைய 5 MBBS முடிச்சு நீங்கள் 5 years கார்டியாலஜி படிக்கணும் ஸ்ரீ சித்திரை திருநாளில். அதுமாதிரி ஸ்டான்ஃபோர்ட், எய்ம்ஸ் டெல்லி, ஐஐடி டெல்லி பயோ டிசைன் தராங்க. ஒரு செமஸ்டர் ஸ்டான்ஃபோர்ட் போகிறதுக்கான என்டையர் எக்ஸ்பென்சஸ் மந்த்லி 25,000 rupees ஸ்டைஃபண்ட். எய்ம்ஸ் டெல்லிலாம் அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்டியூஷன். நாங்களாம் ஒரு ஸ்டூடெண்ட் சிவகங்கையிலேருந்து நாங்கள் போட்டிருந்தோம். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி எல்லாம் படிக்கலாம். அது மாதிரி நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் பிரெயின் ரிசர்ச் தான். இது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு மாதம் ஃபீஸ் அனுவல் ஃபீஸே 10,000. ஆனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு மந்த்லி 12,000 rupees ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. பிஹெச்டிக்கு 25,000. பைசா செலவழிக்காமல் கவர்மெண்ட்டில் அவ்வளோ படிக்கலாம். பட் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நம்ம தேடுறதுக்கான விருப்பம் இல்லை. இப்போ ஐஐடி காந்திநகர் தே ஸ்டார்டட் அ கோர்ஸ் BA, BCom, BSc, MBBS தே கேன் ஸ்டடி டுகெதர். BA, BCom, BScலாம் சேர்ந்து படிக்கலாம். நமக்கு தெரியவே தெரியாது. இதுவும் MSc காக்னிட்டிவ் சயின்ஸ் படிக்கிறதுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் 5,000, 60,000 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் தராங்க. அதுமாதிரி லா வந்து நீங்கள் ஐஐடியில் போய் படிக்கலாம். ஐஐடியில் லா படிக்கலாம் நமக்கு தெரியவே தெரியாது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மெடிசன் முடிச்சுட்டு நீங்கள் MBA முடிச்சுட்டு நீங்கள் ஐஐடியில் போய் லா படிக்கலாம். அது நீங்கள் MSc முடிச்சுட்டு கூட போகலாம். அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இது மாஸ்டர்ஸ் இன் ஹெரிட்டேஜ் அண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் யுனெஸ்கோ செகண்ட் டயர் ப்ரோக்ராம் வந்து தராங்க. அது 2 years ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். அதாவது மகாபலிபுரம் வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சென்டர்னு எப்படி அனௌன்ஸ் பண்ணுறது, என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்க்கணும், இதெல்லாம் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப வருஷமாக இருக்குது. இது 1988 வைல்ட் லைஃப் சென்சஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் வி ஆர் பார்ன் இன் டு வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் இன்றைக்கி வந்து நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதைந்து கிடக்கு. போய் தேடி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நம்மளாம் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டோம். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த மொபைல்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார் தலையிலையும் ஒரு 50 லேண்ட்லைன் நம்பராக இருந்தது. என்றைக்கு மொபைலை கண்டுபிடிச்சாங்களோ குளோபல் மெமரி டெலிட், எல்லாரோட மெமரியும் போயிடுச்சு. அண்ட் இன்னொன்று இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி நீங்கள் யூஆர் இந்த இன்ஃபர்மேஷன் எரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷன். இதில் எது நல்ல இன்ஃபர்மேஷன், எது கரெக்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு எடுக்கக்கூடிய நமக்கு இன்னும் போதிய அனுபவம் பத்தாது. அது எது அத்தன்டிக் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இட்ஸ் அ வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வி தேங்க் யூ ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்து வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நன்றாக படித்து வாழ்க்கையில் மென்மேலும் உயரணும். அண்ட் கல்வியை வந்து ஒரு இனிமையான பயணமாக கொண்டு போங்க. இதை வந்து ரொம்ப நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி கமர்ஷியல் வேர்ல்டு உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ணி காமிக்கும். ஆனால் சிம்பிளாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் வாழ்க்கையில் மென்மேலும் நன்றாக படித்து உயரணும். இந்த திட்டம் இன்னும் நல்லபடியாக வந்து வெற்றிகரமாக அமையணுங்கிறது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அந்த கல்வியோட அத்தனை விஷயங்களையும் வந்து சார் நமக்காக கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ். மணி இஸ் அ மோட்டிவேஷன்ங்கிற மாதிரி பார்க்கும்போது ஐயோ இன்னும் படிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. திரு நெடுஞ்செழியன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நமக்காக எவ்வளோ அழகாக நிறைய விஷயங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழா மிக சிறப்பாக துவங்கி இவ்வளவு நேரம் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷனோட ட்ராவல் ஆச்சு. இந்த விழாவில் நன்றி உரை தெரிவிக்க பள்ளி கல்வித்துறை ஆணையர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திரு கே நந்தகுமார் IAS அவர்களை அழைக்கிறேன். இனிமையான விழா நிறைவுக்கு வந்துள்ளது. இந்த விழாவிற்கு வருகை தந்து விழாவினை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கான பாடநூல் இணையதளத்தை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றியமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்கள் தங்களுடைய அறிவுரைகளை வழங்கியுள்ளார்கள். அவர்கள் சார்பாகவும் அவர்களுக்காக அரசின் சார்பாக இந்த நன்றி